I think we are live. ஸோ ஜஸ்ட் வந்து எல்லாமே செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எல்லாமே தெரியுதா? உங்களுக்கு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும் இல்லையா? ஸ்க்ரீன் ஷேர் பண்ணிடுறேன் உங்களுக்கு. அண்ட் யாராச்சும் யூடியூப்பில் போயிட்டு எல்லாம் கிளியராக கேட்குதா நம்ம செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி. செக் பண்ணிக்கிறேன் ஒரு வாட்டி. ஓகே, கேட்குதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? பர்ஃபெக்ட். ரைட். ஸோ இப்போ வந்து இன்றைக்கி டே 25. ஓகே, ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we're going to build some UIs. சேம் UI பில்ட் பண்ண போகிறோம். பட் we're going to follow these 4 கான்செப்ட்ஸ். இந்த 4 கான்செப்ட்ஸ் வந்து டவுட்ஸ் சொல்லியிருந்தாங்க டீமுமே. ஸோ நீங்களுமே who are all watching, நீங்களுமே அந்த டவுட் நீங்கள் ஃபீல் பண்ணிங்க அப்படின்னா கமெண்ட்டில் போடுங்க. நான் வந்து முடிச்சுக்கும் இதில் நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ கஸ்டமைசேஷன் டெய்ல்விண்டில் எப்படி கஸ்டமைஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். அண்ட் ரெஸ்பான்சிவ்னஸ், ஸோ எப்படி வந்து மல்டி பிளாட்ஃபார்ம் மல்டி டிவைசஸ்க்கு ஏற்ற மாதிரி எப்படி ரெஸ்பான்சிவ் பார்க்குறதுன்னு பார்க்க போகிறோம். அண்ட் அது கடைசியாக வந்து தேர்ட் திங் பார்த்திங்கன்னா எப்படி வந்து ரீயூசபிள் கிளாஸ் நேம்ஸ் வந்து வச்சு பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அண்ட் ஃபைனலாக வந்து எப்படி டிப்ளாய் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். இஸ் வாட் அவர் டாஸ்க் இஸ் கோயிங் டு பி டுடே. அண்ட் சப்போஸ் யாரெல்லாம் வந்து பார்க்குறீங்க அப்படின்னா உங்களோட டாஸ்க் நான் வந்து நேற்று வந்து டே 24 வந்து ரிவ்யூ பண்ணோம் எல்லா டாஸ்க்குமே. ஸோ இங்கே போய் பார்க்கும்போது வில் கெட் சம் ஐடியா லைக் ஹவ் அதர்ஸ் ஹேவ் டன் இட். ஓகே, ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பில்ட் பண்ணலான்னு சொல்லி பார்க்கும்போது ரொம்ப சிம்பிளாக, பிகாஸ் ஐ ஹவ் ஒன்லி 1.5 hour டைம். அதுக்கு மேலே வந்து ஐ ஹாவ் சம் அதர் ஒர்க்ஸ் டு டூ. அதனால் அதுக்குள்ளே பில்ட் பண்ணுற மாதிரி எல்லா கான்செப்ட்டும் கவர் பண்ணுற மாதிரி யோசிக்கும் போது தான் சரி எனக்கு ஒரு ஆப் தேவைப்படுது. என்னென்னா இப்போ நான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு அப்ளிகேஷனுமே நெட்டில் போய் நம்ம போய்ட்டு யூஸ் பண்ண வச்சுக்கோங்களேன், ஐ ட்ரை டு ரிப்ளிகேட் இட் ஆல் பை மை செல்ஃப். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சிம்பிள் என்னோட விண்டோஸில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஆல்ரெடி ஒரு லைவ் ஸ்ட்ரீம் போட்டுருந்தேன் நினைக்கிறேன். என்னோட விண்டோஸில் பார்த்தீங்கன்னா மைக்ரோசாஃப்ட் இந்த ஸ்டோர் வந்து ப்ரோக் ஆனதான் நல்லா எந்த ஒரு அப்ளிகேஷனும் யூஸ் பண்ண முடியல. ஈவன் சிம்பிள் அப்ளிகேஷன்ஸ் லைக் கால்குலேட்டர் இதுவும் யூஸ் பண்ண முடியல. ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம வந்து என்ன டெக்னாலஜி வர என்ன பண்ணிட்டோம், நம்ம பிரில்லியன்ட்டில் பேரில் வந்து நம்ம ஜஸ்ட் ஸ்டாப் யூஸிங் அவர் பிரெயின் அண்ட் டிபெண்டிங் ஆன் டூல்ஸ். கரெக்டாக? அந்த சமயத்தில் வந்து என்னால் கால்குலேஷன் பண்ண முடியல. அதனால் சரி ஓகே, ஒய் கான் வி கிரியேட் அப்ளிகேஷன் சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் கால்குலேட்டமாக ஒன்று பில்ட் பண்ணோம் லைவ் ஸ்ட்ரீம். அது நம்ம சேனலில் போகவே நீங்கள் அதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ஸோ லைக் வைஸ் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒரு நீட் இருக்குது. என்னென்னா இப்போ நான் யூஸ் டு ட்ராவல் அ லாட். ஓகே, ஸோ எங்கள் ஏரியாவில் அண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டேட்ஸ்க்கு ஐ வில் ஆல்வேஸ் லவ் டு ட்ராவல். அந்த சமயத்தில் வந்து ஃபியூவல் காஸ்ட் வந்து ஹேண்டில் பண்ணுறது, பட்ஜெட் பிளானிங் பண்ணுறதுல வந்து இட்ஸ் அ பார்ட் ஆஃப் மை ஜாப். ஓகே, நான் சிங்கிளாக போனாலும் சரி இல்லை ஃப்ரெண்ட்ஸோட போனாலும் சரி. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஐம் டிபெண்டிங் ஆன் அதர் சைட்ஸ். ஒரு வாட்டியுமே பார்த்திங்கன்னா இந்த காஸ்ட்டு இந்த வண்டிக்கு மழை தரும், ஸோ எவ்வளோ காஸ்ட் ஆகும் இன் டர்ம்ஸ் ஆஃப் பெட்ரோல், இன் டர்ம்ஸ் ஆஃப் அதர் ஃபியூவல் எக்ஸ்பென்சஸ் எவ்வளோ ஆகும் அண்ட் டோல் சார்ஜஸ் எவ்வளோ ஆகும் அப்படின்னு சொல்லி நான் மேனுவலாக கால்குலேட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ என்னோடய ஐடியா என்னன்னா ஒய் கான்ட் பி மேக் இட் ஆட்டோமேட்டட். ஸோ அதுதான் வந்து தோணுச்சு, அதுக்கான அப்ளிகேஷன் பில்ட் பண்ணலான்னு சொல்லி ஒரு ஐடியா தோணுச்சு. பட் பிஃபோர் தட் நம்ம வந்து அதுக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜ் தான் தேவைப்படும். ஓகேங்களா? பட் சின்ஸ் நம்ம இப்போதைக்கு ஜாவாஸ்கிரிப்ட் நாலேஜ்லாம் வச்சு எதுவும் பண்ண போகிறது கிடையாது, ஜஸ்ட் வந்து யூஐ பில்ட் பண்ண போகிறோம். அண்ட் வென் வி ஆர் லேர்னிங் ஜாவாஸ்கிரிப்ட் அப்போ நம்ம வந்து வி ஆர் கோயிங் டு மேக் திஸ் ஆப் இன்டு ஒரு மோர் ரியாலிட்டி. ஓகே, ஸோ கரெக்டாக கால்குலேட் பண்ணி ஷோ பண்ணுற மாதிரிலாம் வச்சுக்க போகிறோம். ஜஸ்ட் ஃபார் அவர் எய்ம் ஆஃப் டுடேஸ் லைவ் செக்ஷன். ஸோ ஏதாச்சும் டவுட்ஸு சஜஷன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் நீங்கள் வந்து கேட்கலாம். அண்ட் லெட் கெட் ஸ்டார்டட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து ஒரு ஐடியாவோ ஸ்பார்க்கோ தோணுச்சு இல்லைங்களா. இது மாதிரி ஒரு ஃபியூவல் காஸ்ட் கால்குலேட்டர் கிடையாது. இட்ஸ் கோயிங் டு பி லைக் சிஎன்ஜி கேஸ் கால்குலேட்டர். ஸோ அதாவது சிஎன்ஜின்னு ஒன்று இருக்குது, தெரியுமா தெரியாதான் தெரியல, இப்போ இருக்குது. இட்ஸ் லைக் கம்ப்ரஸ்ட் நேச்சுரல் கேஸ். ஸோ கரண்ட்லி வந்து இந்தியாவில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பிஸ்னஸை வந்து ஸ்டாப் பண்ணிவிட்டு தே ஆர் ஆப்டிங் ஃபார் சிஎன்ஜி அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ். ஓகே, ஸோ என்கிட்ட வந்து ஒரு சிஎன்ஜி வெஹிக்கிள் இருக்குது. ஸோ சிஎன்ஜி வெஹிக்கிள் இருக்கும்போது சரி நான் யூஸ் டு ட்ராவல் வித் தட் கார். எப்போலாம் போகிறோம் நாங்கள் போய் ட்ராவல் பண்ணுவேன். ஸோ அந்த சமயத்தில் வந்து எனக்கு அதுக்கேற்ற மாதிரி ஸ்பெசிஃபிகேஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் வந்து எனக்கு ஃபியூல் காஸ்ட் வந்து ஷோ பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய கோல். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு முன்னாடி என்னென்னா எப்படி வந்து எனக்கு ஒரு ஐடியா வந்து இன்ஸ்பிரேஷன்ஸை வாங்கணும். இப்போ ஒரு ஐடியா இருக்குன்னா டக்குன்னு ஐடியா வந்து நம்மளுக்கு ஏற்ற மட்டும் பில்ட் பண்ணக்கூடாது. நெட்டில் ஆல்ரெடி அதுக்கான இது இருக்கா அப்படின்னு செக் பண்ணணும். தட்ஸ் வாட் வி கால் அஸ் ரிசர்ச் ஃபேஸ். ஸோ அதை மாதிரி நெட்டில் போய்ட்டு சிஎன்ஜி கேஸ் கால்குலேட்டர் சொல்லிட்டு போடுறேன். ஸோ வி ஹாவ் மெனி அதர் சைட்ஸ். ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க ப்ரொவைடர்ஸ் தே ஆர் ஆல் ஹேவிங் தே ஓன் கால்குலேட்டர்ஸ். ஓகேங்களா? ஸோ ஒன்று ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். ரைட் கிளிக், நியூ லிங்க். ஓகே,
இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து சேவிங் கேல்குலேட்டருங்க. நம்மளுக்கு அதெல்லாம் தேவையில்லைங்க. நம்ம சேவ் பண்ணிலாம் நம்ம எதுவும் பார்க்க போகிறது கிடையாது. நம்ம வந்து ஜஸ்ட் கால்குலேட் பண்ண போகிறோம். அதாவது ஃப்ரம் டிஸ்டன்ஸ் ட்ரிப் ஏ டு ட்ரிப் பி போனேன் அப்படின்னா எனக்கு எவ்வளோ கிலோமீட்டர் கவர் ஆகுது, அதுக்கு எவ்வளோ சார்ஜஸ் நான் வந்து எவ்வளோ காசு ஆகும், அந்த பட்ஜெட் மட்டும் எனக்கு வந்து ஷோ பண்ணுற மாதிரி இருக்கணும் ஃபார் இனிஷியல் ஃபேஸில். ஓகேங்களா? ஸோ இதுதான் என்னோடய கோல். ஸோ இதில் ஸ்டேட்டு, கண்ட்ரி, ஓகே இது வேண்டாம். பிளாப்லா நிறைய ஃபார்ம்ஸ் இருக்குது, இதுவும் வேண்டாம். இதெல்லாம் பார்க்கும்போது கண்டிப்பாக என்னால் ஃபில் பண்ணவே முடியாது. ஓகே, ஸோ நான் எப்போ என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஃபியூல் கேல்குலேட்டர் வின் போட்டுட்டு இந்த ஃபஸ்ட்டு இருக்கு இல்லைங்களா, ஃபியூல் காஸ்ட் கேல்குலேட்டர், அங்கே போய் தான் நான் வந்து மேனுவலாக போடுவேன். ஓகே, இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிலோமீட்டர்ஸ் அண்ட் இது வந்து லிட்டர்ஸ்க்கு தான் இருக்குது, கரெக்டுங்களா? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி வந்து இட் ஓன்ட் மெஷர்ட் இன் பெட்ரோல் ஆர் டீசல், லிட்டர் மாதிரி இருக்காது. ஸோ இது வந்து கேஜி வச்சு நம்ம வந்து போடுவோம். ஓகேங்களா? ஸோ இங்கே கேஜி இருக்கா? கேஜி கிடையாது, கரெக்டாக? ஸோ என்னோட வேல்யூஸ், என்னோட முக்கியமான இன்புட் ஃபீல்ட்ஸ் இது தான். ஸோ இது வந்து நம்ம அப்ளிகேஷனில் எப்படி நம்ம வந்து கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். தட்ஸ் வாட் அவர் எம் இஸ் கோயிங் டு பி. ஓகே, இங்கே வந்து கேஸ் மைலேஜ் இருக்குது, இது பார்ப்போம். ஓகே, இதான் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதுவும் பார்த்தீங்கன்னா லிட்டர் தான் இருக்குது. ஸோ இது நமக்கு தேவைப்படாது. மைலேஜ் கேல்குலேட்டர், ஸோ இது டிஸ்டன்ஸ் கேல்குலேட்டர், ஸோ இது நமக்கு தேவைப்படாது. ஸோ இப்போ நம்ம இந்த இன்புட் வச்சு நம்ம வந்து யூஏ பில்ட் பண்ண போகிறாங்க, அதான் நம்மளோட கோல். ஓகேவா? ஸோ நம்ம வந்து we are going to use வீட் ஃபார் தட். Tailwind CLI நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது, வீட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி டெஸ்க்டாப்பில் வந்து நிறைய மாடிஃபை பண்ண நிறைய இருக்குது, நல்லா கொஞ்சம் ஐ நீட் டு மாடிஃபை இட், அப்புறம் பண்ணிக்கிறேன். ஸோ ஷோ மோர் ஆப்ஷன்ஸ் கிளிக் பண்ணிவிட்டு அதில் ஓப்பன் இன் டெர்மினல், இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. ஓகே, ரைட். ஸோ எல்லாருக்குமே தெரியும் இல்லைங்களா, ஸோ எப்படி க்ரியேட் பண்ணணும்னு சொல்லிட்டு யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம் டீம்லேருந்து. டீம்லேருந்து ஏதாவது சொல்லுங்கள், எப்படி நம்ம வந்து வீட் ப்ராஜெக்ட் எப்படி நம்ம க்ரியேட் பண்ணுறது? npm create white at latest. ஸோ இது டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்பிஎம்மில் கிரியேட் மூலியமாக இந்த பேக்கேஜ் இன்ஸ்டால் பண்ணிக்கும், லேட்டஸ்ட் வெர்ஷனாக. சரிங்களா? ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு வந்து உங்களுக்கு வந்து நெட்டு தேவைப்படுவாங்க. ஸோ மேக் ஷூர் யூ ஹேவ் அ குட் இன்டர்நெட் கனெக்டிவிட்டி. ப்ராஜெக்ட் நேம் கேட்குது, அண்ட் நம்ம ப்ராஜெக்ட் நேம் என்னதுன்னா சிஎன்ஜி காஸ்ட் கேல்குலேட்டர் போடலாமா, இல்லை கேல்குலேட்டர் போடலாமா? கேல்குலேட்டர் போடுறேன், கேல்குலேட்டர், ஸ்பெல்லிங் கரெக்டாக, கேல்குலேட்டர். ஓகே, என்டர். அண்ட் என்ன ஃப்ரேம்வொர்க் கேட்குது, லெட்ஸ் ஸ்டிக் வித் வெனிலா, வித் மீன்ஸ் HTML CSS, ரைட்டா? அண்ட் இதில் வந்து JavaScript தான் யூஸ் பண்ண போகிறோம். டைப்ஸ் தான் நம்ம ஃபியூச்சரில் பார்த்துக்கலாம், JavaScript. அண்ட் க்ரியேட் பண்ணிடுச்சு. ஸ்கேஃபோல்டிங் ப்ராஜெக்ட்னா ஆல்ரெடி சொன்னல உங்ககிட்ட, அது வந்து பேசிக்கான எல்லா ஃபைல்ஸுமே உங்களுக்கு ரைட் பண்ணி தரும். ஓகேங்களா? ஸோ தட் நீங்கள் இதுக்கு மேலே வந்து டெவலப் பண்ணி உங்கள் அப்ளிகேஷன் பில்ட் பண்ணிக்கலாம். தட்ஸ் ஃபைன். அண்ட் இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதுதான் அதோட கமெண்ட். நெக்ஸ்ட் கமெண்ட் என்ன பண்ணணும்னா இந்த ஃபோல்டுக்குள்ளே போகணும், npm install, npm run dev, அந்த கமெண்ட் டைப் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து நான் என்னோடய வேஸ்கோல் டேட்டா பண்ணிக்கிறேன். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிக்கலாம். இதான் நம்மளோட சிஎன்ஜி ஃபோல்டர். கரெக்டாக கணிக்கிட்ட வச்சுட்டு இது தெரில, இங்கே வைப்போம். ரைட் கிளிக் அண்ட் ஷோ மோர் ஆப்ஷன்ஸ், ஓப்பன் வித் கோட். ஓகே, ஸோ இப்போ VS கோட் ஓப்பன் ஆகும், ரைட்டா? ஸோ இதுதான் நம்மளோட ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர். ஸோ திருப்பி நம்ம வந்து என்ன பண்ணணும், we have to ரைட் பேசிக்கான இது ரைட் பண்ணணும் இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணுறேன், நான் எப்பவுமே சொன்ன மாதிரி யூ ஷுட் ஆல்வேஸ் யூஸ் git இன்ட்ரக்ஷன்ஸ். நம்ம வந்து அதே மாதிரி யூஸ் பண்ண போகிறோம். ஸோ எனக்கு கமெண்ட்குள்ளே போயிட்டு அதே மாதிரி டவுன்லோட் பண்ணிக்கிறேன். அதில் git init, git add all, git commit. ஸோ தெரியாதவங்க வந்து ப்ரீவியஸ் லைவ் செஷன் போய் நீங்கள் பார்க்கணும், அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? git commit என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலி இது தேவையில்ல ஃபைலாக இருக்குது இல்லைங்களா? ஸோ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது தேவையில்லை, கரெக்டாக இது பண்ணிக்கலாம், ரிமூவ். அண்ட் இதுவும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் தேவையில்லை, JavaScript தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் இதுவும் தேவையில்லை நினைக்கிறேன்ல, இதுவும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம். அண்ட் டேட்டா வந்து index.html வந்து நேம் மாற்றிக்கலாம். ஃபஸ்ட்டு CNG calculator போட்டு என்னோடய பேர் போட்டுக்கிறேன். ஓகே, சேவ். அண்ட் இப்போ இந்த லிங்க் வந்து அவைலபிளாக இல்லை இல்லைங்களா? ஸோ வி கேன் ரிமூவ் திஸ் லிங்க், சேவ். இப்போது இந்த ஸ்கிரிப்ட் தேவையில்லை, ஸோ அது ரிமூவ் பண்ணிக்கலாம். இங்கே தான் நம்ம HTML கோட் ரைட் பண்ண போகிறோம். ஆப் ஒர்க்ஸ்
சேவ் பண்ணிப்போம். இப்போ ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கலாம். ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணலாம், வாட் வி கேன் டூ, டீம் சொல்லுங்கள். ட்ரை டு கோ அண்ட் எக்ஸ்ப்ளோர். சும்மா வந்து லைவ் ஸ்ட்ரீம்னால சொல்லக்கூடாது அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஜஸ்ட் உங்கள் வாய்ஸும் கேட்க போகுது. ஓகேங்களா? ஸோ யூ கைஸ் கேன் ஸ்பீக். பண்ணுறதுன்னா கிட்டுக்கு அப்லோட் பண்ணுறதா இல்லை புஷ் பண்ணுறதா? கிட்டில் இப்போ ப்ராஜெக்ட் வந்து நான் ரன் பண்ணணும் ப்ரௌசரில். npm npm run dev ஆனால் இப்போ போட்டால் ஒர்க் ஆகாது. ஏன்? பிகாஸ் நம்ம இந்த வீட்டுக்கான டிபெண்டன்சி நம்ம இன்ஸ்டால் பண்ணல. கரெக்டுங்களா? இங்கே பாருங்கள், நோட் மாடல் சைடில் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இதுதான் நீங்கள் என்ன பண்ணணும்னா, இட்ஸ் ஆல்வேஸ் யூஸ் எப்பவுமே ப்ராஜெக்ட் நீங்கள் க்ரியேட் பண்ணுற உடனே npm இன்ஸ்டால் தரணும். அப்போ தான் அந்த டிபெண்டன்சிஸ்லாம் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கும். பார்த்து இன்ஸ்டால் ஆகுது அண்ட் நோட் மாடல்ஸ் ஃபுல்லுன்னு காமிக்குது. ஓகே, ஸோ இதெல்லாமே பண்ண தப்பு. அதனால தான் உங்கள்கிட்ட நான் கேட்டேன். ஸோ இப்போ தான் வந்து npm run dev. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரன் ஆகிட்டு இருக்குது. அது URL தந்திருக்கு. இப்போ நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இங்கே அவுட் பண்ணி வச்சுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ ஆப் வந்து ஒர்க் ஆகுது பர்ஃபெக்டாக. ஓகேங்களா? எல்லாமே ரன் ஆகுது. அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்ம நெக்ஸ்ட்டு? ஓகே, டன். இப்போ வந்து இதை வந்து கமிட் பண்ண போகிறோம். கரெக்டுங்களா? ஸோ என்ன பண்ண போகிறேன், அகெயின் ஜஸ்ட் கிளிக் பண்ணிவிட்டு நியூ டேப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். அனதர் டெர்மினல். அண்ட் இது வந்து I go to git add again. git add பண்ணுற திருப்பியும், பிகாஸ் இதை எடிட் பண்ணி சொல்லி மாடிஃபை பண்ணிக்கலாம். அதனால் git கமிட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா initனா லைக் ப்ராஜெக்ட் இனிட் பண்ணியிருக்கேன்னு அர்த்தம். டேப்லெட் ஃபைல்ஸ் ரிமூவ் பண்ணிவிட்டு பேசிக்காக ஒரு பாய்லர் பிளேட்டு என்னோடய அப்ளிகேஷன் தேவை அது மாதிரி போட்டிருக்கேன். அண்ட் இந்த style.css தேவையில்லை இல்லையா, ரிமூவ் பண்ணிக்கிறேன். டன். இப்போ திருப்பி நான் git add பண்ணணும், பிகாஸ் நான் ஒரு ஃபைல் எடிட் பண்ணியிருக்கேன். ஸோ git add டாட் git commit -m init போட்டுறேன். ஓகே, ஸோ என்ன பாஸ்வேர்டு கேட்குது, பாஸ்வேர்டு என்டர் பண்ணிடுறேன். ரைட், இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கமிட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம கிட்டில் புஷ் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஜஸ்ட் வந்து github.com போகிறேன். ஸோ யார்கிட்டலாம் வந்து கிட்டப் ப்ராஜெக்ட் இல்லை, ஐ மீன் நம்ம டீம் கிட்ட எல்லாருக்குமே இருக்குன்னு நினைக்கிறேன். யார்கிட்டலாம் இல்லையோ லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்குறவங்களுக்கு யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் அ கிட் அக்கௌண்ட் லிங்க்டின் அக்கௌண்ட் ரொம்ப மேண்டட்ரியான திங் இந்த ஜேர்னியில். ஓகேங்களா? அது இல்லாமல் அப்போ க்ரியேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு இருந்தீங்கன்னா இட்ஸ் வெரி பேட் அப்ரோச். ஓகே, லிங்க்டின் வச்சுக்கோங்க அண்ட் ஆல்சோ ஹேவ் அ கிட்டப் அக்கௌண்ட் விச் ஹேஸ் சம் குட் ரெபாசிட்ரிஸ். சும்மா பேருக்குன்னு வச்சதே நல்லா இருக்காது. இந்த ப்ரொஃபைல் பிக்சர் அதெல்லாம் போடும்போது தான் நல்லாயிருக்கும் பார்க்கறதுக்கு. ஓகேங்களா? ரைட், ஸோ இப்போ வந்து நியூ க்ரியேட் பண்ண போகிறோம் இல்லைங்களா? கிளிக் பண்ணிவிட்டு நியூ ரெபாசிட்ரி அண்ட் நேம் இஸ் கோயிங் டு பி CNG calculator. ரைட்டா? ஸோ இது வந்து நீங்கள் வந்து CNG calculator போடலாம். இது உங்களுக்கு தான் அப்படியே ஸ்மால் கேஸ்லேயே போட்டுருக்கேன். அதுதான் பெஸ்ட் ப்ராக்டிசஸ். ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் CNG calculator app ஃபார் calculating CNG. ஐயோ, எல்லாமே CNG வருது. ஒரே விஷயம் தான் சொல்கிறனோ. CNG காஸ்ட் அப்படின்னு போட்டுப்போம். ஒரே விஷயம் தான், பட் நான் வந்து திருப்பி சொல்லிட்டு இருக்கேன் நினைக்கிறேன். ஓகே, இது பப்ளிக்கில் இருக்கட்டும். அண்ட் இது வந்து லைசன்ஸ் அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வேணா கூட இப்படியே ஆட் பண்ணிக்கலாம். பட் ஓகே, நோ ப்ராப்ளம். அண்ட் மற்றெல்லாம் பண்ணிவிட்டு க்ரியேட் ரெபாசிட்ரி தரேன். ஸோ க்ரியேட் ஆகிடுச்சு ரெபாசிட்ரி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த ரிமோட் ஆட் பண்ண போகிறேன். ஓகே, ஸோ இந்த URL காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் ஒரு ஆள் சொல்லுங்கள் பார்ப்போம் எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு. how to link remote repository with your local repository. git remote பார்த்து சொல்லக்கூடாது, அப்படியே சொல்லணும். இல்லை பார்த்து இல்லை, சும்மா இல்லை. git remote இப்போ அந்த ரெபாசிட்டரியோட லிங்கை பேஸ்ட் பண்ணணும். சரி, பேஸ்ட் பண்ணிட்டேன். என்டர் அது என்டர் பண்ணால் என்டர் ஒர்க் ஆகாது. இப்போ நான் என்டர் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒர்க் ஆகாது. பிகாஸ் கிட் ரிமோட் வந்து ஆல்வேஸ் என்ன சொல்லியிருந்தேன், கிட் வந்து இதுதான் மெயின் ப்ரோக்ராம். ரிமோட் வந்து அது சப் மாடியூல். அது கீழே நிறைய உங்களுக்கு ஆக்ஷன்ஸ் இருக்கும். இந்த செட் URL அது இதுன்னு இருக்குது பாருங்கள். ஸோ அது மாதிரி வாட் we are going to add, right? ஸோ கிட் ரிமோட் ஆட் அந்த நேமு, அதுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து டோட்டல் அந்த URL தரணும். இப்போ பாருங்கள், ஓகே, கெட் ரிமோட் ஆட் ஒரிஜின் அண்ட் பேர். ஒரிஜின் அது அதோட பேர், கரெக்டுங்களா?
இப்போ நான் வந்து யூஆர்எல் பாஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு தரேன். இப்போ ஆட்டோமேட்டிக்காக யூஆர்எல் ஆட் பண்ணிடுச்சு. ஓகே, ஸோ இதெல்லாம் நம்ம டைப் பண்ணிட்டு நம்ம என்ன டைப் பண்ணுறோம் ஒரு தப்பு, நம்ம எல்லாமே வந்து என்ன பண்ணோம் அப்படின்னா ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணிவிட்டு ஓவர் கான்ஃபிடென்ட்டாக இருக்க தான் பிரச்சனையே சம்டைம்ஸ். ஸோ அதனால் பி காஷியஸ் ஆன் வாட் யூ டூ. கிட்டில் ரொம்ப முக்கியங்க. கிட்டில் நீங்கள் வந்து தப்பாக ஒரு கமெண்ட் போட்டு விட்டு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான் மண்டே பிடிச்சிட்டு ஐயோ அப்படின்னு விட்டுருவீங்க. அதனால் ட்ரை டு நோ வாட் யூ ஆர் டைப்பிங் பிஃபோர் ஹேண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்க என்ன பண்ணிக்கலாம், git remote -v. ஸோ கரெக்டாக அந்த யூஆர் வந்து கரெக்டாக இங்கே இருக்குது. ஓகே, பர்ஃபெக்ட். இப்போ நான் புஷ் பண்ணோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம், கமெண்ட் என்ன போட்டிருக்காங்க, கெட் புஷ் யூ அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ அதே மாதிரி போட்டுக்கலாம், கெட் புஷ் அப்ஸ்ட்ரீம் பிரான்ச்சு, பேர் பார்த்தீங்கன்னா ஒரிஜின் மெயின் இல்லையா. ஸோ கிட் நான் புஷ் பண்ண போகிறேன், இதை செட் பண்ண டிஃபால்ட் செட் பண்ணுறேன். ஸோ நம்ம ரிமோட்டோட பேர் என்னது ஒரிஜின் கரெக்டுங்களா, அண்ட் பிரான்ச்சோட பேர் வந்து பார்த்தீங்கன்னா மெயின், அதான் மெயின் போட்டுருக்கிறேன். இப்போ புஷ் ஆயிடுச்சு, செக் பண்ணி பார்ப்போமா, ரிஃப்ரெஷ் அண்ட் புஷ் ஆயிடுச்சு. கூலா, சூப்பருங்க. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னா ரீமி ஃபைல் க்ரியேட் பண்ணணும். அதான் குட் ப்ராக்டிஸ். எப்பயுமே வந்து நான் நேரில் மிஸ் பண்ணிடுறேன் நினைக்கிறேன், அதான் நீங்களும் ஃபாலோ பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணுவோம் அப்படின்னா ரீமி ஃபைல் க்ரியேட் பண்ணிடலாம் ஃபஸ்ட் குயிக்காக. ஸோ readme.md. ஓகே, ஸோ இதில் நிறைய ஃபார்மேட்டிங் ஸ்டைல்ஸ் இருக்குங்க. நான் வந்து உங்களுக்கு நான் சொல்லலை, பட் எனிவே நான் சொல்லி முடிச்சிடுவா, குயிக்காக சொல்லி முடிச்சிடுறேன். இப்போது இந்த ரீமி ஃபைலில் வந்து இட்ஸ் சப்போஸ் HTML2. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம HTML ஒரு ஹெட்டிங் டேக் க்ரியேட் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள், ஐம் ஆஸ்கிங் யூ கைஸ். H1 tag is சரி, சூப்பர். ஸோ இங்கே வந்து இது மாதிரி HTML டேக் க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே வந்து பாடி க்ரியேட் பண்ணிட்டு அதுக்குள்ளே HTML போடணும்னு அவசியம் இல்லை. markdown file can understand your HTML tags easily. ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து h1 tag எல்லாமே க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஹலோ ஐ ஆம் ஹெட்டிங் 1 அப்படின்னு போட வச்சுக்கோங்களேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு இது அவுட் எப்படி பார்க்கலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு டைம் புஷ் பண்ணிவிட்டு தான் நீங்கள் கிட்டில் போய் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை. ஓகேங்களா, ரெண்டு வழி இருக்குது. ஒன்று வந்து ஏதோ நீங்கள் ஆட் ரிமோட்னு கிளிக் பண்ணி ஆட் ரீமி ஃபைல் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்களேன். இங்கே வந்து we have an text format, இங்கே எடிட்டில் இருக்குது, ப்ரிவியூ நீங்கள் பார்த்துக்கலாம். கரெக்டாக இங்கே பார்த்தீங்கன்னா ப்ரிவியூ இருக்கும். ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஆஸ் இட் இஸ் இந்த கோட் நான் வந்து காப்பி பண்ணிவிட்டு நான் ப்ரிவியூ பார்க்குறேன் அப்படின்னா நீங்கள் போய்ட்டு நீங்கள் வந்து யூ கேன் காப்பி பேஸ்ட் யுவர் கோட். ஓகே, போய்ட்டு நீங்கள் ப்ரிவியூ போய் பாருங்களேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நான் டைப் பண்ணது HTML கோட். ஓகே, பட் இது ஆட்டோமேட்டிக்காக கிட் என்ன பண்ணோம் அப்படின்னா அது புரிஞ்சுக்கிட்டு இட் வில் ரெண்டர் தி அவுட்புட். ரைட்டா, இதுதான் கிட்டில் இருக்க ரீட்மி ஃபைல் பண்ணுற ஒரு சூப்பரான விஷயம். கிட்டுன்றதில் கிட்டப்ன்றதில் பொதுவாகவே ரீட்மி ஃபைல் கேன் அண்டர்ஸ்டாண்ட் HTML டேக்ஸ் ஈஸிலி. ஓகே, ஸோ பட் ஆனால் இங்கே பார்த்து வச்சுக்கோங்களேன், இப்போ H4 பண்ணிவிட்டு டேப் ப்ரெஸ் பண்ணுவோம், எதுவுமே அந்த கோட் கம்ப்ளீஷனே வரல. கரெக்டாக நான் என்ன பண்ணணும், அதுக்கு அகைன் ஐ ஹேவ் டு ஓப்பன் திஸ் அண்ட் க்ளோஸ் திஸ் அண்ட் பிளாப்லாம் நிறைய பண்ணணும், மோர் ஒர்க். ரைட், ஸோ அதுக்காக என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீட்மி ஃபைலில் வந்து they have a short hand for everything. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் H1லேருந்து எவ்வளோ டேக்ஸ் இருக்குது, H1ல் ஹெட்டிங்கு டேக்ஸ் எவ்வளோ இருக்குது, 1 to 6 இருக்கா, அது மாதிரி. ஸோ ஹெட்டிங் ரெக்கமெண்ட் பண்ணுறோம், ஹெட்டிங் நான் போட போகிறோம் அப்படின்னா H1க்கு பதிலாக இது மாதிரி ஹேஷ் போடலாம். ஹேஷ் போட்டு ஸ்பேஸ் தந்தீங்க அப்படின்னா இட் வில் ட்ரீட் இஸ் அ ஹெட்டிங் 1. ஓகே, இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. ஸோ காப்பி அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டி நான் இங்கே போயிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிவிட்டு நான் ப்ரிவியூ தந்திருந்தேன் அப்படின்னா ஒர்க் ஆகுது. ஆனால் இட் ரிக்வயர்ஸ் லாட் மோர் ஒர்க் இல்லையா. அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா VS கோட்லேயே நம்ம இது பண்ணலாம். எப்படின்னா சிம்பிள், ஜஸ்ட் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த மார்க்டவுன் ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு டாப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, we have an option called preview. பார்த்தீங்களா, ஓப்பன் ப்ரிவியூ டு தி சைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வாட் எவர் டைப்பிங் நம்ம டைப் ரியல் டைமில் அது காமிக்கும். ஓகே, ஸோ அது சூப்பரான ஒரு ஃபீச்சர். சில பேருக்கு தெரியுமா தெரியல, தெரியாதவங்களுக்கு கற்றுக்கோங்க. ஓகே, ஸோ இப்போ இது மாதிரி we have from heading 1 to 6 இருக்கு இல்லையா. ஸோ நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா heading 2 வச்சுக்கோங்களேன், 2 ஆஷ் heading 2. ஸோ அதுவே heading 4 என்ன பண்ணிக்கலாம், 4 ஆஷ் போட்டது 4 ஆஷ் போட்டுக்கலாம், சிம்பிள். அண்ட் இப்படி போட்டிங்கன்னா ஒர்க் ஆகாது, பிகாஸ் இட் இஸ் அ சின்டாக்ஸ் ஃபார் மார்க்டவுன். ரைட், ஸோ இது வந்து கரெக்டாக நீங்கள் ஸ்பெசிஃபை பண்ணணும், அந்த ஃபார்மேட் போட்டால் தான் உங்களுக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகேவா, இதுதான் அதோட ஃபார்மேட். ஸோ இதில் வந்து யூ கேன் ஹேவ் மெனி திங்ஸுங்க. பட் இப்போதைக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா ரொம்ப காம்ப்ளெக்ஸாக யோசிக்க போது இல்லை, ஜஸ்ட் ஒரு ஹெட்டிங் போட்டுட்டு going to have this CNG calculator அண்ட் டிஸ்கிரிப்ஷனாக போடுறோமோ நம்ம போட்டுக்கலாம். டிஸ்கிரிப்ஷன் ஆல்ரெடி இங்கே வச்சுருந்தாங்க இல்லைங்களா. ஸோ கேன்சல் சேஞ்சஸ் போயிட்டு அந்த ரெபாசிட்டரி போயிட்டு டிஸ்கிரிப்ஷன் தந்திருக்கேன்.
ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதை வந்து இங்கே கீழே போட்டுக்கலாம் as it is. ஓகே டன் ஆயிடுச்சா. இப்போ நெக்ஸ்ட் வந்து நான் பண்ணிக்கணும் ஸ்க்ரீன்ஷாட் வைக்கிறேன்னா ஸ்க்ரீன்ஷாட்ஸ் அண்ட் இதை இமேஜ் போனால் நீங்கள் போட்டுக்கோங்க உங்கள் இஷ்டம். அண்ட் லைசன்ஸ் போடுறீங்களா லைசன்ஸ் என்ன லைசன்ஸோ நீங்கள் போட்டுக்கோங்க. நான் எம்ஐடி போட போகிற ஃபியூச்சரில் அதை நான் வச்சுக்கிறேன். ஓகே அண்ட் ஆத்தர்ஸ் யாரோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஓகே ஸோ யாரெல்லாம் உங்களுக்கு ஒர்க் பண்ணியிருக்காங்களோ அதை நீங்கள் இன்ஃபர்மேஷன் இங்கே போட்டுக்கலாம். ஸோ அன்பு செல்வன் ராக்கி. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இது வந்து ஒரு பர்சன் இல்லைங்களா. ஸோ அந்த பர்சன் வந்து நம்ம வந்து கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து எங்கேயா நேவிகேட் பண்ணணும் கரெக்டாக. ஸோ தட்ஸ் வாட் அவர் மெயின் மோட்டிவ் இஸ் ரைட். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், இது கிளிக் பண்ணும்போது கிட்டப்குள்ளே போஸ்ட் நல்லா இருக்காது. ஸோ வாட் ஐ வில் டூ அப்படின்னா டிப்பிக்கலி நான் வந்து இந்த லிங்க்லாம் வந்து என்னோடய ஃபேஸ்புக்கு நான் ரீடைட் பண்ணுவேன். என் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ரீடைட் பண்ணுவேன். பிகாஸ் கிட்டப்பில் வந்து அந்த அளவுக்குலாம் வந்து என்னை கான்டெக்ட் பண்ண முடியாது யாருமே. எனக்கு கான்டெக்ட் பண்ணோம் அப்படின்னா யூ ஹேவ் டு எய்தர் பி இன் ஃபேஸ்புக் ஆர் இன்ஸ்டாகிராம் ரைட். ஸோ அதுக்கு நம்ம எப்படி இந்த லிங்க்கை வந்து ஒரு ஆங்கர் டேகை வைக்கலாம் அப்படின்னா லைக் சிம்பிள் அதே மாதிரி ஆங்கர் டேக் வச்சுக்கலாம். ஓகே ஸோ இது மாதிரி நீங்கள் வச்சுக்கலாம். இட் வில் ஒர்க். பட் அதோட ஈஸியான வே பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்கள். ஜஸ்ட் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னா ஒரு ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் வச்சுக்கோங்க. இதில் வந்து என்ன டெக்ஸ்ட் போட போகிறீங்கன்னு நீ போட்டுக்கோங்க. அன்பு செல்வன் ராக்கி இல்லைங்களா, அதுதான் டெக்ஸ்ட், அதாவது இங்கே இருக்க போகிற டெக்ஸ்ட் ரைட்டா. அதுக்கப்புறம் வந்து we're going to யூஸ் லைக் திஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட் நினைக்கிறேன் அது பேர். ஓகே ஸோ கர்லி ப்ரஸ் எதுவுங்க பார்த்துக்கோங்க நீங்களே, எனக்கு அது கன்ஃபியூஷனில் இருக்குது இந்த வேர்டு. ஸோ இதில் வந்து எங்கே நேவிகேட் பண்ணணும் இந்த HRF லிங்க் இருக்குங்களா அதை இங்கே போடுவீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபேஸ்புக் போகணும் அப்படின்னா ஐ கேன் கோ இட் லைக் gps facebook.com/anburocky3 ஓகேவா. இப்போ நமக்கு இது கன்ஃபியூஷனாக இருக்கு இல்லையா, லெஃப்ட் இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரைட். இப்போ சேவ் பண்ணிங்கன்னா சேம் இந்த கோடும் சேம். ஓகே ஸோ இன்னொரு ட்ரிக் சொல்கிறேன் உங்களுக்கு. என்ன ட்ரிக் அப்படின்னா இப்போ ஃபேஸ்புக் ரீடைட் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன், நீ facebook.com யூஸ் பண்ண அவசியம் இல்லை. அதுக்கு பதிலாக நீ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபேஸ்புக் பதிலாக FBன்னு போட்டுக்கலாம். ஓகே அண்ட் .com பதிலாக MIன்னு போட்டுக்கலாம். இப்போ இட் டஸ் தி சேம் திங். ஓகே ஸோ நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ ஐம் ஷேரிங் யூ திஸ் இன்ஃபர்மேஷன். ஸோ இதுவும் ரிலேட் டு தி சேம் URL. கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், கரெக்டாக என்னோடய ப்ரொஃபைல் தான் போகும், லோட் ஆகும். ஓகே ஸோ இதுதான் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அண்ட் இப்போதைக்கு நான் வந்து இந்த ஃபார்மில் போட்டுக்கிறேன். அண்ட் இப்போ நான் லைசன்ஸ் ஃபைல் வச்சுருக்கேன் இல்லையா. ஸோ அகைன் ஐ ஹேவ் டு ஹேவ் எ லைசன்ஸ் ஃபைல். அப்போ தான் வந்து கரெக்டாக வந்து இருக்கும் ஃபார்மேட். ஸோ என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு கிரியேட் அ நியூ ஃபைல் கால் லைசன்ஸ்னு போடலாம், license.mdன்னு போடலாம், உங்கள் இஷ்டம் தான். லைசன்ஸ் கூட நான் போட்டுக்கிறேன். இங்கே வந்து லைசன்ஸ் ஃபைல் நீங்கள் போட்டுக்கலாம். லைக் திஸ் இஸ் மை ஃபைல் டோன்ட் டச் அப்படிலாம் போகக்கூடாது. ஓகே வி ஹேவ் ஃபார்மேட். ஸோ அந்த ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி choose a license.com அந்த சைட்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் என்ன லைசன்ஸ் உங்களுக்கு வேணும்னு சொல்லிட்டு. ஓகே ஸோ எனக்கு என்ன வேணும்னா எனக்கு வந்து எம்ஐடி லைசன்ஸ் தான் சூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் அது வந்து ஷார்ட்டாக வந்து யாரும் யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம், அதுதான் மீன் பண்ணுது. ஓகேங்களா ஸோ ஜஸ்ட் நான் வந்து அதை அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். பிளா இதெல்லாம் இன்ஃபர்மேஷன்லாம் நீங்கள் படிச்சுக்கோங்க. பட் எனக்கு அதெல்லாம் தேவையில்லை இப்போதைக்கு. அண்ட் இதில் வந்து எந்த இயர் அதை மாற்றிக்கோங்க. ஸோ இது வந்து 2023 இப்போது ஆமாம். நேம் வந்து உங்கள் லீகல் நேம் போடுங்க, விச் இஸ் அன்பு செல்வன். ஓகே சேவ். ஓகே சேவ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா லைசன்ஸ் க்ரியேட் பண்ணியாச்சு, டன் கரெக்டாக. இப்போது இங்கே வந்து எம்ஐடி லைசன்ஸ் போட்டிருக்கீங்க, இதை நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் வந்து ஒரு சின்ன டாஸ்க் என்னென்னா வாட் சப்போஸ் இதை வந்து இது கிளிக்கபிள் லிங்க் ஆக்கணுங்க. அது நான் என்ன பண்ணலாம், வாட் யூ கேன் டூ, ஆங்கர் டேக்காக மாற்றணும். என்ன பண்ணலாம், பிகாஸ் நான் லைசன்ஸ் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கிளிக் பண்ணால் லைசன்ஸ் ஃபைலில் போகணும் இல்லைங்களா, அதுக்கு நான் வந்து ஏதாச்சும் பண்ணணும்ல. வாட் ஐ கேன் டூ ரைட், நான் சொல்கிறேன். இப்போது எதை நீங்கள் வந்து இங்கே வந்து உங்கள் ஆங்கர் டேக் போட்டுக்கலாம் ஆஸ் இட் இஸ், இல்லைனா இதே ஃபார்மில் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஃபார்ம் என்னது ஃபஸ்ட்டு நான் சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட, ஜஸ்ட்டு இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டு. ஓகே அண்ட் இங்கே வந்து உங்களோட லிங்க் கரெக்டாக. ஸோ ஸ்கொயர் என்ன வேணும் நம்மளுக்கு, M18 டெக்ஸ்ட் வேணும் கரெக்டாக. அண்ட் லிங்க்கில் வந்து நம்மளோட லோக்கல் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் லிங்க் கரெக்டாக, வேறு எங்கேயாச்சும் போகுது. ஆனால் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நம்ம லோக்கலாகவே நம்ம வந்து இது பண்ண போகிறோம். ஆக்சுவலி நம்ம ரொம்ப டைம் வேஸ்ட் பண்ணுறோமோ இந்த விஷயத்தில். ஓகே லெட் மீ ஸ்பீட் இட் அப். இந்த லைசன்ஸில் வந்து நம்ம ப்ராஜெக்டில் ரெஃபர் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ இட் ஷுட் பி ஸ்டார்ட் ஃப்ரம் திஸ் /license அது இதுவே போகணும். ஓகே இப்போ சேவ் பண்ணிங்கன்னா இப்போ நீங்கள் கிளிக் பண்ண இந்த எம்ஐடி கிளிக் பண்ணும்போது இட் வில் கோ டு தி லைசன்ஸ் பேஜ் கிட்டப்பில் நம்ம எப்படின்னு சொல்லி பாருங்கள். ஓகேவா. அண்ட் ஸ்க்ரீன்ஷாட் வந்து நீங்கள் உங்களோட எங்கேயாச்சும் ஒரு நியூ ஃபோல்டரில் ஸ்க்ரீன்ஷாட் சொல்லி போட்டுட்டு அதை நீங்கள் அதே மாதிரி லிங்க் பண்ணிக்கலாம் இமேஜஸ். ஓகேவா, அதை அப்புறம் பார்த்துப்போம். அண்ட் நான் என்ன பண்ணுறேன்னா எக்ஸ்ட்ரா வந்து ஒரு லிங்க் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா லைவ்னு சொல்லிட்டு லைவ் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த URL போட்டுப்பேன் என்னன்னு சொல்லிட்டு அது ஃபியூச்சரில் ஆட் பண்ணிக்கலாம். ஓகே இப்போ டன்னுங்க லைசன்ஸ் அண்ட் டிமி ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டேன்னா
நம்ம ஆட் பண்ணிப்போம் கிட்டில் அதே மாதிரி. ஸோ தேவையில்லை, இங்கே போயிட்டு git add git commit docs init போடுறேன், இல்லை init docs போடுறேன். நம்ம இஷ்டம் தான், நம்மளுக்கு இது ஈஸியாக புரியணும், அவ்வளோதான். ஓகேங்களா, என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோடய பாஸ்வேர்டு கேட்குது. அண்ட் இப்போ புஷ் பண்ணோம் இல்லையா, கிட் புஷ். ஸோ புஷ் ஆகிடுச்சு. இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு இது நம்ம டேப்லாம் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் இதுதான் கரெக்டாக, கரெக்ட், ரிஃப்ரெஷ். அண்ட் இமி ஃபார்ம் பர்ஃபெக்டாக வந்துச்சு. கூல். அண்ட் கிட்டப் ரெபாசிட்டரிலாம் இருந்தால் தான் அப்புறம் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நம்மளோட ஒர்க் வந்து முடிஞ்சது ரிகார்டிங் கிட்டப். ஓகே, இப்போ நம்ம யூஐ பில்ட் பண்ண போகிறோம், விச் இஸ் Tailwind CSS. கரெக்டாக Tailwind CSS போகிறோம். அண்ட் இதில் வந்து இன்ஸ்டலேஷன் போகிறேன். அண்ட் ஃப்ரேம்வொர்க் கைட்ஸ் அண்ட் வீட் அண்ட் we called as இதுதான் இன்ஸ்டால் பண்ணோம் இல்லைங்களா. ஸோ இது கமெண்ட் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் கிளியர் தந்துட்டு இங்கே மேலே போட்டுப்போம். npm இன்ஸ்டால் பண்ணுறோம், டிபெண்டன்ஸாக இன்ஸ்டால் பண்ணுறோம், Tailwind CSS, post CSS, ஆர்டர் ப்ரிஃபிக்ஸ் மூணுமே இன்ஸ்டால் பண்ணுறோம். ஓகேங்களா, என்டர். அண்ட் தென் நெக்ஸ்ட் என்ன ப்ராசஸ், இந்த கமெண்ட். ஸோ ரெடியாக காப்பி பண்ணி வச்சுப்போம். ஸோ நெக்ஸ்ட் கமெண்ட் டைப் பண்ணிக்கலாம். இது என்ன பண்ணுது, npx மூலிமா Tailwind CSS கால் பண்ணிவிட்டு 2 ஃபைல் க்ரியேட் பண்ணி தரும். ஓகேங்களா, கான்ஃபிகரேஷன் ஃபைல்ஸ். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ண உடனே ஆட்டோமேட்டிக்காக இங்கே 2 ஃபைல் வரும். வந்துச்சா, சூப்பர். இங்கே பார்த்தீங்கன்னா அழகாக கிட்டில் பார்த்தீங்கன்னா அழகாக உங்களுக்கு காமிக்குது பாருங்கள் எது மாடிஃபை ஆகிருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து அதே மாதிரி tailwind.config.jsல வந்து இதை ரீப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது இண்டெக்ஸ் HTML வந்து ரூட்டில் இருக்குது, ஃபைன். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட index.html இல்லையா, அதை என்ன பண்ணிக்கிறேன், நான் வந்து இங்கே ரூட்லேயே வைக்கலாமா, இங்கே ஒரு ஃபோல்டர் வச்சுக்கிறேன், கால் assets. அண்ட் அதுக்குள்ளே வந்து ஒரு CSS ஃபோல்டர் வைக்கிறேன். அதுக்குள்ளே ஒரு ஃபோல்டர் வச்சுப்போம், CSS. அதுக்குள்ளே main.css அப்படி வச்சுக்கிறேன். ஏன் மெயின் வைக்கிறேன் அப்படின்னா, பிகாஸ் நம்ம CSS அந்த ரைட் பண்ண போதே கிடையாது, கரெக்டாக இங்கே தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதான் வச்சுக்கிறேன். இப்போது இந்த main.css வந்து we are going to link it in our HTML page, right? Simple stuff. Spreadsheet, style sheet, link, it's going to be CSS. அது எங்கே இருக்குது, assetsக்குள்ளே, CSSக்குள்ளே main.css, கரெக்டாக சேவ். ஸோ இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் ஆகலை. பட் நம்ம வந்து திருப்பி என்ன பண்ணலாம் அப்படின்னா, அகெயின் we have to run this command. ஸோ கட் பண்ணிட்டு திருப்பி நம்ம ரன் பண்ணலாம். ரன் பண்ண கமெண்ட் அது npm run time, ரைட்டா, ரன் ஆகிட்டு இருக்கு. இப்போ செக் பார்ப்போம், ஃப்ரெஷ். அண்ட் இப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுது. ஓகே, இப்போ கூல். இப்போது நம்ம யூஐ வருவோம். யூஐ பார்த்தீங்கன்னா இஸ் வாட் அவர் யூஐ இஸ் கோயிங் டு பி. ஸோ குயிக்காக சொல்லணும் அப்படின்னா டிஸ்டன்ஸ் எதெல்லாம் நம்ம தேவைன்னு யோசிப்போம். டிஸ்டன்ஸ், ஓகே. ஸோ எவ்வளோ டிஸ்டன்ஸ் போகிறேன், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 500 கிலோமீட்டர் போகிறேன் அப்படின்னா என்ன ஃபியூல் எஃபிஷியன்சி எவ்வளோ இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை போட போகிறேன். ஓகேங்களா, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து என்னோடய வண்டி பார்த்திங்கன்னா ஒரு 24 தரும் மைலேஜ். ஓகேங்களா, சிஎன்ஜியில். ஸோ அப்போது என்னோடய கேஸோட ப்ரைஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இந்த 3 ஃபீல்ட்ஸ் தான் வாங்கணும். அதை வாங்கிட்டு அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் calculate. ஸோ this trip will require 50. ஓகே, ஸோ இந்த ட்ரிப்புக்கு என்ன காஸ்ட் ஆகும்னு சொல்லி தான் மெயின் ரிசல்ட்டு. அண்ட் இதில் வந்து அதோட சப் ரிசல்ட்டு. ஸோ சப்போஸ் நீங்கள் வந்து கொஞ்சம் லிட்டர்ஸ்லாம் கம்மியாச்சு அப்படின்னா எவ்வளோ உங்களுக்கு வந்து காஸ்ட் வரும்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. ஓகே, ரைட். சார் கமெண்ட் பண்ணியிருக்காங்க, என்னன்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு நிமிஷம். After linking Tailwind CSS, it works in local server, but it won't work in GitHub after deployment. நம்ம அதை என்னன்னு சொல்லி பார்க்கலாம், என்ன இஷ்யூன்னு சொல்லி பார்க்கலாம். அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வேலை பண்ணிடணும். அது எப்படி நான் ஷோ பண்ணுறேன் இந்த டிசைன் முடிச்சோன்னே, சரிங்களா, ரைட். ஸோ ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஐ வாண்ட் டு சேஞ்ச் மை என்டையர் பேக்ரவுண்ட் கலர். ஸோ நான் என்ன பண்ணுறேன், பாடியில் போயிட்டு ஐம் கோயிங் டு சேஞ்ச் அ கலர் கால் கிரேன் வைக்க போகிறேன். ஓகே, ஸோ இது கமெண்ட் பண்ணிக்கலாம். இது வந்து அண்ட் ஆல்சோ ரிமெம்பர் பிஃபோர் டச்சிங் மை HTML கோட் நான் என்ன பண்ணுறேன்னா, நான் Tailwindல ஒர்க் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா, ஐ ஷுட் புஷ் இட் டு GitHub, ரைட். ஸோ அதை என்ன பண்ணலாம், அதே மாதிரி ஜஸ்ட் கோட்குள்ளே போயிட்டு இன்னொரு டேர்மில் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன்ல, ஓப்பன் பண்ணிவிட்டு கிளியர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து git add all git commit ham Tailwind
இல்லை நான் வந்து init tailwind CSS அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகேவா, என்டர். ஸோ இப்போ வந்து பண்ணியாச்சு. இப்போ கிட் புஷ் பண்ணோம் இல்லைங்களா? ஓகே, ஸோ கிட் புஷ் பண்ணிட்டேன். ஓகே, கூல். இப்போ நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, என்னோட பாடியில் வந்து I'm going to write some class names. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து கொஞ்சம் கிரேடியன்ட் கலர் வேணுங்க. ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் வந்து கிரேடியன்ட் கலர் வந்து பண்ணியிருக்கீங்களா இல்லையான்னு தெரியல. பட் எனவே நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறதில்ல. ஸோ இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, தேவையில்லை. ஸோ பிஜி ஆஃப் பர்பிள் வச்சுக்கோங்களேன். பர்பிள் 500 சேவ். ஃபுல் பர்பிள் இருக்கு இல்லையா? பட் எனக்கு அப்படி வேணாம். எனக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஒரு கலர் வேணும். ஓகேங்களா? ஸோ நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னா, லெட் மீ கோ டு colorhunt.co அண்ட் இது நிறைய கலர்ஸ் காமிக்கும். ஏதாவது கலர் யூஸ் பண்ணிப்போமா? இது யூஸ் பண்ணிக்கலாமா? இது நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இல்லை ரேண்டமாக போட்டு பார்ப்போம், என்ன வருதுன்னு பார்க்கலாம். ரேண்டமாக போட்டால் கூட இதுதான் வருது. சரி, ஓகே, யூஸ் பண்ணி பார்ப்போம். ஓகே, இப்போ நான் வந்து இங்கே நான் வந்து அந்த கலர் கோட் யூஸ் பண்ணோம் இல்லைங்களா? ரெண்டு வழி இருக்குது. ஸோ இதில் வந்து I'm going to talk about another important concept which is arbitrary values Tailwind CSSல. ஸோ arbitrary valuesனால் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். Tailwind CSSல if you go to Tailwind CSS colors and இங்கே பார்த்தீங்கன்னா வந்து customization colors பார்க்கும்போது we have many colors, ரைட்டா? இந்த கிரே, ஜிங்க், நியூட்ரல், ஸ்டோனு, அப்போ இப்படி நிறையா இருக்குது. ரெட்டு, ஆரஞ்சு, ஆம்பரு, எல்லோ அப்படின்னு இருக்குது. ஓகே, ஸோ இது மாதிரி இவ்வளோ கலர்ஸ் இருக்குது. பட் நம்ம அப்ளிகேஷனில் சம்டைம்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கும். டிசைனை டெவலப் பண்ணி தந்திருப்பார், அந்த கலர் வந்து நம்ம டிசைனில் இருக்காது. ஓகேங்களா? நமக்கு அக்குரேட்டாக வேணும் போது வாட் வி கேன் டூ அப்படின்னா அந்த சமயத்தில் வந்து நம்ம வந்து இது மாதிரி ஆர்பிட்ரரி வேல்யூஸ் நம்ம வந்து போட்டுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் திஸ் கலர், எனக்கு இந்த கலர் வேணுங்க. அது நம்ம என்ன பண்ணலாம்னா, இல்லை எந்த கலர் வேணும் வச்சுக்கோங்களேன், இது வச்சுக்கலாம். இது ப்ரைட்டாக இருக்குது. இப்போ இந்த இது கலர் கோடு இல்லைங்களா? வாட் யூ கேன் டூ இன் நார்மல் ஃபேஸ். நார்மல் என்ன பண்ணுவோம், நம்ம ஜஸ்ட் வந்து நம்ம கோடில் போயிட்டு இங்கே போயிட்டு ஸ்டைலில் போயிட்டு பிஜி கலர் அண்ட் அது வேல்யூ வந்து இங்கே போடுவோம். கரெக்டாக அப்படி எக்ஸ்ட்ரா கோட்னால இப்படி ஹேஷ் போட்டுக்கிற முன்னாடி. ஓகேவா? ஸோ இது ரூம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சேவ் அண்ட் ஆஸ் இது ஒர்க் ஆகுது. ஓகே, பட் எனக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இது வந்து இது வந்து we are just mixing codes, ரைட்? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, Tailwind CSS யூஸ் பண்ணோம் அப்படின்னா Tailwind CSSல மட்டும் தான் வந்து ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கணும். சும்மா வந்து இன்லைன் இந்த மாதிரி ஸ்டைலு இங்கே யூஸ் பண்ண தெரியலஸ்க்காக இது மாதிரி யூஸ் பண்ணக்கூடாது. இட்ஸ் அ பேட் ப்ராக்டிசஸ். அண்ட் ஆல்சோ யூ ஷுட் நாட் மிக்ஸ் bootstrap with Tailwind CSS. அது கூட நிறைய விஷயத்தில் கான்ஃப்ளிக்ட் ஆகும். அண்ட் அப்படி பண்ணாதீங்க மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ். அன்லஸ் ஒரு எமர்ஜென்சின்றதோட ஒரு நெசசரி இருக்குன்னா அப்போ மட்டும் நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? ரைட். இப்போது இந்த கலர் கோடு வந்து ரெண்டு வழியில் நான் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா, என்னோடய Tailwind.config.js போய்க்கிறேன். ஓகேவா? இங்கே போனீங்கன்னா யூ கேன், இது வந்து உங்களோட Tailwind-க்கான ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைலுங்க. பார்த்தீங்கன்னா பேரே பார்த்தீங்கன்னா config.js, கரெக்டாக? ஸோ இதில் வந்து ஏதாச்சும் நீங்கள் வந்து டிஃப்ரெண்ட் கலர் கோட் நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், Tailwind CSSல வந்து நீங்கள் கொண்டு வந்துக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், டிஸ் கலர். ஸோ அது கலர் காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் இது கலர் கோடு தானே. ஸோ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எக்ஸ்டென்ஸில் போயிட்டு இங்கே வந்து யூ கேன் ஹேவ் இங்கே நிறைய இருக்குது, ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ இதெல்லாம் ஆப்ஜெக்ட் இல்லைங்களா? ஸோ இங்கே வந்து என்ன பண்ணிக்கலாம், பேக்ரவுண்ட் கலர் அப்படின்னு சொல்லி போட்டுக்கிறேன். இல்லை கலர்னு போடுற முடியும் தான் பார்க்குறதுங்க. கலர்ஸ்ன்னு இருக்குது. ஓகேயா? ஸோ இல்லை Tailwind CSS கரெக்டாக அதுக்கான இது போட்டிருப்போம். ஸோ லெட்ஸ் கோ டு கலர்ஸ். ஓகே, அண்ட் ஓகே, ஸோ கலர்ஸ் எப்படிலாம் யூஸ் பண்ணிக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. ஓகே, ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிவிட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எந்த கலர்ஸ் வேணுமோ அந்த கலர்ஸ் இது மாதிரி நீங்கள் போடலாம். ஃபார் எக்ஸாம்பிள் லெட்ஸ் சே எனக்கு வந்து இந்த கலர் தானே, இது என்ன கலரு, பர்பிள் கலர் மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ எனக்கு வந்து இது ஆப்ஜெக்டில் போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இதுக்குள்ளே வந்து அதோட கீ நேம்ஸ் என்னவோ, ஸோ நம்ம என்ன நேம் பண்ண போகிறோமோ. ஓகே, இது வந்து சம்வாட் டார்க் பர்பிள் வச்சுக்கோங்களேன். டார்க் பர்பிள் தானே அது, பர்பிள் கலர் தானே அது. சரி, ஏதோ ஒரு கலர் விட்டுருங்க. அந்த கலரு அப்புறம் அதோட வேல்யூ என்னவோ அதை நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி காப்பி பண்ணது அந்த வேல்யூ, அது எக்ஸ்ட்ரா கொண்டு நான் அப்படி போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு என்ன காமிக்குது, திஸ் எரர்
ஓகே காமிக்குதோ இல்லை சரிங்க நம்ம வந்து இது கரெக்டாக போடுறோமா பார்ப்போம் ஃபார்மேட்டை ஓகே டபுள் கோட்ஸை போடணும் போட்டிருக்கு டபுள் கோட் சிங்கிள் கோட்ஸோ டபுள் கோட்ஸை போட்டுக்கலாம் சேவ் ஸோ இப்போ வந்து கரெக்டாக உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகிடுச்சா இப்போ வந்து நீங்கள் இந்த கலர் நீங்கள் எப்படி யூஸ் பண்ணலான்னா எதை நீங்கள் இது மாதிரி ஸ்டைலில் யூஸ் பண்ணாமல் நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆஸ் இட் இஸ் பிஜி டார்க்னு போட்டோமா இங்கே பார்த்தீங்களா டார்க் பர்பிள் காமிக்குது ஸோ இப்போ நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கீங்க ஒரு உங்களோட கஸ்டம் கலர்ஸை வந்து டெய்லிங் சிஎஸ்எஸில் நீங்கள் கான்ஃபிகர் பண்ணிவிட்டு நீங்கள் இது மாதிரி நீங்கள் வந்து கால் பண்ணிக்கிறீங்க இதில் டேரெக்டாக நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்டென்ஷனுமே உங்களோட சர்ச்சஸுமே ஆட்டோமேட்டிக் காமிக்குது பாருங்கள் சூப்பரில் இப்போ கிளிக் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிங்க வச்சுக்கோங்களேன் ஆஸ் இட் இஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது ஓகே ஸோ இது ஒரு வழி ரெண்டாவது வழி இருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா தட்ஸ் வாட் வி கால் இட் அஸ் ஆர்பிட்ரரி வேல்யூஸ்னால் இப்போது ஒன்று பண்ணுறேன் நான் என்ன பண்ணுறேன் இதை நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் ஸோ இது வந்து நம்ம tailwind.config.js இந்த கலர் நான் மென்ஷன் பண்ணாமலேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே நான் வந்து ரைட் பண்ணலாம் என்னன்னா பிஜி அண்ட் இந்த கலர் கூட என்னது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டிஃப்ரெண்ட் ரைட் பண்ணி பார்க்கலாம் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த கலர் எடுக்கிறேன் வச்சுக்கோங்களேன் ரொம்ப டார்க்கு உங்களுக்கு கண் வலிக்கிற மாதிரி கலர் எடுக்கிறாங்க இது எடுக்குவா இது எடுக்கலாம் காப்பி அண்ட் இப்போ இந்த கலர் கோட் வேணும் இல்லையா ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே வந்து பிஜின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம் நம்மளோட கலர் ஃபார்மேட் என்ன பிஜி அண்ட் அதை கலர் கோடுங்க இருக்கும் ஸோ ரெட்டோ க்ரீனோ அப்படின்னு இருக்கும் ஓகேவா ஸோ க்ரீன் போட்டுட்டு அதோட வேரியன்ஸ் காமிக்கும் அதோட ஷேட்ஸ் என்னென்ன வாட் டைப் ஆஃப் ஷேட்ஸ் அவைலபிளாக இருக்குது அதெல்லாம் காமிக்கும் கரெக்டாக பட் இப்போ நம்ம வந்து we are going to put our கஸ்டம் வேல்யூ கரெக்டாக சேஸோட அந்த எக்ஸ்ட்ரா டெசிமல் வேல்யூ போட போகிறோம் இந்த வேல்யூ ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜஸ்ட்டு இப்படி போட்டுக்கிறேன் ஸ்கொயர் ப்ராக்கெட் போட்டுட்டு இங்கே நான் வேல்யூ போட்டுறேன் இது வந்து எக்ஸ்ட்ரா கோடு தானே அப்படி போட்டுக்கிறதுனால முன்னாடி எக்ஸ்ட்ரா கோட் டெசிமல் போட்டுக்கிறேன் ஸோ இப்போ என்ன ஆகும் அப்படின்னா இந்த பிஜி வந்து ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகும் இந்த கலர் கோடு இருக்குங்களா இது வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து புரிஞ்சுக்கும் கம்பைல் ஆகும்போது Tailwind CSS கம்பைல் ஆகும்போது புரிஞ்சுட்டு ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் வந்து அங்கே அப்ளை பண்ணிக்கும் ஓகே தட்ஸ் வாட் அதாவது டைனமிக்கான வேல்யூஸ் ஏதாவது வரணும்னு நினச்சிங்கன்னா அந்த சமயத்தில் யூ கேன் யூஸ் திஸ் கைண்ட் ஆஃப் ஸ்டைலிங்ஸ் ஓகே ஸோ இப்போ இது உங்களுக்கு புரியாத மாதிரி தான் இருக்கும் பட் ட்ரஸ்ட் மீ இட்ஸ் அ வெரி வெரி சூப்பர் ஃபியூச்சர் அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் Tailwind CSS வந்து இந்த ஜஸ்ட் இன் டைம் கம்பைலர் இன்ஸ்டால் பண்ணது ரொம்ப ரொம்ப சூப்பர் ஆயிடுச்சு ஓகேங்களா ரைட் இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா லெட்ஸ் கோ அண்ட் ரிஃப்ரெஷ் இட் அண்ட் ஒர்க் ஆகுது இல்லையா ரொம்ப டார்க் ஆகுது நான் என்ன பண்ணுறேன் அது வந்து ரெட்டாக ஆக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதுக்கு என்ன கோடு FF00 ஸோ சேவ் ரெட் வந்துச்சு பார்த்தீங்களா பழிச்சுக்கா கண்ணு வலிச்சுதா ஓகே ஸோ இதுதான் ஆர்பிட்ரரி வேல்யூஸ் ஸோ யூ ஷுட் சூஸ் விச் கலர் டு யூஸ் இப்போ நீ கேட்கலாம் அன்பு இது ரொம்ப ஈஸியாக இருக்கே நான் இதுவே பண்ணிக்கலாமே நான் எதுக்கு போயிட்டு நான் இது மாதிரி கிரியேட் பண்ணணும்னு சொல்லி கேட்கலாம் இந்த ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிஜி டார்க் பர்பிள் போட்டிங்களே ஸோ இப்போ போடும்போது ஒன் மினிட் ஹலோ இதோ லைவ் ஸ்ட்ரீமில் இருக்கேன் நான் பார்த்தேன் ஓகே பாய் ஓகே ஸோ இப்போ நீங்கள் கேட்கலாம் அன்பு அப்போ நான் வந்து இது மாதிரி சிம்பிளாகவே போட்டுக்கலாமே நான் எதுக்கு இது மாதிரி Tailwind கான்ஃபிகில் போடலான்னு கேட்டிங்கன்னா இப்போ நீங்கள் வந்து ஆர்பிட்ரரி வேல்யூஸ் யூஸ் பண்ணி வச்சுக்கோங்களேன் ஃபார் எக்ஸாம்பிள் ரிமூவ் பண்ணிவிட்டு திரும்ப ஷோ பண்ணிடுறேன் ஃபைனலாக ஓகே ஸோ பிஜி அண்ட் அதே மாதிரி போட்டுட்டு எக்ஸடிசிமல் ஆஃப் எதாவது இங்கே எக்ஸடிசிமல் தான் போடணும் அவசியம் இல்லைங்க நீங்கள் வந்து என்ன கலர் கூட போட்டுக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எல்லோ போடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லோ அப்படி போட்டுக்கலாம் ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகும் ஸோ டிப்பிக்கலி நீங்கள் உங்களோட கலர் ப்ராப்பர்ட்டியில் என்ன கலர்ஸ்லாம் தரீங்களோ அது இந்த எல்லா கலர்ஸுமே இதை தரலாம் ஓகே உங்களோட இஷ்டம் தான் அது ஓகே அப்படி தரம் என்ன அப்படின்னா வாட் சப்போஸ் எனக்கு வந்து டெக்ஸ்ட்டும் மாறணும் வச்சுக்கோங்க டெக்ஸ்ட்டு வந்து எனக்கு அதே மாதிரி எல்லோ வேணும் வச்சுக்கோங்க என்ன பண்ணுவீங்க அதே மாதிரி டெக்ஸ்ட்டு அப்படி போட்டு சேவ் பண்ணிவிட்டு ஃபிஷ் பாருங்கள் இப்போ வந்து டெக்ஸ்ட்டும் எல்லோவாக இருக்குது கண்ணு தெரியல பார்த்தீங்களா ஸோ இதோ வழி இதை யூஸ் பண்ண என்னன்னா ஆர்பிட்ரரி வேல்யூஸ் போடும்போது ஒரு கன்சிஸ்டன்சி இருக்காது ஸோ எங்கே நீங்கள் கரெக்டாக வேல்யூ போய் இப்போ ஒரு இடத்துல நீங்கள் மாடிஃபை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் எல்லா இடத்துலையும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கும் இல்லைங்களா ஸோ அதனால் இட்ஸ் நாட் அ குட் ப்ராக்டிசஸ் இப்போ அதுவே நான் வந்து பிஜி டார்க் பர்பிள் போடும்போது பாருங்கள் இப்போ நான் இங்கே சேவ் பண்ணும்போது ஒர்க் ஆகுதா ஸோ இன்கேஸ் ஃபியூச்சரில் வந்து நான் மாற்றினா வச்சுக்கோங்களேன் நான் இங்கே மாற்ற தேவையில்லை இங்கே வந்து ஜஸ்ட்டு இங்கே என்ன பண்ணிக்கலாம் எல்லோ அப்படின்னு போட்டேன்னா இங்கே ஆக்சுவலிஸ் ஒர்க் ஆகும் ஓகே ஸோ இதுதான் வந்து அதோட திங் ஓகே எவ்ரி கலர்ஸ் வில் பி ஆர்கனைஸ்ட் இன் சேம் ஃபைல் அதுதான் அந்த அட்வான்டேஜஸ் ஓகேங்களா ரைட் இப்போ இன்னும் நெக்ஸ்ட் திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா டவுட்டு இப்போ நம்ம நார்மல் கலர்ஸ் இதில் உள்ள கலர்ஸ்லாம் இந்த 500 200 போடுறோம்ல அதில் இதில் அதை மட்டும் போடணும்னா நம்ம என்ன பண்ணணும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் வந்து இந்த கலர் கோட் இருக்குது பாருங்கள் இப்போ பேக்கில் போனீங்கன்னா
இதுதான் அந்த வேரியன்ட். இப்போ ப்ரௌனில் இந்த ஷேட்ஸ்லாம் இருக்குன்னா இந்த ஷேட்ஸ் நீங்கள் மாதிரி போட்டுப்பீங்க. ஓகே, ஸோ இதுதான் அந்த ஃபார்மேட். இப்போ நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஷேட்ஸ்லாம் போடாமல் டேரெக்ட்லி நான் அதோட நேம் போட்டுக்கிறேன். நேம் போட்டுருந்தாலும் ரைட்டாக நேம் கால் பண்ணுது. இப்போ நீங்கள் இந்த மாதிரி ஷேட்ஸை வேணும் 50லேருந்து 9 வரைக்கும் ஷேட்ஸை வேணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இதுதான் அதோட ஃபார்மேட். நீங்கள் டாக்குமெண்ட் போனாவே ஈஸியாக நீங்கள் கற்றுக்கலாம். ஓகே, புரிஞ்சுதா? ரைட். ஓகே, இப்போது இந்த இதனால் என்ன யூஸ்ன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நெக்ஸ்ட் திங் பிஜி மட்டும் தான் நீங்கள் அப்ளை பண்ண அவசியம் இல்லை. இது நம்ம நான் எங்கே ஆட் பண்ணியிருக்கேன், இது வந்து கலர்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன் கரெக்டாக. ஸோ இட் இஸ் அப்ளிகேபிள் ஃபார் எவ்ரிதிங்னா ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் பிஜி டார்க் பர்பிள் ரிமூவ் பண்ணிவிட்டு இங்கே இந்த H1ல் போடுறான்னு வச்சுக்கோங்களேன். H1ல் வந்து இஃப் ஐம் யூஸிங் லைக் ஒரு பிஜி ஒயிட் யூஸ் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ அப்போ தான் தெரியும் நம்மளுக்கு விஷிபிளாக கண்ணன் தெரியுதா. இப்போது கொஞ்சம் ஸ்பேஸ் வந்துக்கலாம். எப்போயுமே நான் பண்ணுறேன் பேரிங் ஆஃப் ஒரு 10 தரேன் நல்ல ஸ்பேஸ் இருக்கிறதுக்காக. ஓகே, இப்போ டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து பிளாக்ல இருக்குது, தெரியுதா? தெரியல நினைக்கிறேன் இல்லையா? ஸோ நான் பண்ணுறேன் ஃபாண்ட்டு செமி போல்ட் போட்டுக்கிறேன். ஃபாண்ட் வந்து கலர் வந்து பிளாக்ல இருக்குது இப்போது. ஓகே, ஸோ இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எனக்கு வந்து இதே கலர் பர்பிள் டார்க் பர்பிளாக எனக்கு வந்து டெக்ஸ்ட் கலராக மாற்றணும்னு வச்சுக்கோங்களேன். என்ன பண்ணணும், சிம்பிள் டெக்ஸ்ட்டு அண்ட் இப்போ வந்து டார்க் போட்டிங்க வச்சுக்கோங்களேன். பார்த்தீங்களா இங்கே அழகாக வந்து நான் அந்த கலர் கோர்ஸ் வந்து இந்த பீஜுக்கும் ஒர்க் ஆகுது, டெக்ஸ்ட்டுக்கும் ஒர்க் ஆகுது. இப்போ டெக்ஸ்ட் டார்க் பர்பிள் தந்தேன் அப்படின்னா கலரும் பார்த்தீங்கன்னா பர்பிளாக மாறிடுச்சு. பார்த்தீங்களா? இது வந்து உங்களுக்கு எப்படின்னு தெரியல, எனக்கு வந்து சூப்பரான ஃபீச்சர் தெரிஞ்சது. ஒரு இடத்துல மாடிஃபை பண்ணி வச்சுக்கோங்களேன், எல்லாத்துலேயுமே அது வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இட் வில் சேஞ்ச் இன் திஸ் டெக்ஸ்ட். அண்ட் இது மட்டும் இல்லை, ஈவன் இஃப் யூ வாண்ட் பார்டர் அப்படின்னா பார்டர் அண்ட் பார்டர் கலர் அது டார்க் போட்டிங்க வச்சுக்கோங்களேன். இங்கே பார்த்தீங்களா டார்க் பர்பிள் காமிக்குது. சூப்பர் இல்லை? ஸோ இதெல்லாம் வந்து Tailwind CSS பண்ணுற ஒரு சூப்பரான ஒரு விஷயம். ஸோ இப்போ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்களா டார்க் அந்த பார்டருமே இட் இஸ் இன் பர்பிள் ரைட் நவ். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ரொம்ப ரேர் கேசஸில் மட்டும் ஆர்பிட்ரரி வேல்யூஸ் யூஸ் பண்ணுங்கள். அண்ட் மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து ட்ரை டு யூஸ் தி சேம் திஸ் கைண்ட் ஆஃப் எக்ஸ்டெண்டாகவே யூ ஆர் எக்ஸ்டெண்டிங் Tailwind CSS டிஃபால்ட் ஸ்டைல் வித் யோர் ஓன் கஸ்டம் CSS. ஓகேவா? அதுதான் வந்து மீன் பண்ணுறது. ரைட்டா? இப்போ சோஃபா நான் சொன்னதெல்லாம் புரிஞ்சதா எல்லாருக்கும்? டீம் அண்ட் யூடியூப் புரிஞ்சுதா? தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் கஸ்டமைசபிள். புரிஞ்சுதா எல்லாருக்குமே? யாருக்கெல்லாம் புரியல? ரைட். இப்போது ஃபாண்ட் எப்படி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் யூஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு புரியுமா எல்லாருக்கும் தெரியுமா? நான் சொல்லி காமிக்குவா ஃபைனலாக? அன்பு, எனக்கு ஒரு டவுட் இருக்கு. கேளுங்க. உங்கள் பேர்? முத்துக்குமாரி. கேளுங்க. இப்போ வந்து நம்ம வந்து போர்ட்ஃபோலியோ ரெடி பண்றப்போ பிரைமரி கலர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கிளாஸ் வந்து இது பண்ணிட்டு பண்ணும்ல. இப்போ வந்து இங்க வந்து நான் ஒவ்வொரு டைமும் வந்து இதுல இருக்க கலர்ஸ் சூஸ் பண்ணும்போது இப்போ 500 700 வந்து நான் சூஸ் பண்றேன். அந்த மாதிரி போர்ட்ஃபோலியோல பண்ண மாதிரி எப்படி இங்க பண்றது? சூப்பர். அதுதான் ஒவ்வொரு டைம் நான் வந்து 700 800 கொடுக்க வேண்டாம். ஸோ சப்போஸ் எங்கே மாடிஃபை பண்ணால் எல்லாத்தையும் மாடிஃபை பண்ணுற மாதிரி இருக்கு இல்லைங்களா உங்களில்? ஓகே, ரைட். ஸோ அதான் நம்ம வந்து தேர்ட் திங் அட்ரஸ் பண்ண போகிறோம், விச் இஸ் யூஸிங் சேம் கிளாஸ் இன் டிஃப்ரெண்ட் ரீயூசபிள் கிளாஸ் நேம்ஸ். நான் அதை பற்றி சொல்கிறேன் ஃபியூச்சரில், இந்த செக்ஷனில் சொல்கிறேன் உங்களுக்கு. ஓகே ஓகே ரைட், கூல். ஸோ இந்த கான்செப்ட்லாம் உங்களுக்கு புரிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ என்ன பண்ணலாம்னா இது மட்டும் இல்லைங்க. இப்போ பிஜி வந்து பர்பிள் யூஸ் பண்ணிருக்கோம் இல்லைங்களா, வி கேன் ஆல்சோ யூஸ் கிரேடியன்ட் ஆஸ் வெல். எனக்கு நான் என்ன பண்ண போகிறேன், ஆப் லாஜிக் படி பார்க்கும்போது ஐ நீட் சம் கிரேடியன்ட் பேக்ரவுண்ட். ஓகேங்களா? அது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா பிஜி கிரேடியன்ட் டு ரைட். ஓகே, ஸோ கிரேட்னா நான் அர்த்தம், கிரேட்னா லைக் மல்டிபிள் கலர்ஸ் இருக்கும் இல்லைங்களா, அதான் கிரேடியன்ட். ஸோ ஃப்ரம் லெஃப்ட் டு ரைட் அப்படின்னு போட்டுக்கிறேன். டாப்பில் ஃப்ரம் ரைட். ஓகே, ரைட். அண்ட் கலர்ஸ் என்னவோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ கிரேடியன்ட் ஃப்ரம் எங்கேருந்து வரணும் அப்படின்னு போட்டிருக்கோம். ஸோ ஃப்ரம் பர்பிள்னு வச்சுப்போமே, பர்பிள் 500 2 எங்கே வேணும் எனக்கு 2 வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஐ வாண்ட் லைக் ரெட் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ரெட் 500 போட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர் இருக்குது இல்லைங்களா. இப்போ இதை ரிமூவ் பண்ணி பார்த்துருவோமா? ரிமூவ் பண்ணிடுவோம் சும்மா, அப்போ தான் நம்மளுக்கு ஃபுல்லாக நம்ம கலர் தெரியும். சரி, ஸோ ரிஃப்ரெஷ் பண்ணிட்டோம். அண்ட் இப்போ எதுவுமே இல்லை, பிகாஸ் நம்ம வந்து கண்டென்ட் எதுவுமே நான் போடாதனால அப்படி தோணுது. ஸோ என்ன பண்ணுறேன், மினிமம் ஹைட் வந்து ஸ்க்ரீனாக வச்சுக்கிறேன். அப்போது வந்துச்சா? ரைட், கூல். ஸோ இதான் நம்மளோட பேக்ரவுண்ட் கலர்ஸ். இது மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட் கிரேடியன்ட் யூஸ் பண்ணிக்கலாங்க, உங்கள் இஷ்டம் தான் அது டோட்டலி. ஓகேங்களா? ஸோ நான் இப்போதைக்கு ஐ ஹேவ் சம் ஒர்க் டு டூ, அதனால் நான் வந்து கொஞ்சம் ஸ்பீடப் பண்ணிக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம் வரும்போது நீங்கள் அந்த டவுட்ஸ் தான் நீங்கள் வந்து கிளாரிஃபை பண்ணிக்கலாம் என்கிட்ட, சரிங்களா? ரைட். ஸோ இப்போதைக்கு இந்த கால்குலேட் நான் வச்சுக்கிறேன். அண்ட் தென் நெக்ஸ்ட் திங் என்னென்னா, இதில் வந்து வாட் சப்போஸ் அன்பு இல்லை எனக்கு வந்து 3 கலர்ஸ் வேணுங்க. எனக்கு லெஃப்ட்டில் ஃப்ரம் ஒரு கலர் இதுதான் ஃப்ரம். ஓகேங்களா? இது ஃப்ரம், இது 2 கரெக்டாக. வாட் சப்போஸ் 3 டைப் ஆஃப் கலர்ஸ் வேணும் அப்படின்னா ஃப்ரம்
டூவு நோனில் ஒன்று இருக்குல்ல அது வந்து நம்ம வந்து வயா அப்படின்னு கால் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், நான் என்ன பண்ணுறேன் செக் பண்ணுறதுக்காக வயா L1 போடுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்களேன். ஸோ இது ஃப்ரம்மு, இது வந்து வயா, இது வந்து இதுக்குள்ளே இருக்கு இல்லைங்களா, பார்த்தீங்கன்னா சூரிய மாதிரி இப்போ டக்குன்னு பார்க்கறதுக்கு. ஓகே, ஸோ இது மாதிரி இட்ஸ் என்ன சொல்கிறது, ஜஸ்ட் அ பிகினிங்க. இதை வச்சு நீங்கள் கலர்ஸ் வச்சு நீங்கள் சூப்பராக ஒரு வெப்பேஜ், மொக்கையான வெப்பேஜை வந்து சூப்பராக நீங்கள் வந்து ஆக்கலாம். சரிங்களா? ஸோ கலர்ஸும் இமேஜஸும் ப்ராப்பராக போடுங்க, ஃபாண்ட் ஸ்டைல் கரெக்டாக சூஸ் பண்ணுங்கள், உங்கள் வெப்சைட்டு வேறு லெவலில் லுக் ஆகும் மற்றவங்களுக்கு. சரியா? அதான் என்னோடய சஜஷன். ஸோ இது மாதிரி வேணால் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டார்க்காக இருக்குல்ல, ஸோ இதுக்கு தெரிஞ்சுக்க என்ன பண்ணுறேன், நான் வந்து கொஞ்சம் பர்பிள்லேயே வந்து கொஞ்சம் டார்க்காக போட்டு பார்க்குறேன் 6. ஓகே, ஸோ இது மாதிரி நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம், உங்கள் டேஸ்ட் தான். பட் எனக்கு இப்போதைக்கு 3 தேவை, ரெண்டே போகணும் எனக்கு. பட் வாட் ஐம் ட்ரைங் டு சே இஸ், இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து ஒரு பிஜி டார்க் பர்பிள் போட்டோம் இல்லைங்களா, அதை நீங்களும் போட்டுக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டார்க் பர்பிள் பார்த்தீங்களா அழகா. ஸோ இது லிமிடேஷனுங்க, இது வந்து வச்சு நம்ம நிறைய விஷயங்கள் பண்ணலாம். இப்போ ஆசிட்டேஸ் நம்ம அதுவும் நம்ம பண்ணியாச்சு. ஓகே, ஸோ புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. ரைட்டா? இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இதுக்குள்ளே வந்து ஒரு டிவிஷன் க்ரியேட் பண்ணிக்கிறேன். அண்ட் இதுக்குள்ளே வந்து நம்ம HTML கோட் ரைட் பண்ணிடுவோம். ஃபஸ்ட்டு என்னென்னா, ஃபஸ்ட்டு எப்படி இருக்குது, ஃபியூல் காஸ்ட் கால்குலேட்டரா, CNG காஸ்ட் கால்குலேட்டர் வச்சுப்போமா. ஸோ ஒரு H1ல் வந்து CNG காஸ்ட் calculator ஓகேவா. அண்ட் தென் அதுக்குள்ள வந்து இன்புட் ஃபீல்டுக்கு கொஞ்சம் பேராகிராஃப் கொடுக்கலாம். சிம்பிள் டூல் டு calculate தி காஸ்ட் அப்படின்னு போடுறேன். ஓகே, அண்ட் இதுக்குள்ளே வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோடய இன்புட் வைக்க போகிறேன். ஸோ இன்புட் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன இருக்குது, ஃபஸ்ட்டு ட்ரிப் டிஸ்டன்ஸ் இல்லையா, ப்ளேஸ் ஹோல்டர் டிஸ்டன்ஸ் சேவ் பண்ணிப்போம். அண்ட் அவுட் பார்க்கறதுக்காக இதுதான் அவுட்புட். ஓகே, இப்போ நான் ஜூம் பண்ணி வச்சுருக்கேன், அதான் அப்படி தெரிஞ்சு நினைக்கிறேன். ரிசீவ் பண்ணிப்போம். ஓகே, தான் ஆக்சுவல் திங். இப்போ நம்ம ஸ்டைனிங் பண்ணிடுவோமா ஃபஸ்ட்டு. ஸோ நான் பண்ணுறேன், குயிக்காக நான் பண்ணிடுறேன். ஸோ டிவிஷனில் வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ கிளாஸ் கால் BG white அண்ட் பேடிங் வேணும் எனக்கு. கரெக்டாக? ஸோ பேடிங் வந்து ஒரு 10 வச்சுக்கிறேன், ரொம்ப பெருசாக வேணும் எனக்கு. சேவ். அண்ட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு வந்து ரொம்ப பெருசாக தேவை, எனக்கு கொஞ்சம் ரொம்ப வித் கம்மியாக இருக்கணும். ஸோ வாட் ஐ கோயிங் டு டூ இஸ் மேக்ஸிமம் வித் ஆஃப் ஒரு LG போட்டுக்கிறேன். ஸோ ஓகே, இட்ஸ் ஃபைன். இப்போ எனக்கு சென்டராக வேணும், அதுக்கு என்ன பண்ணலாம், ஐ கேன் டூ லைக் MX ஆட்டோ. ஓகே, எனக்கு கொஞ்சம் மேலே கொஞ்சம் பேடிங் வேணும், எனக்கு வந்து சென்ட்ரல் வேணும் எனக்கு. ஓகேவா? எனக்கு வந்து கொஞ்சம் மேலே தான் வேணும் எனக்கு, ஆனால் கொஞ்சம் மேலே கொஞ்சம் எனக்கு ரொம்ப ஒட்டிட்டு இருக்க மாதிரி இருக்குது இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுறேன், அதுக்கு ஜஸ்ட் இங்கே வந்து மார்ஜின் டாப் வந்து ஒரு 10 தரேன். ஓகே, சூப்பர். இப்போ கொஞ்சம் ரவுண்டாக வேணும் இல்லையா. ஸோ நான் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி ரவுண்டட். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் ஷேடோ வைக்கணும் இல்லையா, ஏன்னா கிரேட் நம்ம வச்சுருக்கோம். ஸோ இந்த பிஜிக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஷேடோ வச்சுன்னா நல்லாயிருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம், ஐம் கோயிங் டு ஹேவ் அ ஷேடோ ஆஸ் வெல். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேடோ எல்லாமே பர்பிள் காமிக்க பாருங்கள். ஸோ சூப்பரில். ஸோ ஷேடோ அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஷேடோ உங்களுக்கு தெரியல பெருசாக. ஸோ ரொம்ப இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஷேடோ உங்களுக்கு அந்த தெரியல. ஸோ ரொம்ப தெரியல, நம்ம என்ன பண்ணலாம், ஷேடோ LG நிறைய இருக்குது பாருங்கள், நம்ம வந்து எக்ஸலுக்கு போட்டுக்கலாம். எக்ஸல் போடும்போது இன்னும் கொஞ்சம் இந்த ஷேடோ எஃபெக்ட் தெரியுதா இப்போ உங்களுக்கு, இந்த சின்ன ஷேடோ மாதிரி தெரியுது. ஓகே, ரைட். ஸோ பூட்ஸ்ட்ராப் இப்போ யூஸ் பண்ணுறீங்க, பூட்ஸ்ட்ராப் இல்லைங்க, இட்ஸ் கால் Tailwind CSS. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட CSS ரைட் பண்ணிடுவோம். இதுக்கான கொஞ்சம் ஃபஸ்ட்டு போல்ட் ஆக்கிடுவோம். கரெக்டாக? ஸோ H1ல் வந்து கிளாஸில் வந்து டெக்ஸ்ட் கொஞ்சம் பெருசாக்கிடுவோமா இல்லை இருக்கட்டுமா, எனக்கு தெரிஞ்சது இருக்கட்டும், போல்ட் ஆகிக்கலாம். ஸோ ஃபாண்ட் போல்ட். ஓகே, அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா பேராகிராஃப் வந்து அதே மாதிரி கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் ஆஃப் கிரே கொஞ்சம் ஆக்கிக்கிறேன், பிகாஸ் அதான் என்னோட ஸ்ட்ராட்டஜி அதுதான். ஸோ ஒரு போல்ட் வச்சுருக்கேன்னா அது கீழே வந்து லைட்டு கொஞ்சம் கம்மி பண்ணிப்பேன். ஸோ தட் அதோட இது தெரியும், இதுதான் இம்பார்ட்டன்ட், இது வந்து இதோட பேராகிராஃப் தெரியும் அதனால. ஓகே, கூல். ஸோ இப்போ வந்து இந்த ட்ரிப் டிஸ்டன்ஸ் காமிக்கு பார்த்தீங்கன்னா இது என்னென்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் லைக் இன்புட். ரைட்டா? பட் இன்புட் மாதிரியே தெரியல பாருங்கள். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், அதுக்கு ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிடுவோம். ஸோ நீங்கள் வந்து இது கீழே வந்து இந்த H1 பேராகிராஃபும் டிவிஷனுக்கு போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான். அது நான் டிவிஷன் போட்டுக்கிறேன். ஓகே, பிகாஸ் we can organize in such way ஃபியூச்சர் வந்து நம்மளுக்கு எந்த ஒரு கன்ஃபியூஷன் வராதில்ல, அதனால். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இந்த டிவிஷனுக்கு வந்து ஐ கேன் ஹேவ் எனி திங். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பார்டர் மாதிரி வேணும்னா கூட வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா கிளாஸ் ஆஃப் பார்டர்னு வச்சுக்கிறேன். பார்டர் பாட்டம் வேணும் எனக்கு. கரெக்டாக? சரி, இப்போ பார்டர் பாட்டம் இருக்குது. ஓகே, ஸோ உங்களுக்கு வேணால் நீங்கள் போட்டுக்கலாம், பட் எனக்கு வந்து அதெல்லாம் வேணாங்க. ஸோ வாட் ஐ கோயிங் டு டூ இஸ் ஜஸ்ட் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இந்த பார்டரை. ஓகேவா? அண்ட் இந்த இன்புட் டெக்ஸ்ட்க்கு வந்து ஐம் கோயிங் டு ஹேவ் அ டிஃப்ரெண்ட் டிவிஷன். ஸோ டிவிஷன், அண்ட் அந்த டிவிஷனுக்குள்ளே ஐம் கோயிங் டு புட் திஸ் இன்புட்
இன் ஹியர். ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டு இது கொஞ்சம் ஸ்பேஸ் இல்லை பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இந்த கலர் மாற்றிடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன்னா கலர் வந்து லெட் மீ சேஞ்ச் இட் டு கிளாஸில் போயிட்டு பிஜி கிரே ஆஃப் 100 போடுறேன். ரைட்டு, கொஞ்சம் கலர் மாறிச்சா. எனக்கு கொஞ்சம் ஸ்பேடிங் வேணும் எனக்கு. ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி பேடிங் எக்ஸ் ஆஃப் 4 பேடிங் ஒய் ஆஃப் 2 ரவுண்டட் ஆகிக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கொஞ்சம் நல்லா டீசனாக வந்துச்சு. இப்போ கிளிக் பண்ணும்போது அவுட்லைனாக வருது பார்த்தீங்களா, எனக்கு அது வேண்டாம். ஸோ அது என்ன பண்ணலாம், ஜஸ்ட் அவுட்லைன் நான். ஓகே, இப்போ கிளிக் பண்ணால் ஒன்றும் வரல. சூப்பர். அண்ட் இப்போ பார்த்தா கொஞ்சம் ஸ்பேஸே இல்லை பாருங்கள். ஸோ வாட் ஐ கேன் டூ இஸ் இந்த டிவிஷன், அதுக்காக டிவிஷன் ட்ராப் பண்ணேன். டிவிஷனில் போயிட்டு கிளாஸில் வந்து மார்ஜின் ஒய் ஆஃப் ஒரு 5 போட்டு பார்ப்போம். 5 ஓகே தான். ஓகே, ஸோ மேபி மார்ஜின் டாப் ஆஃப் 10 கூட போட்டு பார்க்குறேன். நம்மளுக்கு தேவையாக இருக்குமே வச்சுப்போம். 10 ரொம்ப அதிகமாக இருக்குது. 5 7 ஆஃப் நினைக்கிறேன். ஓகே, கூல். இப்போது இது 2 விஷயம் பண்ணலாம். ஒன்று வந்து இது மாதிரி நம்ம இந்த ஃபார்மேட்டில் போடலாம், அது ஒன்று. இல்லை என்ன பண்ணலாம், இதாங்க நம்ம டிசைன் எலமெண்ட். ஸோ இதான் நம்மளோட ரெக்யர்மெண்ட். பட் இது நம்ம எந்த யூவில் கொண்டு வரலாம்னு சொல்லி நம்ம யோசிக்கணும். கரெக்டுங்களா? ஸோ இப்போதைக்கு என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஃபார்ம் மட்டுமா நான் பில்ட் பண்ணுறேன். பிகாஸ் ஐ டோன்ட் ஹேவ் மச் டைம். அதனால் இது பில்ட் பண்ணிவிட்டு டிப்ளாய் பண்ணிட்டு மற்ற கான்செப்ட்லாம் நம்ம பார்த்துட்டு லேட்டாக அது எப்படி என்சான்ஸ் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. ஓகே, ரைட். ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ட்ரிப் டிஸ்டன்ஸ் இருக்கா, இருக்குது. ஓகே, லெஃப்ட்டில் ஒன்று போட்டு போமா. ஸோ லெஃப்ட்டில் ஒரு டெக்ஸ்ட் போட முடியுதான் பார்க்குறேன் இருங்க. ஸோ இன்புட்டில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இது கட் பண்ணிவிட்டு இங்கே வந்து ஒரு லேபிள் போடுறேன். லேபிள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி லைக் ட்ரிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுட்டு அண்ட் இதுக்குள்ளே தான் அந்த இன்புட் போட போகிறேன். ஸோ சேவ் அண்ட் ரிஃப்ரெஷ் அண்ட் ஓகே. இப்போது கொஞ்சம் ஸ்பேஸ் ஆட் பண்ணிப்போமா. ஸோ என்ன பண்ணுறேன், இது இந்த ஃபார் லூப்புக்கு வந்து என்ன ஐடி தரணும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கிளிக் பண்ணும்போது இப்போ கிளிக் பண்ணும்போது டைப் பண்ண முடியுது கரெக்டாக. ஆனால் இந்த ஃபார்ம் எதுக்குன்னா இது கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக அது வந்து இங்கே ஹைலைட் ஆகணும். ஸோ அதுக்கு நம்ம எப்படி என்ன பண்ணலான்னா லேபிளில் வந்து ஃபாரில் போயிட்டு ஏதாவது ஐடி நேம் தரலாம், ஏதாவது நேம் தரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னது ட்ரிப் டிஸ்டன்ஸ் இல்லையா. ஸோ ட்ரிப் டிஸ்டன்ஸ் அதை வந்து அதே மாதிரி இங்கே ஐடியும் போடணும். ஸோ விச் மீன்ஸ் இந்த லேபிள் வந்து இந்த இன்புட்டுக்காக அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ எதை நீங்கள் இப்படி போடலாம், இல்லை நீங்கள் வந்து கட் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த லேபிளுக்கு வெளியே பண்ணி போடலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆக்டிவிஸ் இருக்குது. இப்போ நான் வந்து பாருங்கள் என் கர்சரை வந்து கிளிக் பண்ண வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்களா கர்சர் இங்கே ஹைலைட் ஆகிடுச்சு. இதுதான் குட் யூஎக்ஸ். ஓகே, இதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய விஷயம். ரைட். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த இது வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ ஐ மீன் கலர்ஸ் வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குது இல்லைங்களா. ஸோ I'm going to change the color call text gray of 600. ஓகே ஓகேவான்னு பார்ப்போம். பட் எனக்கு இது அந்த இது பிடிக்கலங்க. ஸோ என்ன பண்ணுறேன்னா ஐ வில் remove this label. ஓகே, இன்புட் மட்டுமே இருக்கட்டும், பிரச்சனை இல்லை. இன்புட் வந்து ஃபுல்லாக இருக்கட்டும். ஸோ I'm going to அந்த இன்புட்டில் வந்து கிளாஸில் வந்து width ஆஃப் ஃபுல் தரேன். ஸோ வில் டேக் தி ஃபுல் width. ஓகேவா, கூலுங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டில் என்டர் பண்ணுறது ட்ரிப் டிஸ்டன்ஸ் என்ன அர்த்தம், இட் இஸ் ஒன்லி நம்பர் ரைட். ஸோ அது நம்ம என்ன பண்ணலாம், we can limit it through input. ஸோ டைப் பண்ண டெக்ஸ்ட் இருக்கு இல்லையா, we have a field called number. ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தான் இருக்கும். பட் ட்ரை டு பி வித் மீ. அண்ட் சப்போஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த லைவ் ஸ்ட்ரீம் நீங்கள் போய் பாருங்கள். ஓகேங்களா, பார்க்கும்போது யூ கைஸ் கேன் அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் கோயிங் ஆன் சொல்லிட்டு. ரைட்டாக சொன்னது வந்து இந்த பிரியாணி சாப்பிடுமே அந்த ரைட் நம்ம இருந்துச்சுல்ல சொன்னது. ஓகே, மே ஐ ஆர் யூஸிங் ரைட்? நோ, கரெக்டாக வி நாட் யூஸிங் எனி ரியாக்ட். ஜஸ்ட் வந்து Tailwind தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். அண்ட் லேட்டர் ஆன் வந்து when we are learning JavaScript அப்போ வந்து we are going to make this form interactive. Okay, make it functioning at that time. May I know only has more sources when everyone choosing it, because whatever we are seeing is all web, right? ஸோ அதனால தான் வந்து எல்லாமே அதை சூஸ் பண்ணுறாங்க. ஸோ மொபைல்லாம் பார்க்கும்போது இட்ஸ் லிட்டில் பிட் டிஃபிகல்ட் தென் வெப் டெவலப்மெண்ட். வெப் டெவலப்மெண்ட் இஸ் ஸோ ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் ஈஸி டு கெட் ஃபார்வர்ட். நிறைய கற்றுக்கலாம், நிறைய இடத்துல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் ஏற்ற மாதிரி. ஸோ அதனால தான் நான் நினைக்கிறேன், என்னோட பர்சனல் ஒப்பீனியன். அப்புறம் அவங்க வீடியோஸ் நிறையா பார்ப்பேன். ஜெயிஸ் முக்கியமாக ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. உங்கள் கம்பெனிலேருந்து தான் பார்க்குறேன். தேங்க்ஸ் ப்ரோ, உங்கள் வீடியோஸ்க்கு சூப்பருங்க, கூல், நைஸ். ஓகே டன். இப்போ என்ன பண்ணலாம்னா இப்போ நம்பர் போட்டதுனால இப்போ பாருங்கள், இப்போ என்ன இந்த வேல்யூலாம் டைம் பண்ண முடியாது. பட் ஐ கேன் என்டர் மை வேல்யூஸ். ரைட்டா, சூப்பர் கூல். நெக்ஸ்ட்டிங் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் ஃபீல்ட்ஸ் இருக்குது, ஃபியூல் எஃபிஷியன்சி. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணுறேன், இன்புட்டை காப்பி பண்ணிக்கிறேன் அண்ட் இங்கே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி நான் மாடிஃபை பண்ணுவோம் சிலதெல்லாம். இப்போ எனக்கு ஐடி தேவையில்லைங்க, பிகாஸ் நான் வந்து லேபிளே வைக்கல இல்லையா, எனக்கு ஐடி தேவையில்லை, ரூம் பண்ணிக்கிறேன். இது நம்ம தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாம். இப்போ அதே மாதிரி இது பண்ணாது ஃபியூவல் எஃபிஷியன்சி இல்லையா, ஃபியூவல்
efficiency ஸ்பெல்லிங் கரெக்டா? efficiency. சப்போஸ் இது மாதிரி தெரியலனா நம்ம காப்பி பண்ணிப்பேன். ஓகே, கரெக்டாக டைப் பண்ணியிருக்கேன். சூப்பர். சேவ் பண்ணிப்போம். இப்போது ரிஃப்ரெஷ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒட்டி போன மாதிரி இருக்குது. ஓகே, ட்வின்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ வி நீட் சம் ஸ்பேசிங், ரைட்? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? வாட் வி கேன் டூ, ஜஸ்ட்டு சும்மா as it is. oops, ஒரு நிமிஷம். ஓகே, ஸோ கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்? ஏதர் ஒரு இன்புட்டுக்கும் போயிட்டு we can give some margin, or நான் எப்போவே சொன்ன மாதிரி this is the place to group items. மாடல் குரூப் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ என்ன பண்ணிக்கிறீங்கன்னா இங்கே வந்து ஸ்பேஸ் y of 4 வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ இஷ்டம் அது நம்ம என்ன வச்சுக்கலாம். ஸோ டிஸ்டன்ஸ், ஃபியூல் எஃபிஷியன்சி. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எஃபிஷியன்சி வந்து எனக்கு ஆல்ரெடி என் காருக்கு தெரியும். என் காருக்கு வந்து ஒரு 26 அவங்க சொல்கிறாங்க, பட் 24 தான் வரும் எனக்கு. சரிங்களா? ஸோ நான் பண்ணுறேன் ஒரு டீசெண்டாக I'm going to put a value called 24 over there, because at last எனக்கு அதை பில்ட் பண்ண போகுது. கரெக்டுங்களா? அதனால் என் வேல்யூஸ்க்கு ஏற்ற மாதிரி நான் போட போகிறேன். வேணால் நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஓகே, உங்கள் வண்டி வந்து 20 தருதுன்னா நீங்கள் போட்டுக்கலாம், உங்கள் இஷ்டம் தான் அது. பட் 24 வந்து இருக்கிற டிஃபால்ட்டாக. அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா we have an option called கேஸ் ப்ரைஸ். ஓகே, சிஎன்ஜி ப்ரைஸ். கரெக்டாக? ஸோ என்ன பண்ணிக்கிறேன், அதே மாதிரி அதே இன்புட் காப்பி பண்ணிக்கிறேன், நீங்கள் பேஸ்ட் பண்ணுறேன். ஓகே, அது going to call it as fuel cost. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா என்னோடய ப்ரைஸ் வந்து 84 ரூபா இருக்குது, 84 rupees இன் சென்னை. ஸோ இது போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இதாங்க ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா, நான் ஃபார்ம் போட்டுட்டேன், பட் இந்த வேல்யூ என்ன, இந்த வேல்யூ என்ன இதுவுமே தெரியல பாருங்கள். அதுதான் ப்ராப்ளமே. ஸோ ஏதாவது நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு இதுக்கு மேலே ஒரு லேபிளுக்கு வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், வச்சு பார்க்குறேன் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக. ஸோ இன்புட் மேலே வந்து லேபிள் வச்சுக்கிறேன், லேபிள். அண்ட் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். ஸோ இது வந்து ஃபியூவல் காஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அண்ட் இது வந்து ஐடி போடுறதுனால ஃபியூவல் காஸ்ட் அப்படின்னு போட்டுக்கிறேன். அதே மாதிரி இந்த லேபிளுக்கு கிளிக் பண்ணால் இந்த இன்புட் வந்து வரணும் இல்லையா, ஐடி வந்து இங்கே போட்டுக்கிறேன். சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்கும் ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குதுல்ல. ஸோ என்ன பண்ணிக்கிறேன், ஜஸ்ட்டு இந்த ரெண்டுமே நான் ஒரு டிவிஷனுக்குள்ளே போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ சேவ். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஆசிட்டிஸ் வந்து கரெக்டாக இருக்குது, பட் இது கொஞ்சம் ஸ்பேஸ் வேணும் இல்லைங்களா? ஸோ இது வந்து மார்ஜின் டாப் ஆஃப் 1 போடுறேன். வருதா? பேடிங் டாப் ஆஃப் 1. ஓ, ஆல்ரெடி இருக்குது. ஸோ நான் மார்ஜின் டாப் ஆஃப் ஒரு 2 போட்டு பார்ப்போம். ஓகே, 2 கரெக்டாக இருக்குங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து இந்த டெக்ஸ்ட் இந்த இது இருக்குங்களா, இப்போ நான் கிளிக் பண்ணும்போது கடைங்க வந்துச்சு பாருங்கள். சூப்பரில், ரைட்? இப்போ வந்து இதை கலர் மாற்றுவோமா நம்ம? ஸோ இது வந்து இந்த கலர் வந்து கரெக்டாக இருக்க மாதிரி தான் இருக்குது, பட் கொஞ்சம் போல்ட் ஆக்கி பார்ப்போம். ஃபாண்ட் செமி போல்ட் அண்ட் சின்னதாக ஆக்கிக்கலாம் அதை. டெக்ஸ்ட்டு எஸ்எம். ஓகே, அண்ட் தேர்த்துக்கு என்ன பண்ணலாம் நம்ம, ஜஸ்ட் வந்து இது எல்லாத்தையுமே. ஓகே, இந்த ஃபுல் காஸ்ட் வந்து மேண்டரி ஃபீல்டு இல்லையா? ஸோ ஐ கோயிங் டு புட் அ ஸ்டார். அண்ட் ஸ்டாருக்கு மட்டும் நான் வந்து டிஃப்ரெண்ட் கலர் என்ன பண்ணிக்கலாம், ஐ கேன் யூஸ் ஸ்பேன் டேக். அண்ட் அதுக்குள்ளே வந்து இந்த வேல்யூ போட்டுட்டு அது கிளாஸ் வந்து டெக்ஸ்ட் வந்து ரெட் ஆஃப் 500 வேணும் எனக்கு. கரெக்டாக? சூப்பர். இப்போ இதே மாதிரி என்ன பண்ண போகிறேன், நான் மற்ற எல்லாம் பண்ண போகிறேன். ஸோ ஜஸ்ட் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். அதே ஐம் கோயிங் டு டூ தி சேம் திங் ஃபார் திஸ் டூ. ஸோ ஃபஸ்ட்டு ஒரு டிவிஷனுக்குள்ளே போட போகிறேன். அதை ஃபஸ்ட்டு லேபிளுக்கு போகுது. அண்ட் அப்புறமா இந்த இன்புட்டை வந்து கட் பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். யார் டீம் அண்ட் அதர் லைவ் ஸ்ட்ரீம் பீப்புள், நீங்கள் வந்து டக்குன்னு ஒரு கண்ணை நீங்கள் திரும்பினா கூட அது டக்குன்னு புரியாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து என்ன சொல்லணும்னா நீங்கள் பார்த்துட்டே இருக்கணும் நான் என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு, அப்போ தான் வந்து உங்களுக்கு அது புரியும். ஓகே, ஸோ ட்ரை டு பி லிட்டில் பிட் ரெஸ்பான்சிவ். அப்போ தான் வந்து உங்களுக்கு அது ஈஸியாக அது புரியும். டக்குன்னு இது பண்ணால் நீங்கள் லாஸ் ஆகிடுவீங்க. ஸோ ஃபியூல் எஃபிஷியன்சி இங்கே போட்டுக்கிறேன். அண்ட் பேர் மாற்றிப்போம். இது வந்து எஃபிஷியன்சி வந்து ஸ்பெல்லிங் ரொம்ப டைப்பாக கஷ்டமாக இருக்கு இல்லையா? நான் அதனால் காப்பி பண்ணிவிட்டு ஐடி பேஸ்ட் பண்ணிக்கிறேன். காப்பி அண்ட் அதே மாதிரி இங்கே ஒரு ஐடி வந்து போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கிளிக் பண்ணும்போது இங்கே கரெக்டாக வருது. ஓகே, இப்போ மார்ஜின் இல்லைங்களா? ஏன்னா கீழே வந்து அதே மாதிரி மார்ஜின் போட்டிருக்கேன். ஸோ இப்போ தான் இந்த ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம் அப்படின்னா, ரீயூசபிள் சிஎஸ்எஸ் கிளாஸஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு தப்பு பண்ணிட்டேன் ஸ்டார்டிங்கில். ஸோ தப்பு நான் பண்ணேன். இப்போ ரெஃப்ரி பண்ணும்போது இப்போ 3 இன்புட் தான் இருக்குது, ஈஸியாக நான் பண்ணிடலாம். பட் வாட் சப்போஸ் ஒரு 100 இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 100 இன்புட் ஃபீல்டு இருக்கும். கரெக்டுங்களா? எல்லா ஃபைலுக்கெல்லாம் பண்ண முடியாது. கரெக்டாக? ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, we have a concept called reusable class names. Okay, in Tailwind CSS.
ஸோ முத்துக்குமாரி கேட்டிருந்தாங்க நினைக்கிறேன். ஓகேங்களா? ஸோ அந்த கான்செப்ட் தான் அது. ஸோ இப்போ வந்து இதுக்கும் நான் வந்து என்ன பண்ணணும், மார்ஜின் டாப் ஆஃப் 2 போட்டால் ஆசிட்ஸ் ஒர்க் ஆகுது. பட் இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், நம்ம டிப்பிக்கலி நம்ம வந்து HTML CSS ப்ராஜெக்ட்டில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து ஸ்டைலோ CSSல வந்து வில் டிஃபைன் கிளாஸ் நேம் அண்ட் அதில் சில வேல்யூஸ்லாம் போடுவோம். கரெக்டாக? ஸோ அதே மாதிரி நம்ம இதுலேயும் பண்ணலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, நம்ம ப்ராஜெக்ட் பாருங்களேன், இன்புட்டில் எல்லாமே நம்ம வந்து வச்சுருக்கோம் ஃபைல்ஸ். கரெக்டாக? ஸோ நம்ம அப்ளிகேஷன் ரொம்ப சின்னதும் கூட. ஸோ வாட் வி கேன் டூ இஸ், நம்மளோட CSS ஃபைல் எங்கே இருக்குது, ஆசெட்ஸ்குள்ளே CSSக்குள்ளே மீனோ CSS. கரெக்டாக? இங்கே போயிட்டு யூ கேன் ரைட் யுவர் CSS கோட். என்ன கோடோட ரைட் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், பாடியில் ஏதாச்சும் போல்ட் ஆகணும்னா நீங்கள் பண்ணிக்கலாம். ஸோ டிப்பிக்கலிங்க நீங்கள் CSSல என்ன அப்ளை பண்ணுறீங்க, எல்லா கோடுமே இங்கே அப்ளை பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த தேவை ஃபைலில் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுவுமே தேவையில்லை அண்ட் இதுவும் தேவையில்லை, ரிமூவ் பண்ணிக்கலாம், க்ளோஸ் பண்ணிக்கலாம். ஐ மீன் அண்ட் இப்போது இந்த இன்புட்டுக்கு வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இந்த கிளாஸ் நேம்ஸ்லாம் வந்து சேமாக தான் இருக்குது. இப்போ நான் ஏதாச்சும் ஒன்று சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையுமே நான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது இல்லைங்களா? இட்ஸ் a bad practices. ஸோ வாட் we are going to do is we are going to rename it. ஸோ என்ன பண்ண போகிறேன், ஜஸ்ட் வந்து ஒரு இன்புட் நான் வந்து ஒரு கிளாஸ் நேம் தர போகிறேன். என்னென்னா ஃபார்ம் இன்புட் அப்படின்னு தரேன். ஓகே, தான் என்னோடய கிளாஸ் நேம். கரெக்டுங்களா? ஸோ இதுக்குள்ளே வந்து நான் CSS கோட் நான் டைப் பண்ண போகிறேன். ஸோ என்ன பண்ணிக்கிறேன், இப்போ நான் வந்து இதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு கட் பண்ணிவிட்டு இந்த கிளாஸ் நேம் அது ஃபார்ம் இன்புட் இல்லையா? ஸோ அதே ஃபார்ம் இன்புட் வந்து நான் தந்துக்கிறேன், ஃபார்ம் இன்புட். ஸோ சேவ் பண்ணி வச்சுக்கோங்களேன், ஒன்றுமே வரல. ஓகே, ஏன் ஒன்றுமே வரல? பிகாஸ் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஒரு கிளாஸ் நம்ம வந்து ரெஃபரன்ஸ் பண்ணியிருக்கோம் அண்ட் இது வந்து இந்த கிளாஸ் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே எந்த கோடும் இல்லை. கரெக்டாக? ஸோ நீங்கள் என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, டிப்பிக்கலி ஜஸ்ட் நீங்கள் CSS கோட் ரைட் பண்ணுவீங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் பேக்ரவுண்ட் கலர் ஆஃப் ரெட் அண்ட் ஸோ நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. கரெக்டாக? பட் இல்லை அன்பு, எனக்கு வந்து Tailwind CSS யூஸ் பண்ண அதே கலர் கோட்ஸ் இதில் பண்ண முடியாதா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கலர் கோட்ஸாக இருக்கு இல்லையா, அது பண்ண முடியாதா கேட்டிங்கன்னா, எஸ் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஆல்ரெடி காப்பி பண்ண பார்த்தீங்களா, அந்த கோட் நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட Tailwind CSS கோட். கரெக்டாக? அதுக்கு முன்னாடி வந்து we have a prefix call apply அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ இது அப்ளைன் போடும்போது என்ன ஆகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக Tailwind CSS வந்து இந்த கீவேர்டை லிசன் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இருக்கிற எல்லா கோடுமே வந்து இங்கே எடுத்து இங்கே அப்ளை பண்ணிக்கும். எங்கே? இந்த ஃபார்ம் இன்புட் கிளாஸில். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆஸ் ஒர்க் ஆகுது. இப்போது இதே ஃபார்ம் இன்புட்டை நான் பண்ணிக்கலாம், காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த கிளாஸ் தேவையில்லை, இப்போ பேஸ்ட் பண்ணிப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா we are using the same class name for different input fields. So what suppose in case in future வந்து எனக்கு இந்த பேக்ரவுண்ட் க்ரே வேணாம், பட் பேக்ரவுண்ட் பர்பிள் வேணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிக்கலாம், ஜஸ்ட் இங்கே போயிட்டு பர்பிள்னு போட்டிங்க அப்படின்னா பார்த்தீங்களா எல்லாத்துலேயுமே அஃபெக்ட் ஆகிடுச்சு. புரிஞ்சுதா? தட்ஸ் வாட் we call it as CSS reusable class. ஓகே, புரிஞ்சுதா முத்துக்குமாரி அண்ட் அதர் பீப்புள்? புரிஞ்சுதாங்க. எல்லாருக்கும் புரிஞ்சுதா? வேற விஜய் நீங்கள் போய் டவுட் கேட்டிருந்தீங்க, புரிஞ்சுதா? புரிஞ்சுதாங்க. ஓகே, ஸோ இதுதான் ப்ராப்பரான வே. இது ஏன் நான் இப்படி காமிக்குதுன்னு கேட்டிங்கன்னா, VS Code டிஃபால்ட்டாக அது புரிஞ்சுக்கல, பட் நீங்கள் எக்ஸ்டென்ஷன் வச்சு நீங்கள் வந்து அதை ரெக்டிஃபை பண்ணிக்கலாம். பட் கரண்ட்லி டோன்ட் பாதர் அபவுட் தட் திங். ஓகே, நம்ம ஃபியூச்சரில் வந்து அதை இது பற்றி நம்ம வந்து பார்த்துக்கலாம், இது எப்படிலாம் வந்து ஹைட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ரைட். அண்ட் இதே மாதிரி இங்கேயும் நம்ம போட்டுப்போம். ஸோ இப்போ என்ன பண்ணிக்கலாம், அதை இட்ஸ் கால் ஃபார்ம் இன்புட், சேவ் அண்ட் இங்கே வந்துச்சு கரெக்டாக இன்புட். எனக்கு வந்து இது இந்த கலர் ஆக்சுவலி இந்த கலரில் தாங்க இருக்குல்ல, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, வச்சுப்போம் இதுவே. அண்ட் இதே மாதிரி என்ன பண்ணுறேன், இந்த லேபிள் நாங்கள் போட்டுக்கிறேன். ஸோ லேபிள் டிவிஷன் போட்டுக்கிறேன் ஃபஸ்ட்டு, அதுக்குள்ளே லேபிள் இருக்க போகுது. அண்ட் இந்த இன்புட்டை நான் வந்து எடுத்துகிட்டு இங்கே மேலே போடுறேன், இதுக்குள்ளே போடுறேன். சேவ், ஃபவுண்ட் ஆகிடுச்சு. சூப்பராக. இது ஃபுல் யோசிச்சு இதுனா ட்ரிப் டிஸ்டன்ஸ். ஸோ ட்ரிப் டிஸ்டன்ஸ். ஸோ அதே மாதிரி ட்ரிப் டிஸ்டன்ஸ் அப்படின்னு போட்டுக்கிறேன். ஓகே, ஸோ இது நாங்கள் போட்டுக்கிறதுனால இங்கே வந்து ஒரு ஐடி நான் போடணும், அப்போ தான் வந்து கரெக்டாக ஒர்க் ஆகும். ரைட்டாக? இப்போ நான் கிளிக் பண்ணும்போது ஒர்க் ஆகுது. சூப்பர். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இஸ் கீழே வந்து அந்த பட்டன், என்ன பட்டன் வச்சுருக்காங்க, இங்கே கால்குலேட்னு வச்சுருக்காங்க, கால்குலேட் கிளியர்னு வச்சுருக்காங்க. நம்ம வந்து வைக்கலாம், நம்ம ஃபுல் ஒரு பட்டன் மாதிரி வைக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி இந்த இன்புட்டுக்கெலாம் முடிஞ்சிட்டோம். இது ஒரு இன்புட்டு, இது ஒரு இன்புட்டு அண்ட் இது ஒரு இன்புட். கரெக்டாக? அண்ட் தேர்ட் நான் ஒரு இன்புட் வைக்கிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா டிவ் வச்சுட்டு ஒரு பட்டன் வைக்க போகிறேன். பட்டன் பேர் பார்த்தீங்கன்னா இட்ஸ் கோயிங் டு பி கால்குலேட். ஸோ இது வந்து பட்டன் இல்லைங்களா? ஸோ பட்டன் வச்சுட்டு கோயிங் டு ஹேவ் லைக். ஸோ நீ கேட்கலாம், அன்பு பட்டனுக்கும் அந்த ஆங்கர் டேக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
ஸோ ஆங்கர் டேக்னா அதோட ப்ரைமரி யூசேஜ் வந்து வென் யூ ஆர் நேவிகேட்டிங் ஒன் பர்சன் ஃப்ரம் ஒன் பேஜ் டு அனதர், தட்ஸ் வாட் வி கால்ஸ் அஸ் ஆங்கர் டேக். ஓகே, ஸோ பட்டன்னா சம் கைண்ட் ஆஃப் இன்டராக்டிவ் நடக்கணும் அப்படின்னா அந்த சமயத்தில் நீங்கள் பட்டன் யூஸ் பண்ணிப்பீங்க. சரிங்களா, அதுதான் ரெண்டுக்கும் உள்ள டிஃப்ரென்சஸ். ஸோ எதர் நீங்கள் யூ கேன் யூஸ் எதர் திஸ் ஆர் தட், பட் டோன்ட் மிக்ஸ் போத். ஓகே, ஸோ அண்ட் ஆல்சோ டோன்ட் திங்க் லைக் நிறைய சொல்கிறாரு அப்படின்னு நினைக்காதீங்க. ஜஸ்ட் ஷேரிங் மை எக்ஸ்பீரியன்ஸ் வித் யூ. இதெல்லாம் வந்து நீங்கள் பேசிக்காக உங்களுக்கு எதாவது புரியுதோ அதை வச்சு நீங்கள் வந்து ஒர்க் பண்ணுங்கள். ஓகேங்களா, வென் யூ நீட் இட் யூ வில் லேர்ன் இட் பை ஆல் யுவர் செல்ஃப். ஓகேவா, எல்லாமே கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆர்வத்தை நான் பாராட்டுறேன். பட் டோன்ட் பி பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஜஸ்ட் வந்து நீங்கள் அப்படியே அந்த ஒர்க் ஃப்ளோவில் போங்க. லேட்டர் ஆன் யூ கேன் லேர்ன் இட். ஆட்டோமேட்டிக்காக லைஃப் உங்களுக்கு டீச் பண்ணணும் எல்லா விஷயத்தையுமே. ரைட், இப்போது பட்டன் க்ரியேட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம கிளாஸ் போடுவோமா? கிளாஸ் அண்ட் இது பேர் பார்த்தீங்கன்னா என்ன பேர்? ஃபஸ்ட் கலர் ஆட் பண்ணிப்போம். ஸோ பிஜி ஆஃப் பர்பிள் யூஸ் பண்ணிப்போம் அதே மாதிரி. ஸோ பர்பிளாக ரெட்டாக யூஸ் பண்ணிப்போம். ரெட் யூஸ் பண்ணி பார்க்கலாம். 500 அண்ட் பேடிங் எக்ஸ் ஆஃப் 4, பேடிங் ஒய் ஆஃப் 2 அண்ட் ரவுண்டட் தரேன். ஓகே, சேவ். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து கரெக்டாக வந்துச்சு. அண்ட் டெக்ஸ்ட்டும் நம்மளுக்கு வேணும் இல்லைங்களா? ஸோ டெக்ஸ்ட்டு ஒயிட். இப்போ எனக்கு வந்து ஃபுல் வித் வேணுங்க. எனக்கு இதுவே ஓகே தான். பட் எனக்கு வந்து ஃபுல் வித் என்ன பண்ணிக்கலாம்? அதே மாதிரி வி கேன் யூஸ் ஃபுல் வித். அண்ட் ஃபுல் வித் வந்துச்சு. சூப்பராக வி ஹவ் டன் அ சிம்பிள் ஃபார்ம் அண்ட் ஐ திங்க் இட்ஸ் லுக்ஸ் நைஸ்ன்னு நினைக்கிறேன். இந்த பேராகிராஃப் நம்ம தேவையில்லை, ரூம் பண்ணிக்கலாமா? ஸோ ரூம் பண்ணிப்போம். சேவ். ஒரு மாதிரி ஆக்வர்டாக இருக்கோ? இனிமேல் டிஃப்ரெண்ட் கலர் வச்சு பார்ப்போமா? பிளாக் பர்லாம். ஸோ என்ன பண்ணுறேன், அதே மாதிரி டெக்ஸ்ட் ஆஃப் பர்பிள் ஆஃப் 500 போட்டு பார்க்கலாம். ஒரு மாதிரி இருக்குது. ரெட்டு போட்டு பார்க்கலாமா? பர்பிள் வேலை ரெட். ஆரஞ்சு நல்லா, ரெட் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு பர்சனலி ரெட் பிடிக்கும், அதனால் நான் அதை வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேணா கூட நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கோங்க, உங்கள் இஷ்டம் தான் அது. ஓகேவா, கூல். இப்போது இது இன்புட் இல்லைங்களா? யூ ஷுட் ஆல்வேஸ் ஹேவ் இன்புட் இன் ஃபார்ம். ஓகேவா, ஸோ ஃபார்முக்குள்ளே தான் வந்து எல்லா இன்புட்ஸுமே இருக்கணும். ஸோ இதான் நம்மளோட இன்புட்ஸ். ஸோ வாட் வி ஷுட் டூ இஸ் ஜஸ்ட் இது எல்லாமே வந்து கட் பண்ணிவிட்டு, இல்லை நீங்கள் என்ன பண்ணலாம், டிவிஷனை வந்து யூ கேன் ஹேவ் இட் லைக் ஃபார்மாக வச்சுக்கலாம். ஓகே, ரீட் பண்ணிக்கலாம். ஸோ இது எங்கே இருக்குது? இது இங்கே க்ளோஸ் ஆகுதா? ஸோ எதோ நீங்கள் வந்து இங்கே மேனுவல் ரிமூவ் பண்ணிவிட்டு மேனுவலாக நீங்கள் வந்து மாடிஃபை பண்ணலாம். அது ஒரு விஷயம். நான் என்ன பண்ணுறேன்னா கிளிக் பண்ணிட்டு ரீநேம் பண்ணுறேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக மாதிரி டேலாக் ஓப்பன் ஆகும். அதாவது ரீநேம்னா F2 பட்டன் நீங்கள் யூஸ் பண்ணணும். இங்கே வந்து ஃபார்ம் டைப் பண்ணிங்கன்னா இங்கேயும் சேஞ்ச் ஆகும், இங்கேயும் சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா, குவிக் டிப். அண்ட் இங்கே நீங்கள் என்ன போடுறீங்களோ போட்டுக்கலாம். ஸோ என்ன பண்ணுறேன், அந்த ஃபார்முக்குள்ளே வந்து இன்புட் வச்சிருக்குது. பர்ஃபெக்ட். இப்போ சேவ் பண்ணிவிட்டு பாருங்களேன். இப்போ நான் வந்து கால்குலேட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்து ரிஃப்ரெஷ் ஆகுது. தெரியுதா? இங்கே பார்த்தீங்களா? இங்கே பார்த்து தான் ரிஃப்ரெஷ் ஆகும். கரெக்டாக ரிஃப்ரெஷ் ஆகுது. பட் இப்படி வந்து ஆகக்கூடாது இல்லைங்களா? ஸோ இங்கே வேல்யூ என்டர் பண்ணல பாருங்கள். ஸோ திஸ் இஸ் வாட் வி ஷுட் யூஸ் ரிக்வயர்ட் ஃபீல்ட். ஸோ எல்லா இன்புட்லையுமே ட்ரை டு யூஸ் ரிக்வயர்ட் attribute. Required and required and required. ஓகே, டன். இப்போ வந்து நான் கிளிக் பண்ணும்போது இப்போ வந்து எனக்கு வந்து இந்த ஃபில் இந்த வேல்யூ வந்து என்டர் பண்ணணும்னு சொல்லி காமிக்கும். ஓகேங்களா, இதுதான் வந்து நம்ம பேசிக்காக பண்ண விஷயம். ஓகே, ஐ திங்க் வி கேன் லிவ் வித் தட். இப்போ வந்து ரெஸ்பான்சிவ் பார்க்கலாம். ஐ திங்க் வி ஹவ் கவர் திஸ் திங், கஸ்டமைசேஷன் அண்ட் மேபி டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் வேணும்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, அது நான் சொல்லவா இல்லை உங்களுக்கு தெரியுமா ஆல்ரெடி? டு யூ வாண்ட் மீ டு ஷோ ஆர் வாட்? அந்த டிபெண்டன்சியை எடுத்து இங்கே லிங்க் பண்ணிவிட்டு அந்த ஃபோன் நேமை கால் பண்ணுற மெத்தட் மட்டுமா இருக்குது, இல்லை வேறு எது மெத்தட்? இல்லை, அதுதான் இருக்குது. அவையும் பண்ணலாம், இல்லை நீங்கள் குளோபலாகவும் நீங்கள் சிஎஸ்எம் பண்ணிக்கலாம். ஓகே, யாரோ ஒருத்தவங்க ஷோன்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ அவங்களுக்காக நம்ம பண்ணிடுவோம். ஓகே, பண்ணிடலாம். ஸோ கூகுள் ஃபாண்ட்ஸ் அண்ட் கூகுள் ஃபாண்ட்ஸ் என்ன வேணுமோ யூஸ் பண்ணிப்போம். நம்ம டிஃப்ரெண்ட்டாக அதை யூஸ் பண்ணுவோமா? ஃபாண்ட்டு நல்லா இருக்க மாதிரி நீ ரொபிட்டோ நல்லா தாங்க இருக்குது டக்குன்னு பார்க்கும்போது. சரி, ரொபிட்டோ யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதே மாதிரி டவுன்லோட் ஃபேமிலி வேணாம், கீழே போனால் அது நமக்கு என்ன தேவையோ. ஸோ இது ஃபஸ்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் எனக்கு ரிமூவ் ஆல். அண்ட் எந்த ஃபாண்ட் வேணுமோ அந்த ஃபாண்ட்டை நீங்கள் வச்சுட்டு ஆட் பண்ணிக்கோங்க. தின், லைட் அண்ட் ரெகுலர், மீடியம், போல்ட், பிளாக். அவ்வளோதான் இருக்கா? அவ்வளோதான் இருக்குது. ஸோ இதெல்லாம் நம்ம வேரியண்ட் ஆட் பண்ணியிருக்கோம். நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ நம்ம லிங்க் பண்ணோம் இல்லைங்களா? ஸோ வி ஹேவ் 2 ஆப்ஷன்ஸ். ஸோ ஏதர் யூ கேன் யூஸ் லிங்க் டேக், இல்லைனா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் இம்போர்ட். ஸோ இம்போர்ட் என்ன பண்ணுறேன், ஐம் கோயிங் டு யூஸ் திஸ். ஸோ இப்போ தான் இதெல்லாம் தேவையில்ல மேலே வச்சுக்கோங்க பாருங்கள். இதெல்லாம் தேவையில்லை, ரூம் பண்ணிக்கிறேன். இது தேவையில்லை, இது தேவையில்லை. இதை நான் ஆல்ரெடி ஆட் பண்ண இது நோனிட்டோ சான்ஸ் தேவையில்லை. ஸோ ரூம் பண்ணிக்கிறேன். இப்போ ரோபோட் மட்டும் தான் இருக்குது கரெக்டாக. ஸோ ஜஸ்ட் இந்த யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டைல்குள்ளே வச்சுருக்காங்க. ஸோ விச் மீன்ஸ்
இட்ஸ் CSS கோட் ரைட். ஸோ நான் வந்து இது போயிட்டு இதில் எப்பவுமே குட் ப்ராக்டிஸ் நீங்கள் பண்ணணும்னா யூ ஷுட் ஆல்வேஸ் இம்போர்ட் யுவர் ஃபாண்ட்ஸ் ஃபைல் இன் டாப். ஓகே, பிகாஸ் இட் டிபெண்ட்ஸ் ஆன் மெனி திங்ஸ். சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்களேன், இப்போது இஃப் யூ கோ அண்ட் ரிஃப்ரெஷ் ஒன்றுமே சேஞ்ச் ஆகாது பிகாஸ் நம்ம இம்போர்ட் பண்ணியிருக்கோம், பட் நம்ம எங்கேயும் யூஸ் பண்ணல இல்லையா. ஸோ வாட் வி கேன் டூ இஸ் ஜஸ்ட் வந்து இங்கே வந்து பாடியில் போயிட்டு ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் என்ன ஃபாண்ட் ஃபேமிலி நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ரொபர்ட்டோ இல்லையா. ஸோ காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா சேவ் அண்ட் ஃபாண்ட்லாம் மாறிச்சு. சரிதா, ஃபஸ்ட்டு உள்ள ஃபாண்ட் இல்லை, இப்போ டிஃப்ரெண்ட் ஃபாண்ட் இருக்குது. ஸோ செக் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா பண்ணி பார்த்துக்கலாம். ரைட், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இது வழி. பட் ப்ராப்பரான வேலை பார்த்தீங்கன்னா Tailwind CSS என்ன பண்ணலாம் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ யூஸ் ஃபாண்ட் ஃபேமிலி டு திஸ் tailwind.config.js ஃபைல். ஓகே, ஸோ லைக் ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலின்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா. ஸோ யூ கேன் கஸ்டமைஸுங்க டோட்டலாக உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபாண்ட் ஃபேமிலி அண்ட் அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா அதுக்குள்ளே வந்து என்ன வேல்யூ போடுறோம் நீங்கள் போட்டுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நேம் வந்து பார்த்தீங்கன்னா ரொபர்ட்டோ இல்லையா, ரொபேட்டோ அண்ட் அதில் வேல்யூ என்னவோ இங்கே போட்டுக்கலாம். என் வேல்யூ என்னது இதுதான் அது வேல்யூ கரெக்டாக. அதாவது நம்மளோட இங்கே போனீங்கன்னா we have this as a value right. ஸோ இந்த வேல்யூ வந்து இங்கே நீங்கள் போட்டுக்க போகிறீங்க. தட்ஸ் ஆல். ஓகே, டன். கரெக்டாக ஆர்டர் பண்ணிட்டீங்கன்னா நான் சூப்பராக போயிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து இந்த மெயின் சீரிஸ் போயிட்டு இந்த ஃபார்ம் அந்த பாடியை ரூம் பண்ணிவிட்டு என்ன பண்ணிக்கலாம்னா சேவ் பண்ணிட்டு அவுட்டு பாருங்களேன். இதை நம்ம ஓல்டு ஃபாண்ட் டிஃபால்ட்டாக இருக்க ஃபாண்ட் கரெக்டாக. இப்போ நம்ம சேஞ்ச் பண்ணலாம் அப்படின்னா எங்கெங்கெல்லாம் எனக்கு வேணுமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து வாட்ஸ்அப்போஸ் எனக்கு வந்து இந்த ஹெட்டிங்கில் மட்டும் வேணும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ என்ன பண்ணிக்கலாம்னா இங்கே போயிட்டு ஐ கேன் சர்ச் ஒரு ஃபாண்ட் நம்ம டிஃப்ரெண்டாக மாற்றினா பண்ணிக்கலாம். ஃபாண்ட் சொல்லிட்டு மாற்றணும் இல்லையா. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் போடும்போது வி ஹேவ் அன் ஆப்ஷன் கால் ரொபேட்டோ. ஸோ ரொபேட்டோ கிளிக் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக இந்த ஃபாண்ட் மட்டும் ரொபேட்டோவாக சேஞ்ச் ஆயிரும். ஓகேவா. ஸோ ஒரு ஃபாண்ட்டை வந்து டெய்லர் யூஸ் பண்ணுறீங்கன்னா அதுக்கான பெஸ்ட் ப்ராக்டிசஸ் இதுதான். ஓகே, பட் என்ன செய்ய பார்த்தீங்கன்னா எனக்கு இங்கே மட்டும் இல்லை எல்லாத்தையும் ஆஃபிட் ஆகணும் கரெக்டாக. ஸோ என்ன பண்ணுறேன் பாடியில் போயிட்டு ஃபாண்ட் ரொபேட்டோ தரேன். இப்போ எல்லாத்தையும் ஆஃப் ஆயிடுச்சு. ஓகே, புரிஞ்சுதா. ஸோ இதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ இப்போ நான் யூஸ் பண்ண அர்த்தம் அப்படின்னா எல்லாத்துலேயுமே வந்து இந்த ஃபாண்ட்ஸ் எப்பயும் போல்டாக யூஸ் பண்ணுறோம் இல்லையா, அதனால தான் வந்து ரொம்ப பெருசாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபாண்ட் மீடியம் கரெக்டாக இருக்குது. ஸோ என்ன பண்ணுறேன் இதுக்கு நான் வந்து வச்சுக்கிறேன். ஸோ கிளாஸ் வச்சுக்கலாம். இப்போது யாராவது ஒரு ஆள் சொல்லுங்கள், சம் அதர் பர்சன் கைட் மீ ஹவு டு மேக் திஸ் லேபிள் கிளாஸ் ரீயூசபிள். டக்குன்னு சொல்லுங்கள் பார்ப்போம். அந்த கிளாஸை கட் பண்ணிக்கங்க. அந்த கிளாஸ் நேம் கட் பண்ணிவிட்டு நம்ம இந்த மெயின் டாட் சிஎஸ்எஸ்ல ஒரு ஓவராலாக ஒரு கிளாஸ் நேம் கிரியேட் பண்ணிட்டு அது என்னன்னு சொல்லுங்கள். வாட் ஐ ஷுட் யூஸ் லேபிள்னு யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ அப்படி பண்ணக்கூடாது. லேபிள் போட்டால் ரொம்ப இதுவாக இருக்கும். ஃபார்ம் லேபிள் சொல்லிட்டு பி ஸ்பெசிஃபிக். ஓகே, ஸோ இதில் வந்து என்ன வேல்யூவோ நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ இதுதான் வேல்யூ. இது வந்து அப்ளை போடுறதுனால இப்படி போட்டுக்கிறேன். ஸோ சேவ் அண்ட் இப்போ நான் வந்து அதே கிளாஸ் நேம் வந்து ஐ கேன் யூஸ் லைக் ஹியர் லேபிள் ரைட்டா. ஸோ தி சேம் திங் ஐ ஷுட் காப்பி திஸ் அண்ட் இங்கே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ சேவ் பண்ணி பார்த்தீங்கன்னா ரிஃப்ரெஷ் அண்ட் ஐ திங்க் இட் இஸ் ஒர்க்கிங் கூல்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நான் சேஞ்ச் பண்ணி பார்க்கறதுக்கு ஐ வில் டர்ன் திஸ் இன்டு ஃபாண்ட் தின் வச்சு பார்க்குறேன். எப்படின்னு பார்க்கலாம். ஃபாண்ட் தின் சுத்தமாக நல்லா இல்லை. ஃபாண்ட் லைட்டுக்கும் நல்லா இல்லை. ஃபாண்ட் மீடியம் இஸ் குட். மீடியம் இஸ் குட். ஓகே, நைஸுங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have done, I think we have accomplished this thing and this thing, right? இப்போ ரெஸ்பான்சிவ் பற்றி பார்க்கலாம். இப்போ நான் பிசியில் பார்க்கும்போது இட் ஒர்க்கிங் கூலுங்க. ஓகே, பட் வாட் சப்போஸ் if I visit in mobile அப்படின்னா எப்படின்னு பார்க்கலாம். ஸோ let me go it in mobile. அண்ட் மொபைலில் பார்க்கும்போது இதுதான் மொபைல் ஸ்க்ரீன் இல்லையா. ஸோ இட் இஸ் அ மொபைல் ஸ்க்ரீன். ஸோ இங்கே வந்து ஓகே இப்போதைக்கு வந்து டிஃபால்ட்டாக மொபைல் டிசைன் பண்ணதால ஆஸ் இட் இஸ் ஒர்க் ஆகுது. பட் ஓகே ஒன்று பண்ணலாம்.
நான் ஒன்று ஷோ பண்ணதுக்காக ஐ வில் டூ ஒன் திங். இந்த கால்குலேட் இருக்கு இல்லைங்களா, கால்குலேட் என்ன பண்ணுறேன்னா அது ஸ்டைலிங் போயிட்டு இது ஸ்டைலிங் ரைட், இது ஃபுல் வித் நான் ரிமூவ் பண்ணிக்கிறேன் இப்போதைக்கு. ஓகே, ஃபுல் வித் இருக்கட்டும், இதெல்லாம் நல்லா இருக்காது, இருக்கட்டும். மேபி கலர் நான் ஷோ பண்ணதுக்காக மாதிரி என்ன பண்ணுறேன்னா நம்ம அப்ளிகேஷனில் வந்து ஐ வில் சேஞ்ச் தி கலர்ஸ். ஸோ மொபைலில் பார்க்கும்போது இட் ஷுட் பி லைக் ஒரு டார்க் வேரியண்ட்டாக இருக்கணும், இல்லை வந்து கலர் மாறணும். ஸோ நான் ஸ்கின் ஏற்ற மாதிரி கலர் நான் மாறணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் சொல்லிட்டு நான் காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் லெட் மீ கோ டாப். பிஜி ஒயிட் தானே, இதான் பிஜி ஒயிட் கரெக்டாக. ஸோ always whenever we are designing UIs we should always focus in mobile first layout. ஓகேங்களா? ஸோ மொபைலில் எப்படி இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தான் நீங்கள் டிசைன் பண்ணணும். மெனிவே நம்ம வந்து அதுக்கு ஆப்போசிட் தான் வந்து ப்ரொசீட் பண்ணுறோம். பட் ஒரு குட் அப்ரோச் பார்த்தீங்கன்னா we should always start from mobile, ரைட்டா? ஸோ மொபைலில் வந்து எனக்கு வந்து ஒரு டிஃப்ரெண்ட் ஒரு டார்க் கலர் வேணும்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணிக்கலாம். ஸோ பிஜி க்ரே வச்சுப்போமா, க்ரே ஆஃப், இல்லை ஜிங்காக வச்சுக்கலாம், ஜிங்க் ஆஃப் 500. ஆக்சுவலி எனக்கு வேணாங்க, எனக்கு அது பண்ண வேணாம். பிகாஸ் நான் மொபைலில் மோஸ்ட் அப்படி பார்ப்பேன், எனக்கு டார்க்கில் வந்து வேண்டாம், எனக்கு இது ஒயிட் கலர் தான் எனக்கு ஈஸியாக புரியும்னு நினைக்கிறேன். இல்லைங்க, லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. 8 வச்சு பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து நம்மளோட மொபைல் வியூ அண்ட் என்னோடய பிசி வியூ ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதான் பிசி வியூ கரெக்டாக. எனக்கு வந்து மொபைல் வியூவில் பார்த்தீங்கன்னா ஐ நீட் திஸ் பிளாக் கலர். ஓகே, பட் என்னோடய பிசியில் பார்த்தீங்க ஐ மீன் என்னோடய பெரிய ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஒயிட் வேணும். அது என்ன பண்ணலாம் அப்படின்னா தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் பிரேக் பாயிண்ட்ஸ். ஸோ இன் Tailwind CSS we have many break points. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் இல்லைங்களா. ஸோ வி கோ அண்ட் see here font அப்படின்னு போடும்போது இல்லை வந்து டெக்ஸ்ட்டும் போடும்போது we have XL இருக்குது, ஸ்மால் இருக்குது, 2XL இருக்குது, அதெல்லாம் வேல்யூ இருக்குது பார்த்தீங்களா. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அதோட சைஸ். ஓகேவா? ஸோ இது வந்து சைஸு. பட் நம்ம மெயினாக போன வச்சுக்கோங்களேன், இந்த டெக்ஸ்ட்டு SM, மீடியம், லார்ஜ், எக்ஸ்ட்ரா லார்ஜ் இருக்குது இல்லைங்களா, அதெல்லாம் வந்து அதோட ஸ்க்ரீன் சைஸஸ். ஓகேங்களா? ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் if you take XL, இங்கே பார்த்தா XL இருக்குது. ஓகே, XL பெரிய XL, அதில் நிறைய வேரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ எனக்கு வந்து நீங்கள் தெரிஞ்ச ஒரு விஷயம்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஸ்மால் தான் உங்களோட ஃபோன் டிவைசஸ். ஓகேங்களா? உங்களோட போர்ட்ரேட் டிவைசஸ். ஓகே, ஸோ உங்களோட ஃபோனோட லேண்ட்ஸ்கேப் இருக்குது இல்லைங்களா, தட்ஸ் வாட் வி கால்ட் அஸ் SM. நான் வந்து ஒரு நோட்டில் வேணால் போடுறேன் உங்களுக்கு டிபி ஃபைலில். ஸோ யூ கைஸ் கேன் சி வாட் இஸ் கோயிங் ஆன். அப்ரிவேஷன் சொல்லி போடுறேன், ஸ்க்ரீன் சைஸஸ். ஓகே, ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால்னால் அதான் டிஃபால்ட்டு. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னென்னா உங்களோட வாட் வி கால் போர்ட்ரேட் mobile screen. Okay, and next we have SM, right? இது வந்து small, இது வந்து extra small. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட landscape mobile screen. Third பார்த்தீங்கன்னா we have what we call medium, right? Medium. இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து it will have some tablet views அது கூட இருக்கும் உங்களுக்கு. ஸோ டேப்லெட் சப்போர்ட் ஆகும். அண்ட் ஈவன் லேண்ட்ஸ்கேப் கூட சம் சைஸஸ்க்கு ஏற்ற மாதிரி மாறும் அது ஸ்க்ரீன். அண்ட் ஃபோர்த் பார்த்தீங்கன்னா we have LG which means large screen. லார்ஜ் ஸ்க்ரீன் லார்ஜாக போட்டுக்கும். இது வந்து டேப்லெட்டில் போர்ட்ரேட் லேண்ட்ஸ்கேப். அண்ட் ஆல்சோ சில லேப்டாப்போட ஸ்கின்ஸ் இருக்கும் அப்படி. ஓகேவா? அண்ட் we have XL, XSL and so on. So ஓகேவா? ஓகே, இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜு, இது வந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ். ஓகே, இதுதான் அதோட சைஸு. ஓகேங்களா? ஸோ இதுக்கு மேலே சில சைஸ் இதெல்லாம் இருக்குது. நீங்கள் வந்து Tailwind CSS போனீங்கன்னா நீங்கள் வந்து ஈஸியாக கற்றுக்கலாம். ஓகேங்களா? நான் அந்த பக்கம் நான் போக விரும்பல. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம சைஸ். இப்போ நான் வந்து வாட்ஸ் சப்போஸ் என்னோட லாஜிக் பார்த்து வச்சுக்கோங்களேன், எனக்கு வந்து என்னோட மொபைலில் பார்க்கும்போது இட் ஷுட் பி இன் பிளாக் அண்ட் என்னோட பிசியில் பார்க்கும்போது இட் ஷுட் பி இன் ஒயிட். ஓகேவா? அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா மொபைலில் பார்க்கும்போது டிஃபால்ட்டாக நம்ம எந்த ஒரு பிரேக் பாயிண்ட் தர தேவையில்லை. பட் என்னோட எந்த ஸ்க்ரீன் சைஸ்க்கு எனக்கு வந்து டிஃப்ரெண்ட் கலர் அப்ளை ஆகணுமோ. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள்
என் மொபைல் ஸ்க்ரீனை தவிர்த்து மற்ற எல்லாத்துக்குமே எனக்கு வந்து அப்ளை ஆகணும் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா எஸ்எம் போட்டுக்கிறேன். எஸ்எம்னா ஸ்மால் டிவைசஸ் கரெக்டாக. ஸ்மால் டிவைசஸ்க்கு மேலே இருக்கிற எல்லாத்துக்குமே வந்து பிஜி ஒயிட் எனக்கு வேணும். ஸோ இப்போ என்ன கோட் என்ன சொல்லுதுன்னா எனக்கு டிஃபால்ட்டாக பிஜி சிங்க் 800 இந்த கலர் கோடு வேணும் எனக்கு. அண்ட் மொபைல் இந்த ஸ்மால் டிவைசஸ் ஸ்க்ரீன்ஸ்க்கு மேலே நல்லா தெரிஞ்சுக்கோங்க மேலே, விச் மீன்ஸ் ஸ்மாலு மீடியமு லார்ஜு எல்லாத்துக்குமே வந்து இந்த பிஜி ஒயிட்னு வேணும் எனக்கு. ஓகே செக் பண்ணி பார்க்கலாமா. சேவ் பண்ணிவிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய பீஸில் வந்து ஒயிட்டில் வருது, பட் இந்த மொபைலில் பார்த்தீங்கன்னா பிளாக்ல வருது. நம்ம இதில் செக் பண்ணி பார்க்கலாம் ரீல் டைமில். ஜஸ்ட் கால் பண்ணுறேன். இப்போ இதுக்கு மொபைல் ஸ்க்ரீனில் இருக்குது. இப்போ நான் வந்து பார்த்தீங்களா தெரியுதா. ஸோ இட் இஸ் சேஞ்சிங். ஸோ இது மாதிரி தாங்க உங்களோட யூஐக்கு ஏற்ற மாதிரி யூ கேன் சேஞ்ச் ரெஸ்பான்சிவ்னஸ். ஸோ கரெக்டாக அந்த 640 மட்டும் வைங்களேன். 640 ஓகே. அந்த இதுக்கும் அப்ளை ஆகணும்னா என்ன பண்ணுறது? அப்போ இதுக்கும் அப்ளை பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இது எந்த சைஸில் வருது ஆக்சுவலி 640 வருது. 640. சரி இப்போ நீங்கள் என்ன பண்ணலாம்னா செக் பண்ணி பார்த்துக்காக லெட்ஸ் சேஞ்ச் இட் திஸ் டு எல்லோ அண்ட் மீடியம் டிவைஸுக்கு வந்து நான் கலர் வைக்கிறேன். என்னன்னா பிஜி வந்து க்ரீன் ஆஃப் 500 அதே மாதிரி எல்லோ 500 அது ஒன்று வச்சுக்கிறேன். செக் பண்ணி பார்த்துக்காக எந்த இதில் இருக்குன்னு பார்க்கறதுக்காக. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ இருக்குது. ஸோ விச் மீன்ஸ் இட்ஸ் ஃபால்ஸ் அந்த ஸ்மால் அண்ட் மீடியம். ஓ இப்போ எனக்கு கரெக்டாக அந்த எஸ்எம்மோடது தான் எனக்கு வந்து 640லையும் அதே தான் எனக்கு ஒர்க் ஆகணும். 640 அதுதான் ஒர்க் ஆகணும்னா புரியல எனக்கு. இப்போ நான் ஒரு லிங்க் அனுப்புகிறேன், அதில் வந்துட்டு அந்த 1024 பாருங்களேன். ஓகே இதில் என்ன பார்க்கணும்? 1024 பிக்சலில் எப்படி இருக்கு? இன்ஸ்பெக்ட் 1024 சரி ஓகே. இது ஆக்சுவலாக கிளிச் ஆகிற மாற்றம் இருந்துச்சு. இப்போ அதுக்கு கீழே போனால் தான் இப்போ ஒரே ஒரு பிக்சல் மட்டும் குறைங்களேன். எனக்கு இதை மட்டும் அந்த 1024 பிக்சல்லையும் இருக்கணும். இது மட்டும் ஆக்சுவலி 1024 வந்து என்ன டார்கெட் பண்ணுறீங்க? அது என்ன வித்தில் வருது? இது மொபைல் ஸ்க்ரீன் வருதா, லேப்டாப் வருதா, என்ன ஸ்க்ரீன் வரும் அது? இது எல்ஜி வரும். எல்ஜியா? எல்ஜினா லார்ஜ் ஸ்க்ரீனா? லார்ஜ் ஸ்க்ரீன். ஓகே 1024க்கு மேலே போனால் எனக்கு அந்த ஹோம் எல்லாம் தெரியும். ஆனால் 1024க்கு கீழே போனால் தான் அது தெரியுது. ஆக்சுவலி யூ ஷுட் நாட் டிசைட் யுவர் ஸ்கின் சைஸஸ் ஆல் பை யுவர் செல்ஃப். அது வந்து ஒரு ராங் அப்ரோச். நான் உங்களோட கோட்லையுமே பார்த்தேன். நீங்கள் என்ன பண்ணணும்னா யூ ஷுட் ஃபாலோ திஸ் ஸ்ட்ராட்டஜி விச் இஸ் நான் ஆல்ரெடி வந்து இந்த ரெஸ்பான்ஸ் டிசைன் சொல்லிட்டு வந்துருக்கு பார்த்தீங்களா. இதுதான் வந்து அவங்க ஃபாலோ பண்ண ஸ்ட்ராட்டஜி. ஓகே ஸோ இந்த உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் மாற்றக்கூடாது விஜய். இது வந்து தே ஹேவ் டன் இன் மோர் ரிசர்ச் பண்ணிவிட்டு இந்த வித் வந்து அவங்க ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்க. ஓகே இப்போ எல்ஜினா இப்போ எஸ்எம்எல் மீடியம் வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி லைக் மினிமம் வித் இதுதான். ஓகே ஸோ இப்போ நீங்கள் வந்து 1024க்கு மேலே அப்படின்னா இட் ஃபால்ஸ் அண்டர் எல்ஜிலேருந்து எக்ஸலுக்கு போகும். அந்த மினிமம் வித் ஆர் ஈக்குவல் டுன்னு நம்ம போடுவோம்ல சிஎஸ்எஸ்ல. ஓகே அப்போ நீங்கள் யூ ஹேவ் டு ரைட் இட் சம் சிஎஸ்எஸ் கோட் பை யுவர் செல்ஃப். இங்கே கீழே போனீங்கன்னா கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அதுக்கு ஏற்ற மாதிரி. கீழே போனீங்கன்னா இது மாதிரி நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணிக்கணும். பட் ஏன் அப்படி பண்ணுறீங்க? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ 1024 பிக்சலில் நமக்கு அப்படி ஆகணும்ட்டு எஸ்எம் டிவைசஸ் வரையும் அப்படி ஆகணும். 1024 பிக்சல் வரையும் அந்த ஸ்க்ரீன் இருக்குன்னு வச்சுங்க, அது கொலாப்ஸ் ஆகிடுது. அப்படியே கொஞ்சம் ஸ்க்ரோல் ஆகிற மாட்டோம். நீங்கள் அப்போ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் யூவே பண்ணணும். கொலாப்ஸ் ஆகுதுன்னா லைக் இப்போது 1024 அண்ட் அதுக்கு மேலே அதுதான் வந்து இந்த எக்ஸலில் நீங்கள் வந்து பண்ணியிருக்கீங்க. அப்போ எக்ஸலுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஸ்டைல் பண்ணணும் இல்லையா? ஓகே ஓகே ஓகே. இப்போ நீங்கள் சொல்கிற ஒரு சின்ன ஒரு பிக்சலுக்காக நீங்கள் சேஞ்ச் பண்ணிங்க அப்படின்னா அது எல்லாத்துலேயும் நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். எவ்ரி இடத்துல நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ரை டு ஃபாலோ திஸ் திங். இந்த 2XL கூட வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, இப்போ எனக்கு 4K மாடல் யூஸ் பண்ணுறேன்னா எனக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மற்றபடி டிப்பிக்கலி எல்லாம் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், எஸ்எம் தான் யூஸ் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு. செகண்ட் பார்த்தீங்கன்னா எல்ஜி அண்ட் எக்ஸல். அது ஏன்னா பிகாஸ் அதுதான் வந்து லேப்டாப் ஸ்க்ரீன்ஸ். எம்டி அண்ட் எல்ஜி வந்து பார்த்திங்கன்னா வந்து ரொம்ப அந்த டேப்லெட்டு அதான் யூசர்ஸ் இருப்பாங்க. ஸோ இந்த 5 நீ கவர் பண்ணிட்டாவே இட் வில் கவர் ஆல் சினரியோஸ். எல்லா பேஜும் அதான் பண்ணுவாங்க. யாருமே வந்து இந்த கஸ்டம் நீங்கள் சொல்கிற மாதிரி சில பிக்சர்ஸ்லாம் மாடிஃபை பண்ண மாட்டாங்க. அது வந்து வேஸ்ட்டும் கூட. எப்படி பண்ணுறது வேணால் நீங்கள் கற்றுக்கலாம் தவிர டோன்ட் மாடிஃபை திஸ் கைண்ட் ஆஃப் பிரேக் பாயிண்ட்ஸ். அது நிறைய இடத்துல அஃபெக்ட் பண்ணும். உங்கள் வெப்பேஜில் பார்க்க நல்லாயிருக்கும், மற்ற வெப்பேஜில் பார்க்கும்போது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக க்ளம்ஸியாக இருக்கும். சரிங்களா? ஓகே ரைட். சரி கூல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அந்த பிரேக் பாயிண்ட்ஸுக்கான டிஃப்ரென்ஸ் புரிஞ்சுதா டீம் உங்களுக்கு?
ஸோ எந்தெந்த இதுக்கு வேணுமோ நீங்கள் மாடிஃபை பண்ணிக்கலாம் அதுக்கு மாதிரி. ஸோ எனக்கு வந்து ஸ்க்ரீன் ஸ்மால் யூசேஜ் மேலே வேணும் அப்படின்னா அது மாதிரி நீங்கள் கலர் கொஞ்சம் வேணா வச்சுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் இஃப் ஐ வாண்ட் எல்லோக்கு பதிலாக ஐ வாண்ட் எவ்ரி திங் டு பி லைக் ஃபாண்ட் பிளாக் அப்படின்னா நான் அப்படி வச்சுக்கலாம். ஸோ சேவ் பண்ணி பாருங்களேன், எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. ஸோ இதுவே அந்த ஃபாண்ட்டை பார்த்தீங்கன்னா நம்ம பிளாக் ஆகிடுச்சு. ஓகேவா? ஸோ இது மாதிரி நீங்கள் டோட்டலாக வச்சுக்கலாம். புரிஞ்சுதா? அந்த சாஜிடே இப்போ நம்ம ஒரு பிரேக் பாயிண்ட் எடுத்து கொடுக்குறோம்ல. ஸோ இந்த பிரேக் பாயிண்ட்ல நம்ம ஒரு வேல்யூ ஒன்று தான் கொடுக்குறோம். ஸோ இன்கேஸ் இஃப் வி நீட் டு ஆட் மோர் வேல்யூஸ்னா ஸோ அது எப்படி பண்ணுறது? அது கரண்ட்லி வந்து Tailwind CSS அது இந்த ஃபீச்சர் கொண்டு வந்துட்டாங்கன்னா தெரியல. இட்ஸ் வாட் வி கால் அஸ் செயின் கிளாஸ் நேம் நம்ம கால் பண்ணுவோம். பட் இன்னும் கொண்டு வரல. டிஃப்ரெண்ட்டாக ஒரு இதுக்கு காம்படிட்டராக சில CSS ஃப்ரேம்வொர்க்ஸ் இருக்குது, அதில் கொண்டு வந்துட்டாங்க. லைக் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா இது மாதிரி சொல்கிறீங்க இல்லையா? ஸோ பிஜி ஒயிட் இருக்கணும் அண்ட் டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக இருக்கணும், லைக் ஸோ அப்படி சொல்கிறீங்களா? அது கரண்ட்லி வி கான்ட் ஏபிள் டு டூ இட் இன் திஸ் ரிலீஸ். அது இட்ஸ் ஸ்டில் இன் எக்ஸ்பெரிமெண்டிங். அது ரிலீஸ் பண்ணிட்டாரா இல்லைன்னு தெரியல. பட் இப்போ நீங்கள் இப்போதைக்கு வேணா என்ன பண்ணுவீங்கன்னா அதே மாதிரி எஸ்எம் போட்டு எஸ்எம்மில் என்ன டார்கெட் பண்ணுறோம்னு போட்டுக்கலாம். டெக்ஸ்ட்டு பிளாக் அப்படி தான் போட்டுக்கணும். ஸோ அந்த பிரேக் பாயிண்ட் நம்ம ஸ்பெசிஃபை பண்ணணும்ல. ஸோ கரெக்ட், ஈச் அண்ட் ஒன் டைம் கரெக்ட் பண்ணணும். பட் ஃபியூச்சரில் ஒர்க்கிங் அவர் வந்து அந்த ஃபவுண்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஐ வில் பி ஒர்க்கிங் ஆன் திஸ் ஃபியூச்சர் செயினிங் CSS கிளாஸ் மாதிரி. பட் கரண்ட்லி இப்போ இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே, சரி, கூல். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா தி சேம் அப்ரோச் வந்து வி கேன் சால்வ் திஸ் அண்ட் இதுக்கு இந்த பிளாக் டீமுக்கு ஏற்ற மாதிரி நம்ம இந்த கலரில் மாற்றிடலாம். ஓகேங்களா? ஸோ வாட் வி கேன் டூ ஜஸ்ட்டு எல்லாத்தையுமே இப்போ பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கரெக்டாக இருக்குது, இந்த கலர் மாதிரி தான் மாறுது. ஸோ தேங்க் காட் வி ஹவ் டன் திஸ் இன் விண்டோஸ் CSS. அதனால் ஹலோ வந்து சூர்யா சொல்லுங்கள். இப்போ இந்த பிரேக் பாயிண்ட்ஸ் இருக்குல்ல? ஆமாங்க. அதுக்கு ரீயூசபிள் கிளாஸ் யூஸ் பண்ணலாமா? தனித்தனியாக போடுறோம்ல? ஆமாம். அப்படி ரீயூசபிள் கிளாஸ் போட்டு பார்க்க முடியுமா? ரீயூசபிள் சொல்கிறேன். இப்போ இந்த கோடு வந்து இந்த எஸ்எம் கோடு வந்து இங்கே போட முடியுமா கேட்குறீங்களா? ஒயிட்டு டெக்ஸ்ட் எஸ்எம் போல்டு அது மாதிரி அங்கே கஸ்டமைஸ் பண்ணிவிட்டு இங்கே யூஸ் பண்ண முடியுமா? பண்ணலாம். ஸோ நீங்கள் எப்படிலாம் சொல்கிறீங்கன்னா இப்போ இந்த கோடு வந்து இங்கே காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல யூஸ் பண்ண முடியுமா கேட்குறீங்க, கரெக்டாக? இல்லை மல்டிபிள் வந்து இப்போ டெக்ஸ்ட்டை லார்ஜாகவும் இருக்கணும் ஒயிட்டாகவும் இருக்கணும் அப்படி சொல்கிறேன். அது இருக்கலாம் ஆக்சுவலி, ஆனால் சேமாக இருக்கக்கூடாது. இப்போ பார்த்தீங்கன்னா பிஜி ஜிங்க் யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து அதே பிஜியில் வந்து நான் ஏதாச்சும் பிஜி ரெட் ஆஃப் ஃபைண்ட் போட்டு வச்சுக்கோங்களேன், எல்லாம் ஷோ பண்ணோம் பார்த்தீங்களா? டூப்ளிகேட் ஷோ பண்ணுது. ஸோ இது டிஃப்ரெண்ட்டு. இப்போ நான் வந்து எஸ்எம் தான் டார்கெட் பண்ணுறேன். ஸோ தட் இஸ் டிஃப்ரெண்ட். எஸ்எம் ஸ்கிரீன் வரும்போது தான் திஸ் CSS வில் பி ஆக்டிவ். சேம் கலர் கோட் யூஸ் பண்ணக்கூடாது. அது பண்ணிங்கன்னா இது வந்து இஷ்யூ, அது ராங் ப்ராக்டிஸ் பண்ணக்கூடாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா எஸ்எம்லேயே இஃப் ஐ யூஸ் எஸ்எம் ஆஃப் பிஜி ரெட் ஆஃப் 500 அப்படின்னா இட் வில் ஷோ an error. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எரர் காமிக்குது பாருங்கள். அப்ளை சேம் CSS ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லி காமிக்குது பாருங்கள். அதான் விஷயம். ஸோ ரைட், இப்போ வந்து லேபிளில் வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் அப்படின்னா வி கேன் சேஞ்ச் கலர், கரெக்டாக? ஸோ லேபிள் இங்கே இருக்குது. ஸோ இங்கே நான் வந்து Tailwind CSS கோட் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே அதே மாதிரி எஸ்எம்மில் வரும்போது ஐ நீட் திஸ் கலர் டு பி எஸ்எம்மில் இல்லை, இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஐ வாண்ட் டெக்ஸ்ட் கலர் டு பி ஆஃப் ஒயிட்டு அண்ட் எஸ்எம்முக்கு மேலே போச்சு அப்படின்னா டெக்ஸ்ட் வந்து பிளாக்காக இருக்கணும், கரெக்டாக? சேவ். அண்ட் இப்போ ஒயிட்டாக இருக்குது. இப்போ நான் ஸ்க்ரால் பண்ணேன் அப்படின்னா சூப்பர். ஓகே, தட்ஸ் ஆல். இப்போ வந்து ரொம்ப பிளாக்காக இருக்குங்க. நான் என்ன பண்ணுறேன்னா கலர் மட்டும் மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஸோ என்னோடய டெஸ்ட் இமெயில் போயிட்டு ஜிங்க் வந்து ஒரு 700 போட்டு பார்க்கலாம். 700 ரொம்ப இதுவாக இருக்குது. 800 ஓகே தான் இப்போதைக்கு. சரி, ஓகே, ஃபைன். ஸோ இதான் ரெஸ்பான்சிவ்ங்க. இது மாதிரி நீங்கள் வந்து யூ கேன் டூ இட். நீங்கள் லே அவுட் பண்ணும் போது யூ வில் லேர்ன் ஈவன் மோர் லாட். ஸோ எப்படி வந்து கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஓகே, புரிஞ்சுதா எல்லாருக்கும்? So I think we have covered 1, 2, 3. Concept we are going to see about deployment, right? So என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் வந்து எல்லாமே முடிச்சாச்சு. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி we have to commit it. So get ஆட் பண்ணணும் எல்லாத்தையும். ஆட் get commit என்ன பண்ணியிருக்கோம், UI பில்ட் பண்ணியிருக்கோம், கரெக்டாக? டிசைன் இது வந்து ஃபீச்சர் சொல்லிட்டு டிசைன் UI என்டர் பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிவிட்டு ஸோ புஷ் பண்ணியாச்சு. இல்லை, கமிட் பண்ணியாச்சு. புஷ் பண்ணுறேன். ஸோ புஷ் பண்ணியாச்சு. இப்போ நம்மளோட கோடு போய் ஃபிஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா எல்லாம் பர்ஃபெக்டாக வேலை செய்யுது, கரெக்டாக? சூப்பருங்க. ஸோ கேன் சி நம்ம 4 கமிட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே, நைஸ். இப்போது நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா we are going to see about deployment, how to deploy it அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா
நிறைய வழி இருக்குங்க. இப்போ வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, நம்ம வந்து சிம்பிளாக HTML CSS யூஸ் பண்ணதுனால டேரெக்டாக வந்து எல்லா CSS கோடுமே அந்த ஃபைலில் இருக்கும். ஸோ ஜஸ்ட் நம்ம லிங்க் பண்ணிட்டு நம்ம டேரெக்டாக யூஸ் பண்ணிப்போம். கரெக்டாக? பட் இது வந்து பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் வீட். கரெக்டாக? ஸோ வீட்ன்றது வந்து ஒரு பண்ட்லர் மாதிரி, வெப் பண்ட்லர் மாதிரி. ஸோ இதெல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணிட்டு தான் உங்களுக்கு வந்து அவுட்புட் தரும். ஓகே, ஸோ இதில் பண்ணதுனால இதில் லைட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நீங்கள் மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ வேர் யூ கோயிங் டு பப்ளிஷ் இட். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் டிப்ளாய்மெண்ட் வந்து மாறும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் டிப்பிக்கலி நான் என்ன பண்ணுவேன்னா, இஃப் ஐம் ஒர்க்கிங் ஆன் React.js இருக்கட்டும், வியூவாக இருக்கட்டும், ஒர்க் பண்ணும்போது ஐ யூஸ் டு டிப்ளாய் இட் இன் நெட்லிஃபை. ஓகேவா, அது ஒரு வழி நீங்கள் பண்ணிக்கலாம். பட் நம்மளோட கோல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போதைக்கு நெட்லிஃபை போக தேவையில்ல, நம்ம வந்து கிட்டப்பை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, பிகாஸ் நெட்லிஃபை வந்து கொஞ்சம் பில் டைம்ஸ் தான் அவங்க ஃப்ரீயாக தருவாங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பே பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் நம்ம அங்கே போக தேவையில்ல இப்போதைக்கு நம்ம வந்து ஜஸ்ட் GitHub பேஜஸ் எப்படி நம்ம யூஸ் பண்ண சொல்லி பார்க்கலாம். ஓகேங்களா, ஸோ கூகுளில் போயிட்டு GitHub பேஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுங்கள். ஸோ வி ஹேவ் அ பேக்கேஜ் கால் GitHub. ஸோ GH பேஜஸ்னு இருக்குது, அதாவது விச் மீன்ஸ் GitHub பேஜஸ். ஓகேங்களா, இது என்னென்னா ஸோ டேரெக்டாக வந்து உங்களோட ஃபைல்ஸை வந்து நீங்கள் இது மாதிரி நீங்கள் புஷ் பண்ணிக்கலாங்க. ஓகேவா, அதை எப்படி நான் ஷோ பண்ணுறேன் உங்களுக்கு. ஓகே, ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ இதில் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கான கமெண்ட் பார்த்தீங்கன்னா டு யூஸ் இட் அஸ் டவுன்லோட் பண்ணிவிட்டு நிறைய வழி இருக்குது. நான் சொல்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபாஸ்ட் அண்ட் எஃபிஷியன்ட் வே. ஓகேங்களா, ஸோ கிளியர் பண்ணிக்கிறேன். NPM இன்ஸ்டால் பண்ண போகிறேன். கரெக்டாக NPM இன்ஸ்டால் பேக்கேஜ் நேம் என்னது, இதுதான் பேக்கேஜ் நேம். ஓகே, ஸோ GH பேஜஸ் அண்ட் இவன் டெவலப்மெண்ட் தான் சேவ் பண்ண போகிறேன். ஸோ வாட் இஸ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, ஸோ எனக்கு வந்து என்னோட லோக்கல் மிஷின் மட்டும் தான் தேவை, மற்ற எதாவது தேவையில்லை. ஓகேங்களா, அதான் நான் வந்து டெவலப்மெண்ட் சொல்லி கால் பண்ணிக்கிறேன். ஓகே, ஸோ என்டர். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட பேக்கேஜ் அண்ட் JSON ஃபைலுக்குள்ளே போனீங்க வச்சுக்கோங்களேன், டெவ் டிபெண்டன்சிஸில் வந்து GitHub பேஜஸும் வந்து ஆட் ஆயிருக்கு. ஓகேங்களா, ரைட். இப்போ நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இந்த ஸ்கிரிப்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்ககிட்ட லைக் ஸ்கிரிப்ட்ஸ் எதுக்கு யூஸ் ஆகுது சொல்லிட்டு. ஸோ இப்போ நீங்கள் வந்து இங்கே கமெண்டில் போயிட்டு இது க்ளோஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே போயிட்டு கிளியர் பண்ணிப்போம். NPM ரன் சொல்லிவிட்டு இந்த ஸ்கிரிப்ட்ஸ்குள்ளே இருக்கிற எல்லாமே நீங்கள் ரன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ ரன் டெவ் தந்தா ஆட்டோமேட்டிக்காக ரன் பண்ணுது. கரெக்டாக பில்டும் பண்ணலாம், ப்ரிவியூவும் பண்ணலாம், உங்கள் இஷ்டம் அது. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வி கோயிங் டு கிரியேட் a நியூ ஸ்கிரிப்ட். ஓகே, இந்த ஸ்கிரிப்ட் பேர் பார்த்தீங்க அப்படின்னா வி கோயிங் டு கால் இட் as what we call என்ன வைக்கலாம் இருங்க. ஸோ ஆக்சுவலி அவங்க ரெப்பாசிட்டியில் ஏதாவது வச்சுருக்காங்களா பார்க்கலாருங்க, அவங்களோட இதில் எதாவது இருந்திருக்காங்களா பார்க்கலாம். கால் ஓகே, நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். GitHub பேஜஸ் ஓகே, ஐ வில் டூ ஒன் திங். நான் டேட்டாவை நான் டைப் பண்ணி பார்க்குறேன். ஸோ ஃபஸ்ட் நான் பார்த்தீங்கன்னா நம்ம இது வந்து டெவலப்மெண்ட்டுக்கு, இது வந்து பில்ட் பண்ணதுக்கு, இது வந்து ப்ரிவியூ பண்ணதுக்கு. கரெக்டாக, ஸோ தீஸ் ஆர் த த்ரீ திங்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, I'm going to create a new script. ஸோ ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா going to make it as deployed நான் பேர் வைக்கிறேன். ஓகேங்களா, ஸோ என்ன பண்ணோம் அப்படின்னா எனக்கு வந்து GitHub பேஜஸ் வந்து கால் பண்ணணும். GitHub பேஜஸை கால் பண்ணிவிட்டு ஐ வாண்ட் -d என்ன பண்ணுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஜஸ்ட் கால் பண்ணிவிட்டு அதை பேராம்ஸுங்க. ஓகேங்களா, டைரக்டரி ஆக்சுவலி இது. ஸோ டேட் வந்து இட் ஷுட் பி லைக் டிஸ்ட். ஸோ டிஸ்ட் எங்கே வரும் அப்படின்னா, நான் வந்து இப்போதைக்கு கமெண்ட் பண்ணிக்கிறேன். கமெண்ட் பண்ண காமிக்குது. ஓகே, ரைட். ஸோ நான் அப்படியே கட் பண்ணிக்கிறேன் உங்களுக்கு ஷோ பண்ணுறதுக்காக. ஸோ டிப்பிக்கலி வாட் வில் டூ இஸ், நம்ம வந்து நம்ம லோக்கல் மிஷின் ரன் ஆகுது, பட் நம்ம சர்வர் ரன் ஆகல இல்லையா. ஸோ அது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, we have to build a project. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், அதுக்கு NPM run build. ஸோ இந்த பில்ட் கமெண்ட் இந்த கமெண்ட் டைப் பண்ணும்போது ரன் பண்ணும்போது இந்த கோட் வந்து ரன் ஆகும், வீட் பில்டுன்னு ரன் ஆகும். ஓகேங்களா, ஸோ நான் வந்து தந்துட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணுறேனே. ஸோ இப்போ அதில் பில்ட் ஆகிடுச்சு. கரெக்டாக, ஸோ பில்ட் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களோட ஃபோல்டரில் பார்த்தீங்கன்னா we have one options, ஒரு ஃபோல்டர் கால் dist. ஓகே, dist assets index.html இருக்குது. ஸோ இங்கே போனீங்கன்னா கரெக்டாக லிங்க் ஆகிருக்கும் அதுக்கேற்ற மாதிரி. ஸோ அது அசெட்ஸ் அண்ட் ஸோ கரெக்டாக லிங்க் ஆகிருக்கு. ஸோ இந்த ஃபைல் நீங்கள் கரெக்டாக நீங்கள் கம்யூனிகேட் பண்ணிக்கலாம். கம்யூனிகேட் பண்ணால் கூட as it is வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். பட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, what we're going to do is we're going to எங்கே இருக்குது நம்மளுக்கு கமெண்ட் தானே. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ண போகிறோம். அந்த ஸ்கிரிப்ட் பேர் பார்த்தீங்கன்னா டிப்ளாய். ஸோ பேர் டிப்ளாய். அண்ட் இது என்ன பண்ண போகுது அப்படின்னா, GitHub பேஜஸை கால் பண்ணிவிட்டு
ஸோ அங்கே வந்து இந்த திஸ் ஃபோல்டர் வந்து புஷ் பண்ண போகுது. ஓகேங்களா, அதுதான் அது பண்ண போகுது. ஸோ சேவ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம்னா இந்த டிப்ளாய் கோடை வந்து நம்ம ரன் பண்ணுவோமா. ஸோ கெட் ப்ளே பண்ணிக்கிறேன் ஸ்க்ரீன். ஸோ கிளியர் கெட் ரன், சாரி நாட் கெட், npm ரன் அண்ட் டிப்ளாய் இல்லையா, டிப்ளாய். ஸோ என்டர் ப்ரெஸ் பண்ணிக்கிறேன். என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். நானே இப்போ ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது என்ன பண்ணுதுன்னா இந்த கிட் பேஜஸை கால் பண்ணிவிட்டு டிஸ்க் வந்து அங்கே ஷோ பண்ணுது. ஓகேவா, இப்போ பப்ளிஷ் வந்துச்சு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஓகே பப்ளிஷ்னு சொல்லிட்டு இங்கே செக்ஸ் வந்துருக்குது. பட் நான் எப்படி போய் பார்க்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ கோ டு தி ரெபாசிட்ரி, இதான் ரெபாசிட்ரி இல்லையா, இப்போ ரிஃப்ரெஷ் பண்ணி பாருங்களேன். வி ஹாவ் 2 branches. ஒன்று இங்கே பார்த்தா 2 branch காமிக்குது. ஓகேங்களா, ஒன்று பார்த்தீங்கன்னா வி கால்ட் அஸ் மெயின் ஒன்று இருக்குது. அதான் நம்மளோட ஒர்க் பண்ணுற நம்மளோட ரெபாசிட்ரி. இட்ஸ் ஆல் வி கால்ட் அஸ் மெயின் இல்லையா. நெக்ஸ்ட் ஜிஹெச் பேஜஸ்ன்னு இருக்குது. ஸோ இப்படின்னு என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் வந்து இந்த ரெபாசிட்ரி இருந்துச்சு வச்சுக்கோங்களேன், ஆட்டோமேட்டிக்காக கிட்டப் வந்து புரிஞ்சுக்கிட்டு இது வந்து ஒரு பேஜஸாக தான் கன்வெர்ட் பண்ணிக்கும். கிட்டப் பேஜஸ் இல்லையா. ஸோ இந்த யூஆர்எல் நீங்கள் எப்படி எடுக்கலாம், ஜஸ்ட்டு செட்டிங்ஸ் போயிட்டு அண்ட் பேஜஸ் போனீங்க அப்படின்னா அங்கே வந்து அதை யூஆர்எல் காமிக்கும். ஸோ ஸ்டில் ரன் ஆகிட்டு இருக்குது. அது ரன் ஆகிட்டனால உங்களுக்கு அது தெரியல. ஓகேங்களா, ஸோ நீங்கள் எப்படி போய் பார்க்கலாம்னா ஆக்ஷன்ஸ் போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்களா இது இப்போ ரன் ஆகிட்டு இருக்குது. ஸோ ரன் ஆகட்டும். ஸோ இப்போ கிளிக் பண்ணிங்கன்னா அதோட ப்ராசஸ் போய்ட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா டிப்ளாய் ஆயிடுச்சு. ஓகேங்களா, இப்போ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வராது, சீரியஸாக ரன் ஆகாது. ஏன்னா எல்லாமே பண்ணியாச்சா, நான் ஏன் ஒர்க் ஆகலைன்னு கேட்டிங்கன்னா அதான் முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்க்கலாமா. ரைட் கிளிக் பண்ணிவிட்டு வியூ பேஜ் சோர்ஸ். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த ஆசெட்ஸ்லாம் வந்து நம்மளோட ரூட் டேரக்ட்னு வருது. பட் நம்ம ப்ராஜெக்ட் ஐடி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இங்கே சிஎன்ஜி கேல்குலேட்டர் சொல்லிட்டு. ஸோ இதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம என்ன பண்ணோம்னா நம்மளால் அதுக்காக நம்ம மாடிஃபை பண்ணிட்டே இருக்க முடியாது இல்லையா. ஸோ வாட் வி கேன் டூ இஸ், அதுக்காக நம்ம ஹோம் பேஜில் போயிட்டு இங்கே நம்ம ஒரு இது வச்சுக்கலாம். லைக் வி கால்ட் அஸ் ஹோம் பேஜ். அண்ட் ஹோம் பேஜ் வந்து லிங்க் போட்டுக்கலாம். நம்ம லிங்க் என்னது தான், நம்ம லிங்க்கு காப்பி பண்ணிவிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ சேவ் பண்ணிங்க அப்படின்னா இட் ஷுட் ஒர்க் ஆஸ் இட் இஸ். ஸோ என்ன பண்ணுறேன், இப்போ திருப்பி நான் வந்து ஐ கோயிங் டு புஷ் இட். ஸோ npm run deploy அண்ட் இப்போ வந்து நம்ம ஒர்க் பண்ணி பார்க்கலாம் இருங்க. அண்ட் இது ஒரு ப்ராப்ளம். என்ன ப்ராப்ளம்னா பப்ளிஷ் வந்துச்சுங்களா, பட் நம்ம திரும்பி நம்ம வந்து பில்ட் பண்ணல பாருங்கள். ஸோ ஒரு வாட்டி என்ன பண்ணணும், we have to type npm run build அப்படின்னு தரணும் இல்லைங்களா. ஸோ இதுக்கு தான் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, we have a different code for that. ஸோ என்ன பார்த்தீங்கன்னா ப்ரீ டிப்ளாய்னு ஒன்று இருக்குது. ஸோ which means இதுக்கு முன்னாடி வந்து டிப்ளாய் பண்ணதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், we have to build it right. ஸோ அப்போ நீங்கள் மாதிரி கமெண்ட் டைப் பண்ணிக்கலாம். அந்த கமெண்ட் பேர் பார்த்தீங்கன்னா wait build. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிப்ளோ கமெண்ட் எப்பெல்லாம் கால் பண்ணுறோமோ அப்போ வந்து இந்த ப்ரீ டிப்ளோ கமெண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் பண்ணிக்கும். இப்போ வந்து பில்ட், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்களேன், டெலிட் பண்ணிவிட்டு டெலிட் இட், மூவ் டு சைக்கிள் பெண்ட், கண்டினியூ, எஸ் டெலிட். ஓகே பில்ட் ஆயிடுச்சா. இப்போ பாருங்கள், இப்போ நான் வந்து கிளியர் பண்ணிவிட்டு npm இந்த கமெண்ட் ரன் பண்ணணும். அதுக்கு என்ன பண்ணலாம், npm run pre deploy இல்லை deploy ரைட்டுங்களா. என்டர் ப்ரெஸ் பண்ணுறேன். இப்போ கிட்டப் கால் பண்ணுது. அண்ட் சம் எரர் ஷோ பண்ணுது. என்ன ஷோ பண்ணுது, ஓகே ஓகே லெட் மீ நம்ம வீட்டு என்ன பண்ணலாம்னா லெட்ஸ் ட்ரை லைக் yarn பில் தருவோம். ஓகே நான் அதை செக் பண்ணி பார்க்குறேங்க. லெட் மீ கிவ் இட் ட்ரை. இப்போது க்ளியர் தந்துட்டு எப்படி பார்க்கலாம். டிப்ளாய் ஓகே, திரும்ப அதே ஏற தான் வருது. பிகாஸ் நம்ம டெலிட் பண்ணல ஃபைல், அதெல்லாம் அப்படி காமிக்குது. என்ன தப்பு பண்ணுறோம் நம்ம, டிஸ்ட் ஃபோல்டர் அந்த டிரெக்டரி டிஸ்ட்னு போட்டுக்கிறோம் தான் அந்த. ஸோ அதுதான் எரர்னு காட்டுது. ஆக்சுவலி என்னன்னா நம்ம திஸ் ஃபோல்டர் நம்ம டெலிட் பண்ணுறோம் இல்லைங்களா. ஸோ ஐ தாட் லைக் டிப்ளாய் ரன் பண்ணும்போது ப்ரீ டிப்ளாய் ரன் ஆகும்னு நினச்சேன். செட் ட்ரை திஸ் கோட் npm run build. ஓகே லெட் மீ அகெயின் கிளியர் இட். இப்போ டிஸ் ஃபோல்டர் எல்லாம் தான் அவங்க நிறைய ஷோ பண்ணுது. ஸோ லெட் மீ அகெயின் ஓகே திருப்பி அதே கோடு தான். ஸோ கூகுளில் போய் சர்ச் பண்ணி பார்க்கலாம். ஜஸ்ட் ப்ரீ டிப்ளாய்
அப்படி போடுவோம். Correct. Okay, I think free deploy கடை தான் போட்டிருக்கேன். இங்கேயும் என்ன போட்டிருக்காங்க? இங்கே வந்து நான் ஐஃபோன் போடல. நான் ஐஃபோன் போடாமல் ட்ரை பண்ணி பார்க்குறேன். சேவ் என்டர். ஐ திங்க் இப்போ ஒர்க் ஆகுது இல்லையா? ஒர்க் ஆகுது. இப்போ வந்து புஷ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட் பில்ட் ஆகுது. ஐ திங்க் இது வந்து ஐஃபோன் இல்லைங்க, ப்ரீ டிப்ளாய். ஓகே, மை ப்ராப்ளம், மை இஷ்யூ. இப்போ மிஸ்டேக். ஓகே, இப்போ வந்து டிப்ளாய் தரும்போது என்ன அப்படின்னா அந்த ப்ரீ டிப்ளாய் வந்து இருக்கிற கமெண்ட் ரன் ஆகும் ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? என்ன கமெண்ட்டோ அது ரன் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு பப்ளிஷ் பண்ணும். ஓகே, அதுதான் அது திங். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா? இப்போ கோ தேர் அண்ட் ஆக்ஷன்ஸ் போனீங்கன்னா புஷ் பண்ணியிருக்கோம் ஒன்று, கரெக்டாக புஷ் பண்ணியிருக்கோம். அண்ட் நம்ம செக் பண்ணி பார்க்கறதுக்காக ஒன்று ரிஃப்ரெஷ் அண்ட் இன்னும் ரன் ஆகல அது, கரெக்டாக? இஃப் ஐ கோ தேர், ஓகே, ஓகே, வாட் I will do is I will just comment it. சொல்லுங்கள். அன்பு, சொல்லுங்கள். பேஜஸ்ல வந்து பிரான்ச் மாற்றணும்னு நினைக்கிறேன் செட்டிங்ஸில். இதில் பேஜஸ்லையா? ஆமாம், பட் ஆல்ரெடி மாறி இருக்குன்னு நினைக்கிறேன். பேஜஸில் போயிட்டு பார்த்தீங்கன்னா you already have GitHub pages here. அந்த git ignore dist line வந்து we have to remove, right? No, not necessary, because இப்போ இந்த வேலையெல்லாம் யார் பார்த்துப்பாங்க அப்படின்னா this repository which is GitHub pagesன்னு பார்த்துக்கோம், இந்த பேக்கேஜ் பார்த்துக்கோம். நம்ம வந்து எதுவுமே ஸ்பெசிஃபை பண்ண தேவையில்ல. லைக் இந்த git ignore போயிட்டு இந்த டிஸ்க் ரிமூவ் பண்ணலாம் அவசியம் இல்லை. பிகாஸ் GitHub pages ஆட்டோமேட்டிக்காக அதை புஷ் பண்ணிடுவோம். அண்ட் இங்கே பாருங்கள், இந்த இப்போ வந்து this file does not comes from here. Okay, this file comes from the different branch called GitHub pages. ஓகே, இங்கே தான் உங்களுக்கு வருது. ஓகேவா? ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா திருப்பி அகெயின் லெட் மீ git push பண்ணுறேன். ஆமாம், git commit பண்ணிக்கிறேன். இந்த கமெண்ட்லாம் git பண்ணிக்கிறேன். ஸோ git add all, git commit, and I'm going to use like added pre-deployment deploy scripts. Enter, git push பண்ணுறேன். ஓகே, ஸோ புஷ் பண்ணியாச்சு. அண்ட் லெட் மீ கோ ரிஃப்ரெஷ். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக நம்ம மெயின் பிரான்ச் வந்து புஷ் பண்ணியாச்சு. ஓகேங்களா? ஸோ we have pushed it right here. பட் இப்போ நம்மளோட GitHub pagesல வந்து இன்னும் அது அப்டேட் ஆகலை, கரெக்டாக? ஏன் அப்டேட் ஆகலை? ஸோ வாட் we should do is again டேப்லாம் க்ளோஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு, அது கன்ஃபியூஷனாக இருக்கும். ஓகே, இப்போது this is fine. ஓகே, என்ன தப்பு பண்ணுறோம்? எனி ஐடியா? Clear npm run deploy. நம்மளோட கோடில் போயிட்டு இதான் கோட் இல்லையா? ஃப்ரெஷ். Git
deploy not updating அப்படின்னு வச்சுப்போம், கேள்வி கேட்போம். How about hard reload? Hard reload பண்ணிட்டு can't we manually merge the two branches? Which thing? Actually this should not contain இந்த லிஸ்ட் வந்து அந்த இதில் இருக்கக்கூடாது, மெயின் பிரான்ச் இருக்கக்கூடாது. இட்ஸ் a bad practice. We should not do that. ஸோ அதான் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சாக நம்ம அவுட்புட்டில் வந்து ஒரு டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் பார்க்கணும் இல்லைங்களா? அதனால வந்து நம்ம GitHub பேஜஸ் சொல்லி தனி ஃபோல்டர் நம்ம க்ரியேட் பண்ணோம். பட் ஃபார் சம் ரீசன் பப்ளிஷ் ஆகுது, பட் சேமாக இருக்கனால எடுத்துக்க மாட்டேன்னு நினைக்கிறேன். மேபி ஐ ஹேவ் டு செக் ஆன் தட். ஸோ இது வந்து இப்படிதான் நீங்கள் டிப்பிக்கலி பண்ணீங்க இல்லையா எல்லாமே. ஓகே, இஃப் ஐ சேஞ்ச் சம்திங் ஹியர் அப்படின்னா என்ன பார்க்கலாம். Here and change my URL to this. Save and let me do the same deployment. Again it is getting replaced, right? Okay, ஒன்று பண்ணுறேன், எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண டெலிட் பண்ணிட்டு அகைன் என்ன பண்ணுறேன்னா, நான் டிப்பிக்கலி என்ன பண்ணுறேன்னா அது நான் பண்ணுறேன். fit build npm run build. ஸோ பில்ட் ஆகிடுச்சா? இப்போ பில்ட் ஆகிடுச்சு, கூல். ஸோ பில்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஸ்டில் அந்த யூஆர் வந்து இன்னும் சரியாக வரல பாருங்கள். ஸோ ஐ திங்க் ஐ ஆம் டூயிங் சம்திங் ராங். ஸோ என்னென்னா இந்த பேக்கேஜஸில் போயிட்டு ஹோம் பேஜ் வந்து கரெக்டாக போட்டிருக்கேனா? கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஓகே, எதை என்ன பண்ணுறேன்னா இந்த டிஸ்க்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறது வந்து இட்ஸ் லைக் எ பேட் ப்ராக்டிஸ். அது வந்து மோஸ்ட் ஆஃப் டைம்ஸ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இது கேள்விப்பட்டிருக்கேன். அதனால தான் வந்து நம்ம டேட்டா பண்ணலை. வந்து காண்டி யூஸ் அந்த ரிலேட்டிவ் பாத் கொஞ்சம் செக் பண்ணி பார்க்கலாம். அது நம்ம ஆக்சுவலி நம்ம பில்ட் பண்ணும்போது இட் வில் சேஞ்ச் இல்லைங்களா? ஸோ அதனால தான் வந்து இப்போ கரெக்டாக ஹோம் பேஜ் போட்டாவே இட் ஷுட் ஒர்க். ஓகே, நமக்கு சிஎஸ் தானே வர மாட்டேங்குது. சிஎஸ் வந்து லிங்க் சரியா இல்லாதனால இட்ஸ் நாட் கம்மிங். எதுங்க run build deploy. ஆக்சுவலி இங்கே வீட்டில் தான் பண்ணாங்க, வீட் ஃபைலே காணுமே. இதில் வேர் இஸ் வீட் ஃபைல்? ஸோ கூகுளில் போட்டு பார்க்கலாம் இருங்க சிம்பிளாக. deploy wheat. ஓகே, இதுதான் வீட்டு.
run builder preview GitHub pages. Okay, setting current base in. Okay, இது ரொம்ப காம்ப்ளெக்ஸாக இருக்குது. சில பேர் ஈஸியாக பண்ணுவாங்களான்னு தெரியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் அவங்களுக்கு. ஓகே, ரைட். ஓகே, ஒன்று பண்ணலாங்க. இப்போதைக்கு என்ன பண்ணலாம்னா, இட்ஸ் நாட் வேஸ்ட் சம் டைம். எனக்கு ஒரு முக்கியமான ஒர்க் இருக்குது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னா, லெட்ஸ் ட்ரை அ டிஃப்ரெண்ட் அப்ரோச். லைக் சஜித் சொன்னார் இல்லையா, அதே அப்ரோச் நம்ம வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ வாட் ஐம் கோயிங் டு டூ இஸ், ரைட், என்ன பண்ணலாம் அப்படின்னா, நான் வந்து இந்த பழைய ஃபைல் இருக்கு இல்லைங்களா, ஸோ இந்த பேக்கேஜ் ஜேசன் போயிட்டு இந்த 2 ஸ்கிரிப்ட் டெலிட் பண்ணிக்கிறேன். ஓகே, லேட்டர் நான் வந்து அது என்னென்னு சொல்லிட்டு நான் டீபக் பண்ணிவிட்டு ஐ வில் ஷோ யூ இட் இன் அவர் நெக்ஸ்ட் கிளாஸ் ஆர் சம்திங். ஓகே, அண்ட் இப்போ தேவையில்லாதனால ஐ கேன் ஆல்சோ ரிமூவ் தி பேக்கேஜ். npm ரிமூவா அன்இன்ஸ்டால் நினைக்கிறேன். அன்இன்ஸ்டால் பேக்கேஜ் என்னது, GitHub pages இல்லையா. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து பேக்கேஜ் ஜேசனில் வந்து இந்த GitHub pages இருக்குது. இப்போ நான் வந்து போட்டுட்டு இங்கே நான் என்டர் பண்ணுறேன். ஸோ இது என்ன பண்ணணும், ஆட்டோமேட்டிக்காக இந்த GitHub pages வந்து ரிமூவ் பண்ணிக்கும். ஓகேங்களா. ஸோ ரிமூவ் பண்ணிக்கிச்சு. ஓகே, கூல். நெக்ஸ்ட் திங் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம், இஃப் யூ கோ டு கிட் இக்னோர் பார்த்தீங்கன்னா வி ஹேவ் அ ஃபோல்டர் கால் டிஸ்ட். கரெக்டாக. ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, டிஸ்ட்டை வந்து நம்ம இதுக்கு கமெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஜஸ்ட் லெட்ஸ் கமெண்ட் இட், சேவ். அண்ட் இப்போ வந்து டிஸ்க்கை நம்ம வந்து டேட்டா புஷ் பண்ணிக்கலாம் எல்லா ஃபைல்லையுமே. ஓகே, அண்ட் இப்போ வந்து இருங்க, இப்போது சஜித் ஒரு டவுட். இப்போது ஹவு யூ வில் சேஞ்ச் திஸ் URL, என்ன பண்ணீங்க அதுக்கு? ஸோ டிஸ்ட்டு, யா, இந்த டிஸ்ட் உள்ளுக்க வர CSS ஃபைலை வந்து நம்மளோட மெயின் டாட் இண்டெக்ஸுக்கு வந்து நம்ம கனெக்ட் பண்ணிவிட்டோம். ஆமாம். ஆஃப்டர் தட் வி ஹேவ் புஷ்ட் இட் டு த GitHub. அதாவது இங்கே நீங்கள் பில்ட் பண்ணிட்டோன்னா இங்கே நீங்கள் கான்ஃபிக் பண்ணி சேஞ்ச் பண்ணி நீங்கள் புஷ் பண்ணிங்களா? யா, பட் இது வந்து எல்லா டைம் பண்ண முடியாது இல்லையா? ஸோ எல்லா டைம்னா வந்து, ஸோ அது வந்து எனக்கு ஒரு ஃபைல் தான் வந்திருக்கு. ஸோ ஸ்வீட்டி ஹேட் டிஃப்ரெண்ட் ப்ராப்ளம். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டைம் npm பில் ரன் பண்ணும்போது அவங்களுக்கு ஒரு டிஃப்ரெண்ட் CSS ரன் ஆகுது. பட் ஃபார் மீ, நான் ஒரு ரெசெட் ஃபைலை கொடுத்தேன்னா அந்த ரெசெட் மட்டும் தான் சேஞ்ச் ஆகுது. ஸோ ஐ டிடன்ட் என்கவுண்டர் எனி ப்ராப்ளம் அந்த இதில் சிச்சுவேஷனில். கண்டென்ட்ல வந்து நீங்க சேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னா அங்க இருக்கக்கூடிய அது சேஞ்ச் ஆகும். கரெக்ட். ஆமாம், இங்கே இந்த ஃபைல் ஏதாவது சேஞ்ச் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக பில்ட் பண்ணும்போது ஒரு வாட்டி பில்ட் பண்ணும்போது இட் வில் சேஞ்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஓகே, சரி செகண்ட் இது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். Okay, what I will do is let me create a new file for that. So clear பண்ணிட்டு npx wheat இந்த வீட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஃபிகரேஷன் ஃபைல் வச்சுருக்கோங்க. அதான் கேட்டிருக்கேன் நான். வெனிலா ஃபைல்னால, ஐ மீன் HTML ஃபைல்னால I couldn't find able to find it. Wheat create config.js. ஸோ இந்த கமெண்ட் டைப் பண்ணி பார்ப்போமா, என்ன வந்து பார்க்கலாமா? give it a try. wheat அது வந்து wheat config and it should be like wheat config.js and it has an error which is cannot resolved. Oh right, சரி ஒன்று பண்ணலாம். நான் டேரெக்டாக என்ன பண்ணுறேன் அப்படின்னா, let me create a new file called wheat.config.js. ஸோ இது எதுக்குன்னா, நம்ம வீட் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, வீட்டில் நம்ம கான்ஃபிகர் பண்ணுறோன்னா அப்புறம் நம்ம இது மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த வீட் யூஸ் பண்ணுறது. ஸோ ஜஸ்ட் நான் இங்கே பேஸ்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் இது ஒர்க் ஆகும் செக் பண்ணி பார்க்கலாம். இதில் வந்து we have a ப்ராப்பர்ட்டி கால் பேஸ்.
ஸோ இதில் வந்து என்ன இதுவோ நீங்கள் அங்கே அந்த யூஆர்எல் ரெபாசிட்டரி நேம் இங்கே போட்டுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரெபாசிட்டரி நேம் என்னது, இட்ஸ் கோயிங் டு பி லைக், போய் பார்த்துருங்க, இதுதான் நம்ம ரெபாசிட்டரி நேம் கரெக்டாக. அதாவது நம்ம யூஐயில் பார்க்கும்போது இதுதான் நம்மளோட பேஸ் ஃபோல்டமாக இருக்கு இல்லையா. ஸோ இந்த இது வந்து நம்ம இங்கே போட்டுக்கலாம். ஸோ போட்டுக்கிறேன் அண்ட் சேவ் பண்ணிவிட்டு இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. லெட்ஸ் ட்ரை தி சேம் கமாண்ட் which is yarn build. பில்ட் ஆகுது. அதான் யான் பில்ட்னா சேம் தாங்க, npm ரன் பில்ட் இருக்க அதுதான் யான் பில்ட். இப்போ கொஞ்சம் சிஸ்டமில் போனீங்க அப்படின்னா இப்போ கரெக்டாக வந்துச்சு. ஓகே, ஸோ நம்ம ஃபோல்டரில் கான்ஃபிக் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்களேன், இதுதான் வந்து ப்ராப்பர் வே. ஸோ நான் வந்து டிப்பிக்கலி கிட்டப் பேஜஸ் டிபெண்ட் பண்ணி வந்தோம் இல்லையா ஸோ ஃபார். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த பேஸ் கான்ஃபிகர் பண்ணதுனால திஸ் யூஆர்எல் ரிஃப்ரெஷ் இன் எவ்ரி அதர் யூஆர்எல்ஸ். இதுக்கு மேலே நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணாலும் சரி, பில்ட் பண்ணாலும் சரி, உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து இந்த யூஆர்எல் வந்து ஃபிக்ஸ் ஆகும். இப்போ செக் பண்ணி பார்க்கலாமா. சேவ் பண்ணிப்போம் அண்ட் கிட் கமிட் பண்ணிப்போம். கிட் ஆட் பண்ணிப்போம். ஃபஸ்ட்டு ஆட் git commit added this folder and we .config.js. okay and pass enter பண்ணிடுங்க and push பண்ணிடுவோம் git push. ஸோ புஷ் பண்ணியாச்சு. இப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா என்னோட இதில் போயிட்டு அப்படியே சேஞ்ச் செட்டிங்ஸில் போயிட்டு பேஜஸில் போயிட்டு ஸ்டிப் ஃப்ரம் பிரான்ச் இருக்கட்டும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரான்ச் வந்து மெயினே இருக்கட்டும் அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஷுட் பி இன் திஸ் ஃபோல்டர் ரைட். ஸோ ஒரு டைம் ஆகுமோ, வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரம் பிரான்ச் கரெக்ட். சேவ் அண்ட் இதுதான் நம்ம யூஆர்எல். ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம், தேவை பண்ணிக்கலாம். அதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஸோ இட்ஸ் க்ளோஸ் எது எவ்ரி அதர் ஐட்டம். இதுவும் தேவையில்லை. இந்த அவுட்புட் இதுவும் தேவையில்லை. ஓகே, ஸோ புஷ் பண்ணிட்டோம் நம்ம. ஸோ புஷ் பண்ணிட்டோம், ரன் ஆகிட்டு இருக்கு. ஓகே, ரன் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா வி டோன்ட் நீட் தட் பிரான்ச் ரைட். ஸோ நமக்கு பிரான்ச் இந்த பழைய அந்த கிட்ட பிரான்ச் தேவையில்லை. ஸோ மூவ் பண்ணிக்கலாம். டெலிட் ஆயிடுச்சு. ஓகேவா. இப்போ வந்து வி ஹேவ் ஒன்லி ஒன் பிரான்ச். நிறைய சொல்கிற மாதிரி தாங்க இருக்கும், பட் பிலீவ் மீ இட் இஸ் ஆல் எக்ஸ்பீரியன்ஸ். போக போக வந்து வில் லேர்ன் அ லாட். அந்த லைவ் ஸ்ட்ரீம் அப்புறமா நீங்கள் பாருங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது, யூ வில் லேர்ன் அ லாட். ஓகே, ஸோ ரன் ஆகிட்டு இருக்கு, ரன் ஆகட்டும். ரைட், ட்ரெயின் சவுண்ட்ஸ் லுக்ஸ் குட்டா. என்ன ட்ரெயின் சவுண்ட்ஸ் சொல்கிறான்னு தெரியலையே. ஏதாவது கரெக்டாக பண்ணலாமா ப்ரோ? என்ன ப்ரோ டே 17 அப்புறம் கொஞ்சம் வந்து அப்புறம் கேலண்டர் இப்படி தான். என் கேலண்டர் டேட் இல்லை, பட் நாங்கள் அந்த டே வந்து அப்படி தான் இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா வி ஹாவ் சம் இன்டர்னல் மீட்டிங்ஸ். அதை வந்து வெளியே ஷேர் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இதெல்லாம் வந்து நான் ஷோ பண்ணுறோம், அதெல்லாம் மட்டும் தான் நான் லைவ் ஸ்ட்ரீம் பண்ணுறோம். ஓகே ரைட். ஸோ புஷ் பண்ணியாச்சா? ஆக்ஷன்ஸ் போனீங்கன்னா அதை ரிப்போர்ட் தெரியும். ஓகே, புஷ் ஆயிடுச்சு நினைக்கிறேன். இன்னொரு கிளிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வரல. ஸோ லெட்ஸ் இன்வெஸ்டிகேட். ஸோ ரைட் கிளிக் பேஜ் சோர்ஸ் அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா ஆசிட்டிஸ் தான் இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்ம வந்து செட்டிங்ஸில் போயிட்டு பேஜஸில் போயிட்டு we have to change it right. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா we have a different folder called main பண்ணியாச்சு and root. ஓகே, நீங்கள் டிஸ்ட் எப்படி பண்ணீங்க சஜித்? how you done? இந்த இஷ்யூ எனக்கும் இருந்துடாங்க. ஸோ இஷ்யூனா அது வந்து நான் ஒர்க் பண்ணும்போது இஷ்யூன்னு வந்துட்டு ஐ திங்க் பியாஸுக்கு தான். ஓகே, ஸோ அது வந்து கமிட் ஆகலை. ஸோ அகெயின் வி ரன் த npm run build command, then after that we pushed it. ஸோ அதுக்கப்புறம் அது ஒர்க் ஆகிட்டு அதுக்கப்புறம் டிஸ்பிளே ஆச்சாங்க. டிஸ்பிளே ஆகிட்டு. பட் நார்மலாக டிப்பிக்கலி வரணுமே. அன்பப்ளிஷ் பண்ணிடுறோம். அன்பப்ளிஷ் பண்ணிவிட்டு ரிஃப்ரெஷ் பண்ணிவிட்டு let me use GitHub actions and again let me click this. இப்போ main
இப்போ சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னாலும் என்ன வந்து பார்க்கலாம். ஸோ ஆக்ஷன் இப்போ ரன் ஆகிட்டுருக்கா, ரன் ஆகட்டும். இப்போ அட்லீஸ்ட் ஸ்லாஷ் போட்டு பில்டுன்னு போட்டாவாச்சு ஜிஸ்டின் போட்டாவாச்சு வருமா இல்லையான்னு பார்க்கலாம். இட்ஸ் கிவ் இட் ட்ரை. அப்போ கூட வராது. போஸ்ட் பார்க்கலையா? அட்வான்ஸ் புக்கிங்ல மாஸ்டர் அடிச்சுக்கிட்டு ஓகே. ஸோ இப்படி ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து திருப்பி சேம் இஷ்யூ தான். ஆனால் இப்போ வந்து யூஆர்எல் எங்கே இருக்குன்னு பார்த்துக்கலாம். வியூ பேஜ் சோர்ஸ் அண்ட் சேம் திங் தான். நம்ம வந்து இது வந்து லெட்ஸ் கோ டு டிஸ்ட். இப்போது வியூ பேஜ் சோர்ஸ் இப்போ கரெக்டாக லோட் ஆகுது. பட் அகெயின் இப்போ ஸ்லாஷ் டிஸ்ட்னு போடுறோம் இல்லைங்களா. ஸோ அகெயின் தி சேம் இஷ்யூ இஸ் கம்மிங் ஹியர். ஸோ என்ன பண்ணலாம்னா நம்ம கிட்டில் போடுவோம். கிட் பேஜஸ் டிஸ்ட் ஃபோல்டர்னு போடுவோம். Master branch. Okay. The pages can be hosted from either the branch, docs folder and the master branch. But the user will push it back to main branch. ரொம்ப தலைவலியாக இருக்குல்ல இது. நான் இதில் நெட்லி ஃபைலில் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க அது. நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கிட்டப்பில் புஷ் பண்ணி பார்க்குறேன். Okay, we can also try this command. Okay, so என்ன பண்ணுறேன்னா let me use this same command. இப்போ என்ன பண்ணுறேன்னா அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு ஆக்சுவலி இது என்ன பண்ணோம் அப்படின்னா ஒரு சப்ட்ரீயாக வச்சுட்டு இட் வில் புஷ் இன்டு அ டிஃப்ரெண்ட் ரெபாசிட்ரி கால் GitHub pages. அது ஒரிஜினல் அந்த ஃபோல்டர் பார்த்தீங்கன்னா டிஸ்ட். ஓகேங்களா, அதை அப்படி புஷ் பண்ணிக்கிது. நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். நானும் அதை ட்ரை பண்ணதில்லை. பட் லெட்ஸ் கிவ் இட் ட்ரை. இப்போ அகைன் நீங்கள் போயிட்டு சிஎன்ஜி ஃபோல்டர் அந்த ரெபாசிட்ரி போனீங்கன்னா we have a different repository here. ஓகே, இப்போ திருப்பி நீங்கள் செட்டிங்ஸ் போயிட்டு பேஜஸ் போங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு பதிலாக GitHub பேஜஸ் தந்துட்டு சேவ் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ வந்து ஆக்ஷன்ஸில் போனீங்கன்னா இட் வில் அகெயின் பில்ட். இந்த மாதிரி நம்ம பாசிபிள் செக் பண்ணி பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். எல்லாமே தான் ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிங்களோ எல்லோரும்? சார் ஹூவர் யூஸ் பண்ணும்போது ப்ராப்பர்ட்டி தான் யூஸ் பண்ண முடியுமா? இல்லை, நீங்கள் என்ன வேணால் யூஸ் பண்ணிக்கலாங்க. யூ கேன் யூஸ் மெனி அதர். நீங்கள் அதே அந்த ஹூவர்ஸ்ட்டை இதை யூஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம் தான் அது. யூ கேன் யூஸ் மல்டிபிள் CSS கிளாஸ் நேம்ஸ். ஓகே, இப்போ சிப் பார்க்கலாம். அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் அதே இஷ்யூ தான். பட் இப்போனா வந்துச்சு. ஸோ இது வந்து கேட்சி ப்ராப்ளம் இப்போ வந்து கரெக்டாக வந்துச்சு. ஸோ ஃபைனலி இதுதான் ஒரே வழிங்க. ஸோ என்ன பண்ணேன்னா வில் ஆல்சோ ஷேர் திஸ் கமெண்ட். ஆக்சுவலி இந்த கமெண்ட் என்ன பண்ண உங்களுக்கு சொல்கிறேன். வாட் இட் டஸ் இஸ் இது வந்து இந்த குறிப்பிட்ட ஒரு ஃபோல்டரை மட்டும் ஃபோல்டரை மட்டும் இது என்ன பண்ணுது அப்படின்னா நெட்டில் ரிமோட்டில் GitHub பேஜஸ் அந்த ரெபாசிட்டியில் வந்து புஷ் பண்ணுது. ஓகேங்களா, தட் வாட் இட் டஸ். ஸோ இது பண்ணதுனால இப்போ ஆஸ் ஒர்க் ஆகுது. அண்ட் இதுமாரி நீங்கள் வந்து ஏதாச்சும் ஒர்க் பண்ணிங்க அப்படின்னா கூட இட் வில் ஒர்க் சீம்லெஸ்லி. ஐ திங்க் ஸோ நான் செக் பண்ணி பார்க்கவா, ஏதாச்சும் வேல்யூ சேஞ்ச் பண்ணி பார்க்கவா? அது வேணாம், ஆஸ் அப்படியே தான் இருக்குது இல்லையா? ஸோ GitHub லிங்க் நான் ரைட்டில் ஒன்று தனியாக போடுறேன். ஸோ என்ன பண்ணுறேன், இது வந்து ஐ வில் ஆல்சோ ஹாவ் எ anchor tag call anchor tag github.com/anburocky3/calculator. ஓகேவா, இப்படி நான் எக்ஸ்மெண்ட்டாக போடுறாங்க. ஸோ இது நம்மளோட லைவ் பார்க்கணும் இல்லையா? ஸோ என்ன பண்ணிக்கலாம், டெர்மினல் போயிட்டு
திருப்பி ரன் பண்ணிக்கிறேன். யான் டெவ். ஸோ இப்போ அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து எல்லாத்துலேயுமே வந்து அந்த ப்ரிஃபிக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ வந்து டேரெக்டாக அந்த நம்ம யூஆர்எல் ஓப்பன் ஆகுது, எல்லாமே இது தான் ஓப்பன் ஆகும். ஓகே ஃபைன். பட் இப்போ வந்து நம்ம டெக்ஸ்ட்டு எங்கடா டெக்ஸ்ட்டு காணாமல் போயிடுச்சு. டெக்ஸ்ட்டு காணாமல் போயிடுச்சு. நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா நம்ம டிஸ்கில் ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இதுதான் தப்பான விஷயம். ஓகே ஸோ வி ஷுட் ஆல்வேஸ் யூஸ் அவர் கோட் இன் வேர் இன் அவர் இண்டஸ்ட்ரி ஸ்ட்ரீம், நாட் இன் டிஸ்கில் ஃபோல்டரில் பண்ணக்கூடாது. ஸோ இதை நான் போடுறேன். சேவ். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்துச்சு. இப்போ நான் வந்து லெஃப்ட் அண்ட் ரைட் வேணும் இல்லையா. ஸோ வி கேன் யூஸ் ஃப்ளெக்ஸ் ஐட்டம் சென்டர் ஜஸ்டிஃபை பிட்வீன். லெஃப்ட் அண்ட் ரைட் வந்துச்சு. ஸோ கிட்ட இப்போ ஐக்கான் வேணா கூட யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன்னா குயிக்காக ஒரு ஐக்கான் யூஸ் பண்ணிக்கலாம். ஐகான்ஸ் ஜேஎஸ் இதை வந்து கிட்ட அப்படின்னு போடுறேன். GitHub GitHub ஐகானே காணுமே இதில். கிட் ஓகே ஏதாவது ஐக்கான் யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணிக்கலாமா? இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு எஸ்பிஜியாக காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் நான் வந்து இங்கே போட்டுடுறேன். ஸோ சேவ். அண்ட் ஃபார்ம் சரியாகல, அதனால தான் இந்த இஷ்யூ. சேவ். பாவம் ப்ரிட்டேரியா கன்ஃபியூஸ் ஆகிடுச்சு போலகுது ஃபார்ம் பண்ணதுக்கு. ஐயோ நெக்ஸ்ட் என்ன போட்டுக்கலாம். சேவ். ஓகே இப்போ ஃபார்ம் ஆகிடுச்சு. பார்த்தீங்கன்னா சம்டைம்ஸ் பெரிய கன்ஃபியூஸ் ஆயிரும். ஸோ கரெக்டாக நீங்கள் வந்து போட்டிங்கன்னா இட் வில் அஃபெக்ட் பர்ஃபெக்ட்லி. ஓகே இப்போ நான் வந்து இண்டெக்ஸ் ஃபைலை வந்து ஆட் பண்ணியாச்சு. அவுட்புட் பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இதுதான் நம்மளோட அவுட்புட் இல்லையா. இதுதான் நம்ம அவுட்புட். ஸோ கிளிக் பண்ணால் நமக்கு வந்து நியூ டேப் ஓப்பன் ஆகணும். இந்த பேஜ் ஓப்பன் ஆகக்கூடாது. ஸோ இங்கே வந்து ஹெச்எஃப் தந்துக்கிறேன். டார்கெட் பிளாங்க். சரி இப்போ பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணும்போது டிஃப்ரெண்ட் கலர் மாறணும்ல. ஸோ என்ன பண்ணிக்கலாம், அதே மாதிரி இங்கே வந்து இந்த ஃபில் கலர் இங்கே தூக்கிட்டு இந்த கிளாஸில் வந்து ஒரு டெக்ஸ்ட் ஆஃப் கிரே ஆஃப் ஒரு 600 போட்டுட்டு அண்ட் ஃபில் கரண்ட் தந்தேன்னா நான் ஆட்டோமேட்டிக்காக அந்த கலர் மாறிச்சா. இப்போ எனக்கு வந்து ரொம்ப இதுவாக இருக்கட்டும். ஸோ எனக்கு வந்து 400 இருக்கட்டும். ஓகே இப்போ நான் ஹூட் பண்ணால் கலர் கொஞ்சம் டார்க் ஆகணும். ஸோ என்ன பண்ணிக்கலாம், ஹூட் பண்ணும்போது ஹூவர் ஸ்ட்ரீட்டாக இருக்கும்போது டெக்ஸ்ட்டு கிரே வந்து 600 இருக்கணும். 6 பார்த்தீங்களா. இப்போ கிளிக் பண்ணும்போது இப்போ ஆல்சோ நீங்கள் டைட்டில் வச்சுக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்ன பண்ணிக்கிறேன், இங்கே நான் வந்து டைட்டில் டேக் வச்சுட்டு சி சோர்ஸ் கோட் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போ பாருங்கள் சேவ் பண்ணும்போது கீழே காமி சி சோர்ஸ் கோட் சொல்லிட்டு. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள். ஓகேங்களா, ரைட். அண்ட் ஆல்சோ என்ன பண்ணுறீங்க, நான் போய்ட்டு அபவுட்டில் போய்ட்டு இதாங்க நீங்கள் எல்லாமே இதை பண்ண மிஸ் பண்ணிடுங்க நிறைய பேர். ஸோ என்ன பண்ணோன்னா உங்களை யூஆர்எல் காப்பி பண்ணிவிட்டு, இதான் யூஆர்எல் இல்லையா. ஸோ இதை காப்பி பண்ணிவிட்டு உங்களோட ப்ராஜெக்ட் டிஸ்கிரிப்ஷனில் போய்ட்டு நீங்கள் ஆட் பண்ணணும் யூஆர்எல். இதான் பெஸ்ட்டு திங். ஓகேவா. ஸோ இல்லை இது கிளிக் பண்ணால் கூட ஆட்டோமேட்டிக்காக வீடியோ பேஜஸ் எடுத்துக்கும். என்ன டாபிக் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அந்த டாபிக் நீங்கள் போடணும். ஸோ நம்ம என்ன யூஸ் பண்ணியிருக்கோம், Tailwind CSS யூஸ் பண்ணியிருக்கோமா. Tailwind HTML CSS அண்ட் ஸோ இதெல்லாம் தேவையில்லை உங்கள் ப்ராஜெக்ட்டில். ஸோ ரிமூவ் பண்ணிக்கலாம் நீங்கள். ஸோ சேவ் சேஞ்சஸ் அண்ட் இப்போ எல்லாமே இங்கே வந்துச்சு கரெக்டாக. சூப்பர். ஸோ லிங்க் வந்து அப்படியே அப்டேட் பண்ணிக்கோங்க, அதெல்லாம் உங்களோட திங். ஓகே. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இதை புஷ் பண்ண போகிறேன். ஸோ சேவ் அண்ட் அகைன் நம்ம என்ன பண்ணணும், we have to do the same thing which is yarn build ஆயிடுச்சா. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். இப்போ அகைன் என்ன பண்ணணும், கெட் புஷ் கிட் ஆட் பண்ணணும் எல்லாத்தையுமே. ஸோ கிட் ஆட் கிட் commit added GitHub icon. என்னோட பாஸ்வேர்ட் என்டர் பண்ணிடுறேன். get push ஓகே தென் புஷ் பண்ணியாச்சா. இப்போ லெட் மீ கோ தேர் அண்ட் இப்போ கடை புஷ் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்து என்னோட இன்னொரு பிரான்ச் இருக்கு இல்லையா, அங்கே தான் நான் எல்லாமே புஷ் ஆகுது. ஸோ இங்கே போய் பார்க்கலாம்.
ஸோ இங்கே போய் பார்த்தீங்கன்னா வந்து I have to type the another command which is this command. ஓகே, நான் அப்போ தான் புஷ் பண்ண முடியும் கரெக்டாக. ஸோ காப்பி பண்ணிவிட்டு அதே கமெண்ட் நீங்கள் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இது என்ன பண்ணோம் அப்படின்னா இந்த ஒரிஜினுக்கு வந்து இந்த திஸ் ஃபோல்டர் வந்து புஷ் பண்ணணும். ஸோ புஷ் பண்ணிடுச்சா, நீங்கள் வந்து இப்போ வந்து புஷ் பண்ணி பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரன் ஆகிட்டு இருக்குது கமாண்ட். ஸோ இப்போ நீங்கள் இதை கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் see தி ஆக்ஷன் போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா ரன் ஆகிட்டு ஓகேங்களா. ஸோ இது வந்து சம்டைம்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போகிற மாதிரி தான் இருக்கும். சிம்பிள் திங் தான். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க, போக போக வந்து யூ கேன் ஏபிள் டூ இட். ஓகே, கூல், நைஸ். ஸோ ரொம்ப நேரம் ஆயிடுச்சு நினைக்கிறேன் இந்த டிப்ளாய்மெண்ட் ப்ராசஸ். ஐ திங்க் ½ hourக்கு மேலே ஆயிடுச்சு நினைக்கிறேன். ஸோ இதை முடிச்சுட்டு ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து வேண்ட் பண்ணிக்கலாம். ஸோ டீம் எல்லாருக்கும் புரிஞ்சுதா உங்களுக்கு? நான் சொன்னது எல்லாம் புரிஞ்சுதா? கேளுங்க, ஏதாவது டவுட் இருந்தால் தான் கேளுங்க. நீங்கள் தம்ஸ் அப் அப்படி தான் எனக்கு தெரியாது. அன்பு ஒரு டவுட்டு. கேளுங்க. என்னன்னா இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார்டிங்கில் டிஃபரன்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு ஃபுல்லாக செஞ்சுட்டு இப்போ பில் பண்ணுறது தானே, கிட்டுக்கு அப்லோட் பண்ணணும் தானே? ஆமாம், கிட்டுக்கு புஷ் பண்ணணும் தானே. இப்போ அதில் டிஸ்ஃபோல்டரு அதில் அந்த ப்ரொசஸை கொஞ்சம் ஸ்டெப்பாக செல்ல முடியுமா? ஏன்னா இங்கே ஏற்பட்ட எரர் வந்து எல்லாம் கன்ஃப்ளிக்ட் ஆகிட்டு. ஓகே ஓகே, இப்போ அவுட் பார்த்தீங்கன்னா அவுட் வந்துச்சுங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அவுட் வந்துச்சு. இதுவரை நான் வந்து லைவ் ஸ்ட்ரீம் ஷேர் பண்ணுறேன் அண்ட் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் டீமுக்குமே. ஸோ இந்த ப்ராசஸ் தான் சொல்கிறீங்க, அதாவது திஸ் கமெண்ட் விச் ஐ ஹவ் டைப் திஸ் கமெண்ட் தான் சொல்கிறீங்க. ஸோ நம்ம என்ன பண்ணுறோன்னா ஜஸ்ட் நம்ம இந்த டிஸ் ஃபோல்டர் இருக்கு இல்லைங்களா, ஃபஸ்ட் வி ஆர் பில்டிங் இட். ஓகே, ஸோ நம்ம கமெண்ட் ரைட் பண்ணிவிட்டு npm ரன் பில் தரும்போது என்ன பண்ணுது, டிஸ் ஃபோல்டர் வந்து நம்ம க்ரியேட் பண்ணுது. கரெக்டாக? அதுக்கும் புரியுதா நான் சொல்லுதெல்லாம்? ஓகே, ஸோ புஷ் பண்ணோம் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா we are going to push this folder alone into a different branch called GitHub pages. ஸோ அப்படி புஷ் பண்ணும்போது என்ன ஆகும்னா GitHub pages வந்து எப்பப்பெல்லாம் அந்த ரெபாசிட்டரி இந்த பிரான்ச் நேம் இருக்கோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக GitHub வந்து பில்ட் பண்ண ஆரம்பிக்கும். ஓகேங்களா, அதுதான் அந்த ப்ராசஸ். ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா கிட்டில் வந்து புஷ் பண்ணுறோம். ஒரு சப்ட்ரியாக வந்து இந்த ஃபோல்டரை மட்டும் நான் டிஃப்ரெண்ட் பிரான்ச்சில் வந்து நான் புஷ் பண்ணுறேன். அந்த பிரான்ச் பேர் தான் GitHub pages. ஸோ புஷ் பண்ணுறேன் அண்ட் டிஸ் வந்து பார்த்திங்க வச்சுக்கோங்களேன், நம்ம என்னது இந்த ஃபோல்டர் நேமு அண்ட் ரிமோட்டர் நேம் என்னது ஒரிஜின். கரெக்டாக? அதனால் ஒரிஜின் போட்டிருக்கோம். ஸோ இது எப்படி படிக்கணும்னா இது வந்து ஒரு சப்ட்ரி ஆஃப் நம்ம வந்து புஷ் பண்ணுறோம். என்ன புஷ் பண்ணுறோம்? டிஸ் ஃபோல்டர் புஷ் பண்ணுறோம். எங்கே புஷ் பண்ணுறோம்? ஒரிஜின் ரிமோட்டுக்கு. அண்ட் பிரான்ச் நேம் வந்து பார்த்திங்கன்னா GitHub pages. ஸோ இந்த கமெண்ட்டை கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நான் லேட்டராக நான் கிட் கோர்ஸில் வரும்போது அந்த காப்பி பற்றி நான் கொஞ்சம் கிளியராக சொல்கிறேன். அப்போ வந்து வில் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஹாய் வந்து சாஜிதியா. ஸோ அந்த இப்போ நம்ம வந்து இது GH pages வந்து இன்ஸ்டால் பண்ணாமல் தானே நம்ம இது புஷ் பண்ணுறோம் GH pagesக்கு? ஆமாம், நம்ம வந்து பிரான்ச்சஸ் நம்ம கிரியேட் பண்ணல. கிட் பேஜஸ் வந்து GH pages வந்து இட்ஸ் நாட் அ டிஃப்ரெண்ட் ரெபாசிட்டரி, இட்ஸ் அ டிஃப்ரெண்ட் பிரான்ச். நம்ம பிரான்ச் நம்ம எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது. நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம கிட்டில் பிரான்ச் கிரியேட் பண்ணிட்டு தான் நம்ம வந்து புஷ் பண்ணுறோம். ரைட், ஓகே, சாரி. சரிங்க, ஓகேங்க, ஃபைன். ஐ திங்க் நீங்கள் பாருங்கள், யூ see this live stream. ஓகே, லேட்டர் ஆன் வென் அகைன் நம்ம டவுட் ஃபேஸ் பண்ணிங்கன்னா டீம் கிட்ட கேட்டு நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் ரிகார்டிங் யூடியூப் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் டக்குன்னு கேளுங்க பார்ப்போம். we have only 1 minute left. ஓகே, ஸோ யாருக்கும் டவுட் இல்லைனா லெட்ஸ் ஃபைண்ட் அப் திஸ் செக்ஷன். அண்ட் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா இதுவும் நிறுத்தி ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ இதுக்கான ஏதாவது இன்னும் ஈஸியான வே இருக்குது அப்படின்னா நீங்கள் சொல்லுங்கள். நம்ம யாரும் டிப்பிக்கலி வென் வி ஆர் ஒர்க்கிங் ஆன் HTML CSS ப்ராஜெக்ட் we will not follow this work flow. ஸோ இந்த ஒர்க் ஃப்ளோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணாதீங்க. ஸோ வென் வி ஆர் லேர்னிங் சம் React JS ஆர் வியூ கற்றுக்கும் போது அந்த சமயத்தில் வந்து இந்த ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா, அதை நான் எப்படி பண்ண சொல்லுவேன் நான் வந்து அப்போ நான் ஷோ பண்ணுறேன். ஸோ இதுக்கு டோன்ட் வரி டூ மச், ட்ரை டு லேர்ன். இப்போ நாளைக்கு நீங்கள் பண்ணும்போது எல்லாம் நீங்கள் பண்ணணும். ஓகே, ஸோ டீம் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ட்ரை டு see what is working on. ஏதாவது டவுட் இருக்குன்னா நீங்கள் என்கிட்ட வந்து கேட்கலாம், அப்பயே நாளைக்கு கேட்கலாம். சரியா? ஓகே, ஃபைன், ரைட். ஸோ நாளைக்கு இதோட எப்போ லைவ் ஸ்ட்ரீம் சொல்லிட்டு நான் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ த்ரூ மை இன்ஸ்டாகிராம் ஆர் யூடியூப் லைவ் கூட நீங்கள் பார்த்துக்கலாம். பார்த்துட்டு நீங்கள் வந்து தெரிஞ்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கோங்க. சரியா? ஓகேங்க, ஸோ நெக்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீமில் பார்க்கலாம். பாய்.